ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆடியோ எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், ஓகேங்களா? சில செட்டிங் மட்டும் மாற்றிருக்கேன். ஒருவேளை கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? சப்போஸ் சரியா இல்லைன்னா சொல்லுங்கள். வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நாளைக்கு எக்ஸாம். இன்னைக்கு கடைசியாக எம்சிக்யூஸ் மட்டும் ஒரு தடவை பார்த்துட்டு நல்லபடியாக நாளைக்கு போய் எக்ஸாம் எழுதிடலாம், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் மட்டும் பார்க்கலாம், ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இஃப் த ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட், ஓகேங்களா, ஒரு ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டி வந்து 0.95 சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஹவு வுட் திஸ் ஈவெண்ட் டிப்பிக்கலி பி டிஸ்கிரைப்டு, ஓகேங்களா? இந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து ஒரு இம்பாசிபிள் ஈவெண்ட்னு சொல்லலாமா, ரேர் ஈவெண்ட்னு சொல்லலாமா, லைக்லி ஈவெண்ட்னு சொல்லலாமா, இல்லைனா இது வந்து ஒரு சர்டன் ஈவெண்ட்னு சொல்லலாமா, எப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் ஏதாவது கெஸ் பண்ணலாங்களா? ஏதாவது கெஸ் பண்ணலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்போது நம்ம ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்த்துருக்கோம், இந்த என்ன ரேஞ்சில் இருக்கும்னு பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 0லேருந்து 1 இதுக்குள்ளே தான் இருக்கும், ஓகேங்களா? இந்த ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா 0லேருந்து 1 இதுக்குள்ளே தான் இந்த ப்ராபபிலிட்டி இருந்துட்டு இருக்கும். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, 0.95 சொல்கிறாங்க, ஓகேங்களா? அப்போ 0.95 அப்படின்னு சொல்கிறப்போ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ப்ராபபிலிட்டி பக்கத்தில் 1 வரைக்கும் வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன சொல்லலாம், இதை வந்து என்ன சொல்லலாம், ஒரு லைக்லி ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், ஓகேங்களா? இது வந்து ஒரு லைக்லி ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? இது வந்து ஒரு லைக்லி ஈவெண்ட்னு சொல்லலாம். இதுவே ஒரு இம்பாசிபிள் ஈவெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லணும், இது வந்து ஒரு 0 பக்கத்தில் வந்துருச்சுன்னு சொன்னால் இது வந்து ஒரு இம்பாசிபிள் ஈவெண்ட், ரேர் ஈவெண்ட் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம், ஓகேங்களா? இதுவே வந்து 1 அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 1 ப்ராபபிலிட்டி வந்து 1 அப்படின்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அதை வந்து நம்ம வந்து ஒரு சர்டனான ஈவெண்ட்னு சொல்லலாம், ஓகேங்களா? ப்ராபபிலிட்டியோட ரேஞ்ச் வந்து எப்போவுமே 0 to 1 இருக்கும். ஸோ அப்போ 0 to 1 இருக்கிறதுனால இந்த 0.95ன்றது 1 பக்கத்தில் இருக்கிறதுனால இதை வந்து ஒரு லைக்லி ஈவெண்ட்னு சொல்லலாம். இதுவே ஒன்னே வந்துருச்சு, ப்ராபபிலிட்டி 1ன்னு சொன்னால் இது வந்து ஒரு சர்டன் ஈவெண்ட்னு சொல்லலாம். இதுவே இம்பாசிபிள் ஈவெண்ட், ரேர் ஈவெண்ட்லாம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் 0 அதுக்கப்புறமா அது பக்கத்தில் இருக்குது அப்படின்றப்போ நம்ம வந்து அதை வந்து இம்பாசிபிள் ஈவெண்ட்டாக சொல்லலாம், இல்லைனா ரேர் ஈவெண்ட்னு சொல்லலாம். 0 அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து ஒரு ரேரான ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஆன்சர் வந்து சி, லைக்லி ஈவெண்ட், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, an attack that aims to make an online service unavailable by overwhelming it with traffic from multiple compromised computer system is known by which acronymனு சொல்லி கேட்குறாங்க, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஆன்லைன் சர்வீஸை வந்து அன்அவைலபிள் ஆக்கிடுறாங்க.
எப்படி ஓவர்வெல்மிங் வித் டிராஃபிக் நிறைய டிராஃபிக் குடுத்து அத வந்து அன்அவைலபிள் ஆக்கிர்றாங்க. இது வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு சொன்னா, இப்போ வந்து ஒரு சர்வர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபிரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு சர்வர் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாருமே கிளையன்ட்டா இருந்துகிட்டு அந்த சர்வர வந்து ஆக்சஸ் பண்றோம். ஓகேங்களா? நம்ம வந்து பேங்கோட சர்வர் இருக்குதுன்னு சொன்னா, நம்ம வந்து அதுக்கு வந்து பேலன்ஸ் பார்க்குறது அந்த மாரி ஏதாவது விஷயங்கள் ட்ரான்ஸ்ஃபர்க்குன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த சர்வர வந்து நம்ம ஆக்சஸ் பண்றோம் அப்படின்னா, என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு டிராஃபிக் நம்ம கிரியேட் பண்றோம் இல்லைங்களா? நம்ம லெஜிட்டிமேட்டா இந்த யூசர்ஸ் வந்து நம்ம இந்த மாரி கிரியேட் பண்றோம் இல்லைங்களா? இதுதான் டிராஃபிக்ன்னு சொல்றாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஹேக்கர்ஸோ இல்லன்னா அன்வான்டட் எலமெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி டிராஃபிக்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து வேணுக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு சர்வீஸ கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு சர்வீஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்ன்னு சொன்னா, சர்வர் வந்து இந்த இந்த கிளையன்ட் இந்த ஆர்டிஃபிஷியலா கிரியேட் பண்ண டிராஃபிக்க மெயின்டெயின் பண்றதுலயே அது வந்து ஓவர்லோட் ஆயிடும். ஸோ அந்த மாரி விஷயத்த தான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அ டிஸ்ட்ரிபியூட்டட் டினையல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக்ன்னு சொல்றாங்க ஓகேங்களா? டிஸ்ட்ரிபியூட்டட் டினையல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னதுன்னா, ஆன்சர் வந்து சி ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஆன்சர் வந்து சி ஓகேங்களா? So, consider two NBFCs in India under scale based regulation ஓகேங்களா scale based regulation ரெண்டு இது சொல்றாங்க and NBFC in the base layer with assets 500 crores base layerல 500 crore வந்து ஒரு NBFC இருக்குதான் அதை வந்து ஏன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு NBFC வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அப்பர் லேயர்ல இருக்குதான் அதோட அசெட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 50,000 கோடி இருக்குதுன்னு சொல்றாங்க ஓகேங்களா இப்போ என்ன சொல்றாங்கன்னா NBFC B will be required to maintain a higher minimum common equity tier 1 ஓகேங்களா higher minimum common equity tier 1 capital ratio than NBFC A ஓகேங்களா இது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க இவங்க என்ன பண்ணணுமா காமன் ஈக்விட்டி டயர் 1 கேபிட்டல் ரேஷியோ வந்து NBFC A விட ஜாஸ்தியாக அவங்க வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றாங்க இதுக்கு ரீசன் என்னன்னா பிரைமரி ரீசன் ஃபார் டிஃபரன்ஷியேட்டட் கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட் இஸ் டு ரிஃப்ளெக்ட் தி டிஃபரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் ஓகேங்களா சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் வந்து இவங்களுக்கு வித்தியாசமாக வரும் இல்லைங்களா ஸோ அதனால அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இவங்களுக்கு வந்து ஒரு ஹையர் லெவல் கேபிட்டல் ரேஷியோ வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா இதில் ஆன்சர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேங்களா சொல்லலாமா கெஸ் பண்ணலாங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்புறம் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இது ரெண்டுமே வந்து கரெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்ட் தான் இவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த NBFC B இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க வந்து அப்பர் லேயரில் இருக்காங்க ஸோ அப்பர் லேயரில் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து கேபிட்டல் ரேஷியோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு 9% வைக்கணும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா 9% வைக்கணும்னு சொல்கிறாங்க இது வந்து ஹையராக தான் கொடுத்துருக்காங்க பேஸ் லேயரில் இருக்கும் பார்த்தீங்களா நம்ம நேற்று பார்க்குறப்ப பார்த்தோம் இல்லைங்களா பேஸ் லேயர் அதுக்கப்புறமா மிடில் லேயர் அதுக்கப்புறமா அப்பர் லேயர்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா NBFCயோட கிளாசிஃபிகேஷனில் அது எப்படி லேயராக பிரிக்கிறாங்கன்றத பார்க்குறப்ப மிடில் பேஸு மிடில் அதுக்கப்புறம் அப்பர் அதுக்கப்புறமா டாப் லேயர்னு சொல்லிலாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஸோ அப்போ அதை பார்க்குறப்போ இப்போது இந்த மிடில் லேயரில் இருக்கிறது வந்து சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் வந்து பேஸ் லேயரில் இருக்கிறத ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரிஸ்க்கை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு இதுக்கு வந்து கேபிட்டல் காமன் ஈக்விட்டி டயர் 1 கேபிட்டல் ரேஷியோ வந்து 9% இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க 9% இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் எதுக்காக இந்த 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 லேயர்ஸ் பிரிக்கிறது வந்து எதுக்காக பிரிக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் போஸ் ஆகுது இல்லைங்களா ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி டிஃபரன்ஷியேட்டடாக கேபிட்டல்ஸும் இந்த மாதிரி லேயர்ஸும் பிரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு A regional bank has a loan portfolio where 60% of its total advance are to companies operating in local tourism ஓகேங்களா அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர் 60% அட்வான்ஸை வந்து எங்கே கொடுத்துட்டாங்கன்னா லோக்கல் டூரிசம் அப்புறமா ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா டியூ டு அன் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்டெண்டட் ட்ராவல் பேன் திஸ் செக்டார் எக்ஸ்பீரியன்ஸஸ் சிவியர் டவுன் டர்ன் ஓகேங்களா ஏதோ ஒரு பேன் வந்துருச்சு இந்த ட்ராவல்க்கெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க மொத்தமாக ஸோ அப்படி பேன் பண்ணுறப்போ நம்ம டூரிசம் அஃபெக்ட் ஆகும் இல்லைங்களா அப்போது த பேங்க் நோ ஃபேஸஸ் எ ஹைட்டன்ட் ரிஸ்க் ஆஃப் மல்டிபிள் லோன் டிஃபால்ட்ஸ் இப்போ நிறைய லோன் வந்து டிஃபால்ட் ஆகும் ஏன்னா 60% வந்து அவங்க வந்து டூரிசம் இந்த மாதிரி விஷயத்துக்கே கொடுத்துட்டாங்க அப்போது டூரிசமுக்கு இவங்க வந்து பேன் பண்ணுறப்போ நம்ம பேங்க்கில் பெரிய லெவலில் டிஃபால்ட் நடக்கும் இந்த சிச்சுவேஷனை வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை வந்து நீங்கள் லிக்விடிட்டி ரிஸ்க்னு சொல்லுவீங்களா மார்க்கெட் ரிஸ்க்னு சொல்லுவீங்களா ஆப்ரேஷன் ரிஸ்க்னு சொல்லுவீங்களா இல்லை கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க்னு சொல்லுவீங்களா ஓ சூப்பர் ஓகே சார் சூப்பர் சார் ஆன்சர் வந்து டி ஓகேங்களா கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் ஓகேங்களா டனரியஸ் சார் ஓகேங்களா ஆன்சர் வந்து டி தான் கரெக்ட் தான் ஓகேங்களா சார் இதை வந்து கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா மொத்தமாக இதை வந்து இந்த எல்லா எக்கையும் கொண்டு போய் ஒரே பேஸ்கெட்டில் வைப்பாங்கன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி தான் எல்லா இதையுமே போய் ஒரே இதில் போடுறதுனால ஒரு 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 பிரச்சனை வரும்போது மொத்தமாக எல்லாமே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுவே இந்த லிக்விடிட்டி ரிஸ்க் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் லிக்விடிட்டி ரிஸ்க்கில் நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய ஷார்ட் டேர்ம் தேவைகள் அதாவது இந்த மிஸ்மேட்ச் வரும் இல்லைங்களா நம்மளோட கேஷ் இன்ஃப்ளோவையும் கேஷ் அவுட் ஃப்ளோவையும் நம்மளால் சரியாக மேனேஜ் பண்ண முடியாமல் வர டைமில் இந்த லிக்விடிட்டி ரிஸ்க் வரும் மார்க்கெட் ரிஸ்க்குன்னு சொல்லி பார்க்குறப்போ எக்ஸ்டர்னலாக ஏதாவது மார்க்கெட்டில்
மார்க்கெட்டில் ஏதாவது ஃப்ளக்சுவேஷன்ஸ் வரும்போது இன்ட்ரெஸ்ட்லையோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ் வரும்போது அந்த அந்த மாதிரி ரிஸ்க் வருதுன்னு சொன்னால் அதை வந்து மார்க்கெட் ரிஸ்க்னு சொல்கிறோம். ஆப்ரேஷன் ரிஸ்க்ன்றப்போ இது இன்டர்னல் எக்ஸ்டர்னல் சொல்லுவாங்க. இன்டர்னலை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு ஃப்ராட் அந்த மாதிரி விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்கிறப்போ அதில் நமக்கு வந்து ஒரு ரிஸ்க் வரும். எக்ஸ்டர்னலாகவும் ஏதாவது ஹேக்கர்ஸோ ஏதோ பண்ணுறாங்க இல்லைனா ஒரு டிசாஸ்டர்ஸ் ஏதாவது வருது அப்படின்னு சொன்னால் அதில் நமக்கு வந்து ஆப்ரேஷனல் ரிஸ்க் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எ ஃபார்மர் எக்ஸ்பெக்ட்ஸ் டு ஹார்வெஸ்ட் 100 tons ஆஃப் வீட் இன் 3 months. ஓகேங்களா? 100 டன் வந்து 3 monthsல வந்து அவங்க வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்களாம். த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் ஹை. ஓகேங்களா? கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்குது. ஆனால் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஷி இஸ் கன்சர்ன்ட் இட் மைட் ஃபால். இது வந்து விழுந்துரும், கீழே போகும், ப்ரைஸ் வந்து குறையும்னு நினைக்கிறாங்க. ஷி என்டர்ஸ் இன் டு அ ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் டு செல் ஹர் 100 tons ஆஃப் வீட். ஓகேங்களா? அவங்க 100 டன் வீட்டையும் செல் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் வந்து போடுறாங்க. எவ்வளவுன்னு சொன்னால் 2000 பெர் குவிண்டால். ஓகேங்களா? 2000 பெர் குவிண்டால் வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? அட் த டைம் ஆஃப் ஹார்வெஸ்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட்லி ரைசன் டு 2200. ஓகேங்களா? இவங்களோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எங்கே போயிடுச்சுன்னு சொன்னால் 2200 போயிடுச்சு. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து அறுவடை பண்ணுறாங்க. 3 மாதம் கழிச்சு தான் அவங்களுக்கு வந்து அறுவடை நடக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, 3 மாதம் கழிச்சு ஒருவேளை விலை குறைஞ்சிருச்சுன்னு சொன்னால் 3 மாதம் கழிச்சு அந்த விலை வந்து ஒருவேளை குறைஞ்சிருச்சுன்னு சொன்னால் கஷ்டமாயிருமேன்னு சொல்லி ஒரு ஃபார்வர்டு கான்ட்ராக்ட் ஒன்று போட்டு வச்சுக்கிறாங்க. ஒரு ஃபார்வர்டு கான்ட்ராக்ட் போட்டு நான் வந்து 3 மாதம் கழிச்சு ரூ. 2000 ஒரு குவிண்டாலுக்கு வந்து ரூ. 2000 கொடுத்து நான் வந்து உங்களுக்கு விற்கிறதுக்கு தயார்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. ஆனால் 3 மாதம் கழிச்சு என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூ. 2200 போயிடுச்சு. ஒரு குவிண்டால் வந்து ரூ. 2200 போயிடுச்சு. த ஃபார்மர் ஹேஸ் மேட் அன் ஆக்சுவல் அக்கவுண்டிங் லாஸ். இங்கே வந்து ஒரு ஆக்சுவல் அக்கவுண்டிங் லாஸ் வந்திருக்குது டியூ டு த ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட். இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. த ஃபார்மர் ஹேஸ் இன்கர்ட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் ஆஃப் ₹200 பெர் குவிண்டால்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் வந்து ஒரு 200 வந்து அவங்க மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், எந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னு சொன்னா, இன்னைக்கு மாசத்துல என்ன ரேட்ல இது வந்து சேல் ஆயிட்டு இருக்குதுன்னு சொல்லி போடல. ஓகேங்களா? அதாவது இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து இது வந்து ஒரு 3000 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது. அந்த மாரி எதுவுமே அவங்க போடல. ஸோ அப்படி போடாததுனால நம்மளுக்கு இதுல வந்து அக்கவுண்டிங் லாஸ் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியல. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை இன்னைக்கு தேதிக்கு வந்து ரூ. 3000 வித்துக்கிட்டு இருக்குது. நான் வந்து ஒரு 3 மாசம் கழிச்சு சப்போஸ் இப்போ 3000 சொல்ல வேண்டாம். ஏன்னா அவங்க வந்து 2000க்கு தான் ஃபியூச்சர்ல வந்து கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஒரு 1800 இல்ல ரூ. 1900 அந்த மாதிரி வித்துட்டு இருக்குது. அப்போ 3 மாசம் கழிச்சு அவங்க வந்து ஒரு ரூ. 2000 பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா நம்ம இதுல ஏதாவது அக்கவுண்டிங் லாஸ் இருக்குதா அப்படின்ற மாதிரி நம்ம ஏதாவது கன்சிடர் பண்ணலாம். அப்படி அவங்க இன்னைக்கு உள்ள டேட்ல எவ்வளவு வந்திருக்குதுன்றது அவங்க சொல்லல. இன்னைக்கு டேட்டுக்கு என்ன விலைன்றத அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ நம்ம அதை விட்டுக்கலாம். அது அக்கவுண்டிங் லாஸ்ன்றதை நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? அக்கவுண்டிங் லாஸ்ன்றதை சொல்ல முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். செகண்ட் வந்து ஃபார்மர் வந்து இப்போ வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் வந்து மிஸ் பண்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 மாசம் கழிச்சு அவங்களுக்கு வந்து ரூ. 2200 போகுது. குவிண்டால் வந்து ரூ. 2200 போகுது. ஆனா இவங்க வந்து ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் போட்டதுனால அவங்க வந்து அதை ரூ. 2000 தான் விற்க முடியும். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரூ. 200 லாஸ் ஆகுது. ஓகேங்களா? ரூ. 200 லாஸ் ஆகுது. ஸோ இதுல வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் மட்டும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வந்து ட்ரூ, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட், a researcher conducting a survey on attitudes towards a new local government policy only interviews people at an upscale shopping mall during weekdays ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஓகேங்களா? அதாவது என்னன்னா, ஒரு லோக்கல் கவர்மெண்டோட பாலிசியை பத்தி ஒரு சர்வே எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, இவங்க யாரெல்லாம் இன்டர்வியூ பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு அப்ஸ்கேல் ஷாப்பிங் மால்ல போய் வீக் டேல போய் இவங்க வந்து சர்வே எடுக்கிறதா சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல வந்து ஒரு பயாஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து என்ன மாதிரிப்பட்ட ஒரு பயாஸ்? இது வந்து சர்வே ரிசல்ட்டை வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது என்னன்னு சொல்லலாம்? இது வந்து நான் ரெஸ்பான்ஸ் பயாஸா, இல்லைனா மெஷர்மெண்ட் பயாஸா, செலெக்ஷன் பயாஸா, இல்லைனா ரீகால் பயாஸான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இது என்ன பயாஸ்ன்னு சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது என்ன பயாஸா இருக்குன்னு சொல்லலாங்களா? அதாவது நம்ம வந்து ஒரு சர்வே எடுக்கணும்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு சர்வே எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில, அதில வந்து எல்லா எல்லா விதமான மக்களையும் நம்ம வந்து அதில சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா தான், நம்ம அந்த சர்வே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எல்லாரோட ஒப்பீனியனும் சேர்ந்து வந்திருக்கும். இவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஷாப்பிங் மால்ல போய் பண்றாங்க. அப்போ ஒரு தரப்பட்ட மக்கள் தான் அந்த இடத்துல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பயாஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா, செலக்ஷன் பயாஸ்ன்றது ஒண்ணு வரும்னு சொல்றாங்க. செலக்ஷன் பயாஸ்ன்றது வரும்னு சொல்றாங்க. இந்த நான் ரெஸ்பான்ஸ் பயாஸ்ன்றது வந்து நெறைய பேர் ரெஸ்பாண்டே பண்ணாம இருப்பாங்க. ஸோ அதனால ஒரு பயாஸ் வரும்னு சொல்றாங்க. மெஷர்மென்ட் பயாஸ்ன்றது வந்து மெஷர்மென்ட்ல இருக்கிற தப்பு சொல்றாங்க. ரீகால் பயாஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, சிலருக்கு வந்து சில விஷயங்கள வந்து ரீகால் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வரதுனால ஒரு பயாஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து செலக்ஷன் பயாஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங். An accountant in a firm reports financial irregularities to a company's audit committee via internal ethics
ஹாட்லைன் ஓகேங்களா. ஒருத்தவங்க வந்து உள்ள ஒரு கம்பெனிக்குள்ள இருக்கிற ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டீஸை வந்து ஆடிட் கமிட்டிக்கு சொல்றாங்க. இன்டர்னல் எத்திக்ஸ் ஹாட்லைன் மூலியமா சொல்றாங்க. A former employee of a pharmaceutical company provides evidence of falsified drug trial data to a national newspaper ஓகேங்களா. ஒரு ஃபார்மல் எம்ப்ளாயி வந்து ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனிக்கு வந்து ஒரு ஒரு எவிடன்ஸ் வந்து குடுக்குறாங்க. அந்த கம்பெனில நடக்கிற ஒரு தப்பான விஷயத்த பத்தி ஒரு எவிடன்ஸ் வந்து நேஷனல் பேப்பருக்கு குடுக்குறாங்க ஓகேங்களா. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. A bank officer notifies suspicious transaction potentially linked to money laundering ஓகேங்களா. மணி லாண்டரிங் ரிலேட்டடா ஒரு சஸ்பீஷியஸ் டிரான்சாக்ஷன் வந்து பார்க்குறாங்க. அத வந்து ரிப்போர்ட் பண்றாங்க. இங்க ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டுக்கே டைரக்ட்டா வந்து அவங்க வந்து ரிப்போர்ட் பண்றாங்க. ஸோ இந்த 3ல எது வந்து எக்ஸ்டர்னல் விசில் ப்ளோயிங், அதுக்கப்புறம் எது வந்து இன்டர்னல் விசில் ப்ளோயிங் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேங்களா. எது வந்து எக்ஸ்டர்னல், எது வந்து இன்டர்னல் கேட்குறாங்க ஓகேங்களா. சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ இதில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம அந்த கம்பெனிக்குள்ள இருந்துட்டு நம்ம வந்து உள்ளுக்குள்ளேயே நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்றோம் இல்லைங்களா? இன்டர்னல் எத்திக்ஸ் ஹாட்லைன் மூலியமா நம்ம வந்து உள்ளுக்குள்ள சொல்றோம் இல்லைங்களா? ஸோ சொல்றதுனால நம்ம இத வந்து ஃபர்ஸ்ட் ஒன்ன வந்து இன்டர்னல் விசில் ப்ளோயிங்ன்னு சொல்றோம். இன்டர்னல் விசில் ப்ளோயிங் சொல்றோம். மிச்சது 2மே பார்த்தீங்கன்னு சொன்னா, நேஷனல் நியூஸ் பேப்பருக்கு ஒண்ணுல சொல்லிடுறாங்க. ஒண்ணுல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்ஸ்க்கு சொல்லிடுறாங்க. ஸோ இது 2மே பார்த்தீங்கன்னு சொன்னா, எக்ஸ்டர்னல் விசில் ப்ளோயிங் சொல்றாங்க. ஓகேங்களா? எக்ஸ்டர்னல் விசில் ப்ளோயிங் சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? கரெக்ட் தான். ஓகே. டனரியஸ் சார் அது வந்து ஆப்ஷன் வந்து ஏ தான் சார். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்டர்னல் விசில் ப்ளோயிங். மிச்ச 2மே பார்த்தீங்கன்னு சொன்னா, எக்ஸ்டர்னல் விசில் ப்ளோயிங். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா சார்? ஓகே. நெக்ஸ்ட்டு an NBFC receives a loan application from Mr. Sharma for 1.2 crores to subscribe to an upcoming initial public offering ஓகேங்களா. அதாவது ஒரு என்பிஎஃப்சி வந்து ஒரு ஷர்மான்றவங்கள்ட்ட இருந்து 1.2 க்ரோர்ஸ்க்கு ஒரு லோன் அப்ளிகேஷன் வருது. எதுக்காகன்னா, அவங்க வந்து அப்கமிங் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்க்கு வந்து அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ண போறாங்களாம். அதாவது ஒரு ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ண போறாங்க போல. அதுல வந்து அவங்க வந்து ஓகே சார் ஓகே. அதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்க வந்து 1.2 க்ரோர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அதுக்கு வந்து என்பிஎஃப்சி கிட்ட லோன் கேட்டு வராங்க. ஓகேங்களா. ஷேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு 1.2 க்ரோர்ஸ் வந்து என்பிஎஃப்சி கிட்ட லோன் கேட்டு வராங்க. பேஸ்ட் ஆன் ஆர்பிஐ கைட்லைன்ஸ் ரிகார்டிங் என்பிஎஃப்சிஸ் ஃபினான்சிங் ஃபார் ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் ஓகேங்களா. இப்போ ஆர்பிஐ கைட்லைன்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அதுபடி ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வாட் ஷுட் பி த என்பிஎஃப்சிஸ் அப்ராப்ரியேட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாங்ஷன் த ஃபுல் 1.2 க்ரோர்ஸ் ஃபுல்லாக 1.2 க்ரோரையும் சாங்ஷன் பண்ணிடலாமா, சாங்ஷனை மேக்ஸிமம் 50 லேக்ஸ் பண்ணலாமா, இல்லைனா அது வந்து 1 க்ரோர் பண்ணலாமா, டிக்ளைன் த லோன் அப்ளிகேஷன் அஸ் என்பிஎஃப்சிஸ் கேனாட் ஃபினான்ஸ் ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா. இதில் நம்ம என்ன பண்ணணும் சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 1.2 க்ரோர்ஸ்க்கு லோன் கேட்குறாங்க. ஷேர்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண போறோம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா. இப்போ இதில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஆர்பிஐ கைட்லைன்ஸ் படி அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், 1 க்ரோர் வரைக்கும் தான் இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. 1 க்ரோர் வரைக்கும் தான் நம்ம வந்து கொடுக்க முடியும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இவங்க வந்து என்ன கொடுப்பாங்க, மேக்ஸிமம் சாங்ஷன் வந்து எவ்வளோ கொடுப்பாங்க, 1 க்ரோர் வரைக்கும் கொடுப்பாங்க. ஓகேங்களா. 1 க்ரோர் வரைக்கும் கொடுப்பாங்க. ஆன்சர் வந்து சி, சாங்ஷன் ஏ மேக்ஸிமம் ஆஃப் 1 க்ரோர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து அண்டர் த ஸ்கேல் பேஸ்ட் ரெகுலேஷன் எஸ்பிஆர் ஃப்ரேம்வொர்க் வாட் இஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆன் த போர்ட் ஆஃப் அன் என்பிஎஃப்சி ஹூ மஸ்ட் ஹேவ் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த பேங்க் ஆர் என்பிஎஃப்சிஸ் ஓகேங்களா. இப்போ வந்து என்பிஎஃப்சிஸில் வந்து மினிமம் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கணும் ஓகேங்களா. அண்டர் ஸ்கேல் பேஸ்ட் ஃப்ரேம்வொர்க் வாட் இஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆன் த போர்ட் ஆஃப் அன் என்பிஎஃப்சி. மினிமம் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் போர்ட் ஆஃப் என்பிஎஃப்சிஸில் நம்ம பேங்க்கோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேங்களா, ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். என்பிஎஃப்சினா பேங்க் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்க டேரக்டர்ஸ் வந்து எத்தனை பேர் இருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா. ஒருத்தங்களா, 2 பேரா, இல்லைனா 3 டேரக்டர்ஸா, இல்லைனா ஸ்பெசிஃபிக் நம்பர் எதுவும் மென்ஷன் பண்ணலையான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் சொல்லலாங்களா? ஆன்சர் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு டேரக்டராவது இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஒரு டேரக்டராவது ஏதாவது ஒரு பேங்க்ல இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க ஒரு டேரக்டராவது இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஆன்சர் வந்து ஏ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து a department has 10 எம்ப்ளாயிஸ் ஓகேங்களா. 10 எம்ப்ளாயிஸ் இருக்காங்களாம். their annual salaries in lakhs வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 4, 5, 5, 6, 7, 888, 10, 55 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் அந்த 10 பேரோட சேலரிஸையும் இதில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. த மோட் ஆஃப் சேலரி, த மோடு ஓகேங்களா. இது மோடு நம்ம மீடியன் மோடுன்னு பார்ப்போம் இல்லைங்களா. அதில் சொல்கிறாங்க த மோட் ஆஃப் த சேலரிஸ் இஸ் 8 லேக்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. மோடு வந்து 8 லேக்காம். the median salary is more representative measure of central tendency for this data set than median salary than mean salary ஓகேங்களா. அதாவது மீடியன் சேலரி தான் இங்க இருக்கிற மெஷர் சென்ட்ரல் டெண்டன்சியை வந்து கரெக்டாக சொல்லும். மீன் வேல்யூவை விட அதுதான் கரெக்டாக சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட் எது தப்பு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. எது சொல்லலாமா?
இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவங்க என்ன சொல்றாங்க பாருங்களேன். இப்போ இதில 5, 5 அதுக்கப்புறம் 6 அப்புறம் 888லாம் இருக்கு பார்த்தீங்களா? இப்போ நம்ம மோட்ல வந்து நம்ம வழக்கமா என்ன பண்ணுவோம்? மோட பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த நம்பர் ஜாஸ்தியா ரிப்பீட் ஆகுதோ அந்த நம்பர எடுத்து போட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ மோட்ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 3 8 இருக்குது. ஸோ ஓகேங்களா? ஸோ 3 8 இருக்கிறதுனால மோடோட வேல்யூ 8,00,000ன்னு போட்டாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா? 2வது ஸ்டேட்மெண்ட்ல அவங்க என்ன சொல்றாங்க, மீடியன் சேலரி வந்து சென்ட்ரல் டெண்டன்சியை இந்த இடத்துல கரெக்ட்டா காட்டும். மீன விட கரெக்ட்டா காட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நீங்க இங்க இருக்கிற இந்த வேல்யூஸ் எல்லாத்துக்குமே நீங்க மீன் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபிரெண்ட்ஸ். இதுல வந்து ஒரே ஒரு பிரச்சனை வரும். இங்க இந்த இந்த நம்பர் 55 இருக்கு பார்த்தீங்களா? இந்த 55ன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருச்சு. ஆக்சுவலா இவங்களோடதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4, 5, 6, 7, 8ன்னு இருக்குது. 10ன்னு இருக்குது. இந்த 55ன்ற ஒரு வேல்யூ மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிருச்சு. அப்ப இந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஒரு வேல்யூ இருக்கிறப்போ, இதையும் சேர்த்துக்கிட்டு நம்ம மீன் வேல்யூ கண்டுபிடிச்சோம். அதாவது 4 பிளஸ் 5 பிளஸ் 5 பிளஸ் 8 பிளஸ் 8 பிளஸ் 8 பிளஸ் 10 பிளஸ் 55 இந்த மாதிரி நம்ம போடுறோம் அப்படின்னு சொல்றப்போ நமக்கு கிடைக்கிற வேல்யூ எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 11.6 லேக்ஸ் கிடைக்குது. ஸோ இது வந்து ஆவரேஜ் வந்து கரெக்டாக ரெப்ரசென்ட் பண்ணாது. இந்த 11.6ன்றது நம்ம ஒரு சென்ட்ரல் டெண்டன்சியில் கரெக்டாக மீடியமான ஒரு விஷயத்த வராது. ஏன் வராமல் போகுதுன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் இந்த மீன் வந்து நமக்கு ஆவரேஜ் வந்து கரெக்டாக கிடைக்காம போகுது. ஓகேங்களா? இந்த 55 இங்கே இல்லைன்னு சொன்னால் கரெக்டாக ஒரு மீன் போடுறப்பமே நமக்கு கரெக்டாக இங்கே ஒரு ஆவரேஜான வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? ஆனால் இது கிடைக்காம போகிற காரணம் இந்த 55 தான், 55 தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் மீடியன் போட்டால் கரெக்டாக வரும்னு சொல்லுவாங்க. மீடியன்றப்போ என்னது, சென்டரில் இருக்கிறது இந்த 7 + 8. ஓகேங்களா? 7 + 8 டிவைடட் பை 2 நம்ம போடுறப்போ 7.5 லேக்ஸ் வரும். ஓகேங்களா? 7.5 லேக்ஸ் வரும். ஸோ இந்த இடத்துல மீடியன் தான் கரெக்டாக அந்த சென்ட்ரல் டெண்டன்சியை காட்டுது. ஓகேங்களா? மீடியன் தான் சென்ட்ரல் டெண்டன்சியை காட்டுது. ஸோ அதனால இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். மீடியன் தான் மீனை விட இந்த இடத்துல கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை காட்டுது. ஒருவேளை இந்த 55 இல்லைன்னு சொன்னால் மீனே நமக்கு கரெக்டான ஆவரேஜை கொடுக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ ஆன்சர் வந்து போத் 1 and 2 வந்து கரெக்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு எ போர்ட்ஃபோலியோ மேனேஜர் கால்குலேட்ஸ் த ஒன் டே 95% வேல்யூ அட் ரிஸ்க். ஓகேங்களா? அந்த விஏஆர்னு சொல்கிறாங்க. அது வந்து என்னன்னா வேல்யூ அட் ரிஸ்க்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃபார் 1 crore ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ, ஒரு 1 crore ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ வச்சிருக்காங்களாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.5 லேக்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? டு பி 1.5 லேக்ஸ் தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இஸ் இன்கரெக்ட்னு சொல்கிறாங்க. எது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தேர் இஸ் எ 5% சான்ஸ் தட் த போர்ட்ஃபோலியோ could lose more than 1.5 lakh in a single day. ஓகேங்களா? 5% சான்ஸ் இருக்குது. இந்த போர்ட்ஃபோலியோ வந்து 1.5 lakhs வந்து இழக்கிறதுக்கு ஒரு நாள்ல இழக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. The manager is 95% confident that the portfolio loss will not exceed 1.5 lakh on a any given day ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 1.5 lakh தாண்டாது லாஸ் அப்படி சொல்றாங்க. If the market conditions are normal, losses exceeding 1.5 lakh in a day are expected to occur roughly one day இன் எவ்ரி 20 ட்ரேடிங் டேஸ். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் வந்து நார்மல் கண்டிஷன்ஸில் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 20 ட்ரேடிங் டேஸுக்கு ஒரு நாள் மட்டும் லாஸ் வந்து 1.5 லேக்ஸை தாண்டி போகலான்னு சொல்கிறாங்க. 20 ட்ரேடிங் டேஸ் ஒரு மாதத்தில் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதில் வந்து ஒரு நாள் மட்டும் இந்த 1.5 லேக்ஸை தாண்டி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கடைசியான சொல்ல இந்த போர்ட்ஃபோலியோ இஸ் கேரண்டீட் டு மேக் எ ப்ராஃபிட் ஆஃப் அட்லீஸ்ட் 1.5 லேக்ஸ் ஆன் 95% ஆஃப் ட்ரேடிங் டேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து இன்கரெக்ட்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? எது இன்கரெக்ட்னு சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வேல்யூ அட் ரிஸ்க்ன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? இவங்க இதில வந்து வேல்யூ அட் ரிஸ்க்ன்னு சொல்றப்போ, இதில வந்து ப்ராஃபிட்ட பத்தி பேசல. ஓகேங்களா? வேல்யூ அட் ரிஸ்க்ன்னு அவங்க சொல்றப்போ என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, 95% வந்து நம்மளோட லாஸ் வந்து 1.5 லேக்ஸ்க்குள்ள நின்றுன்றத அவங்க சொல்றாங்க. ஓகேங்களா? 1.5 லேக்ஸ்க்குள்ள லாஸ் வந்து நின்றும். அதாவது அவங்க போர்ட்ஃபோலியோ எவ்வளோ வச்சிருக்காங்க? ரூ. 1 கோடி ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ வச்சிருக்காங்க. ரூ. 1 கோடி ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோன்னா ஏதாவது ஒரு ஷேர்லயோ எதுலயோ வந்து நெறைய ஷேர்ஸ்ல வந்து அவங்க 1 crore இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறப்ப அவங்க சொல்றாங்க ஒரு நாள்ல இந்த 20 ட்ரேடிங் டே நடக்கிறப்போ ஒரு நாள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா 1.5 லேக் வரைக்கும் தான் லாஸ் இருக்கும். அதுக்கு மேல தாண்டி போறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதுதான் மாத்தி சொல்லியிருக்காங்க. அப்போ 95% நம்ம கான்ஃபிடென்ட்டா 1.5 லேக்ஸ்க்குள்ள தான் இருக்கும்னு சொன்னா 5% வந்து அது தாண்டி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுதான் வந்து ஏல சொல்லியிருக்காங்க. பில வந்து 95% கான்ஃபிடென்ட் சொல்லியிருக்காங்க. 1.5 லேக்கு தாண்டி போகாது அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா கரெக்ட்டா சொல்லியிருக்காங்க. 20 ட்ரேடிங் டேஸ்ல ஒரு டே தான் தப்பா போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இன்கரெக்ட்டா இருக்கிற ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, "தி போர்ட்ஃபோலியோ இஸ் கேரண்டீட் டு மேக் எ ப்ராஃபிட் ஆஃப் அட்லீஸ்ட் 1.5 லேக்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ வேல்யூ அட் ரிஸ்க் வந்து ப்ராஃபிட்ட பத்தி பேசல. ஓகேங்களா? ஸோ இது வந்து எவ்வளோ அமௌண்ட் ரிஸ்க்ல இருக்குதுன்றத சொல்றாங்க. ஸோ ஆன்சர் வந்து இதுல டி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஆன்சர் வந்து டி. ஓகேங்களா? அடுத்து
a bank calculates a 95% confidence interval, ஓகேங்களா, கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் ஃபார் த ஆவரேஜ் லோன் ப்ராசஸிங் டைம், ஓகேங்களா, கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறாங்க. ஆவரேஜ் லோன் ப்ராசஸிங் டைமுக்கு 5.2 டேஸு டு 6.8 டேஸ், ஓகேங்களா, 5.2லேருந்து 6.8 டேஸ் சொல்கிறாங்க. விச் இன்டர்பிரிட்டேஷன் இஸ் மோஸ்ட் அக்யூரேட்னு சொல்கிறாங்க. இதில் எந்த இன்டர்பிரிட்டேஷன் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. There is a 95% probability that any single loan application will be processed within 5.2 to 6.8 days, ஓகேங்களா, 95% ப்ராபபிலிட்டி இருக்குதான் என்ன சிங்கிள் லோன் அப்ளிகேஷன் கொடுத்தாலும் 5.2லேருந்து 6.8 டேஸ்க்குள்ள ஒர்க் அவுட் ஆயிரும்னு சொல்கிறாங்க. இதுவே 95% ஆஃப் ஆல் லோன் அப்ளிகேஷன்ஸ் ஆர் ப்ராசஸ்ட் வித்தின் 5.2 to 6.8 டேஸ். 95% ஆஃப் ஆல் த லோன் அப்ளிகேஷன்ஸ் வந்து எல்லா லோன் அப்ளிகேஷனுமே 5.2 டேஸ்லேருந்து 6.8 டேஸில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. We are 95% confident that the true average loan processing time for all applications lies between 5.2 and 6.8 days. Average 95% வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறோம். எப்போ ஆவரேஜாக சொல்கிறோம் 5.2லேருந்து 6.8 டேஸ்க்குள்ளே இருக்கும்னு சொல்லிட்டு. If we take 100 samples exactly, 95 of them will have an average processing time between 5.2 to 6.8 days சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதில் வந்து எது ஆன்சர் கரெக்டுன்னு சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது ஆன்சர் நமக்கு பார்த்தோன்னு சொன்னாலே தெரியும். இந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் ஆவரேஜ்னு சொல்கிறதுல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 5.2லேருந்து 6.8 டேஸ்க்குள்ளே தான் ஆவரேஜாக லோன் ப்ராசஸிங் டைம் வரும்ன்றதை அவங்க அந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலில் சொல்கிறாங்க. அது வந்து 95% கான்ஃபிடென்ட்டாக சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதில் வந்து மற்றது எல்லாத்துலேயுமே எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த 5.2லேருந்து 6.8 டேஸ்க்குள்ளே முடிஞ்சிடும்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. ஆவரேஜாக நம்ம லோன் ப்ராசஸிங் டைம் வந்து 5.2லேருந்து 6.8 டேஸில் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சி தான். ஓகேங்களா, சி தான் ஆன்சர் கரெக்ட். ஆவரேஜாக 5.2லேருந்து 6.8 டேஸ்க்குள்ளே இருக்கும். நம்ம வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக 5.2லேருந்து 6.8 டேஸ் நம்ம சொல்ல முடியாது. ஆவரேஜில் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃபார் டேட்டா செட் ஆஃப் டிஸ்டிங்க்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ், ஓகேங்களா, டிஸ்டிங்க்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் அரித்மெட்டிக் மீன், ஜியாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன் இஸ் ஜென்ரலி கரெக்ட்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, இதில் வந்து எது ஜென்ரலி இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஜென்ரலி இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. அரித்மெட்டிக் மீன் இஸ் டிப்பிக்கலி த லார்ஜஸ்ட் அமங் த 3, ஓகேங்களா, அரித்மெட்டிக் மீன் தான் மூணுலேயுமே பெருசாக இருக்கும் ஒன்று சொல்கிறாங்க. ஜியாமெட்ரிக் மீன் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு த அரித்மெட்டிக் மீன், ஜியாமெட்ரிக் மீன் வந்து அரித்மெட்டிக் மீனுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஹார்மோனிக் மீன் இஸ் டிப்பிக்கலி த ஸ்மாலஸ்ட் அமங் த 3, ஓகேங்களா, ஹார்மோனிக் மீன் தான் இருக்கிறதே சின்னதுன்னு சொல்கிறாங்க. இஃப் ஆல் வேல்யூஸ் இந்த டேட்டா செட் ஆர் ஐடென்டிக்கல் தென் ஏஎம் ஈக்குவல் டு ஜிஎம் ஈக்குவல் டு ஹெச்எம். எல்லா வேல்யூஸும் சேமாக இருந்துச்சு டேட்டா செட்டில் அப்படின்னு சொன்னால் ஏஎம் ஈக்குவல் டு ஜிஎம் ஈக்குவல் டு ஹெச்எம்மாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதில் ஆன்சர் என்னன்னு சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இதில் என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அரித்மெட்டிக் மீன் வந்து இருக்கிறதுலே ஒரு டேட்டா செட் இருக்குதுன்னு சொன்னால் அதில் இருக்கிறதுலே ஜாஸ்தியாக இருக்கிறது வந்து அரித்மெட்டிக் மீன் தான் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா, எப்போவுமே அரித்மெட்டிக் மீன் தான் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜியாமெட்ரிக் மீன் வந்து ஆல்வேஸ் ஈக்குவல் டு அரித்மெட்டிக் மீன் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, ஜியாமெட்ரிக் அது வந்து தப்பு. ஓகேங்களா, எப்போவுமே ஜியாமெட்ரிக் மீன் வந்து அரித்மெட்டிக் மீனும் சேமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அது வந்து அப்படி சொல்ல முடியாது. ஸோ அது வந்து தப்பு. மிச்ச ரெண்டும் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஹார்மோனிக் மீன் இஸ் டிப்பிக்கலி த ஸ்மாலஸ்ட் அமங் த 3, ஓகேங்களா, அது வந்து கரெக்ட். இஃப் ஆல் வேல்யூஸ் இந்த டேட்டா செட் ஐடென்டிக்கலாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஏஎம் ஈக்குவல் டு ஜிஎம் ஈக்குவல் டு ஹெச்எம்ன்றதும் கரெக்ட். ஸோ ஆன்சர் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் பி தான் இன்கரெக்டாக இருக்குது. ஜியாமெட்ரிக் மீன் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு த அரித்மெட்டிக் மீன் சொல்லியிருக்காங்க இல்லையா, இதுதான் தப்பாக இருக்குது. இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு டிஸ்டிங்க்டிவ் பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் அதோட ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், சாரி ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ வந்து ஒரு டிஸ்டிங்க்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்குன்னா அதோட ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஎம் வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஜியாமெட்ரிக் மீன், ஓகேங்களா, ஜியாமெட்ரிக் மீன் இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஹார்மோனிக் மீன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஏஎம் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஜிஎம் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஹார்மோனிக் மீன். ஓகேங்களா, இதில் வந்து அரித்மெட்டிக் மீன் அப்படின்றது வந்து நம்ம நார்மலாக பண்ணுவோம் இல்லைங்களா, ஒரு 3 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் அந்த 3 வேல்யூஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு 2 + 4 + 5 அந்த மாதிரி 3 வேல்யூ நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு அதை வந்து 3ஆல் டிவைட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து அரித்மெட்டிக் மீன். ஓகேங்களா, அதுதான் நார்மலாக அரித்மெட்டிக் மீன். இது வந்து நார்மலாக நம்ம கண்டுபிடிக்கிறது. இதுவே இந்த ஜியாமெட்ரிக் மீன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஜியாமெட்ரிக் மீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து பாப்புலேஷன் ரேட் வந்து ஒரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. 2% இன்க்ரீஸ் ஆகும், 3% இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி க்ரோத் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு மீன் நம்ம கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஜியாமெட்ரிக் மீன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஜியாமெட்ரிக் மீன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஹார்மோனிக் மீனை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து
செட்ஸ் ஆஃப் ரேட்ஸ் இப்போ இப்போ ஆவரேஜாக ஸ்பீடு இல்லைனா ப்ரைஸ் பெர் யூனிட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறப்போ இப்போ பெட்ரோல் வந்து எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஒரு 10 லிட்டர் வாங்குறோம். ஒரு இடத்துல ப்ரைஸ் வந்து ஒரு எக்ஸ் வேல்யூ இருக்குது, இன்னொரு இடத்துல 10 லிட்டர் ஒய் வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ இந்த ப்ரைஸ் வந்து எப்படி ஆவரேஜ் அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு, அதே மாதிரி காரில் நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு எக்ஸ் ஸ்பீடில் நம்ம வந்து ஒரு ஒரு டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறோம். திருப்பி வரும்போது ஒய் ஸ்பீடில் வந்து நம்ம அந்த டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறோம், கவர் பண்ணுறோம். அப்போ இதோட ஆவரேஜ் என்ன மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கால்குலேட் பண்ணுறப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும் சொன்னால் ஹார்மோனிக் மீன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த 3 மீன்ஸும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. A company is experiencing rapid technological disruptions in its industry. ஓகேங்களா. Facing unpredictable consumer demand shifts due to global events. Dealing with complex international supply chains. ஓகேங்களா. காம்ப்ளெக்ஸ் இன்டர்நேஷனல் சப்ளை செயின்ஸ் இருக்குது. அண்ட் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட் டு கிளியர்லி இன்டர்பிரட் ஃபியூச்சர் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஃபியூச்சர் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸையும் அவங்களால வந்து கிளியராக வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல, இன்டர்பிரேட் பண்ண முடியல. இந்த சிச்சுவேஷனை வந்து எது வந்து பெஸ்ட்டாக டிஸ்கிரைப் பண்ணுது, கேரக்டரைஸ் பண்ணுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்வாட் அனாலிசிஸா, இல்லைனா பிஎஸ்டிஎல்இ அனாலிசிஸா, இல்லை எம்பிஓன்னு சொல்லி கேட்குறாங்க, இல்லைனா வியூசிஏ என்விரான்மெண்ட்டான்னு சொல்லி கேட்குறாங்க. எதுவும் சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. இப்போ இந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரேபிட் டெக்னாலஜிக்கல் டிஸ்ரப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஒரு கம்பெனி வந்து ரேபிட் டெக்னாலஜிக்கல் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். டன்ரியஸ் சார். ஓகேங்க சார். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேங்களா. இங்கே வந்து டெக்னாலஜிக்கல் டிஸ்ரப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ அங்கே வந்து டிஸ்ரப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றதுமா இங்கே வந்து வாலட்டிலிட்டி இருக்குது, அதுக்கப்புறம் அன்பிரடிக்டபிள் கன்சியூமர் டிமாண்ட் இருக்குது, அதையும் அப்போ அங்கே ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. ஓகேங்களா. அந்த சப்ளை செயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு காம்ப்ளெக்சிட்டி இருக்குது, அதுக்கப்புறமா இன்டர்பிரட் த மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் இன்டர்பிரட் பண்ண முடியல. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பிகிவிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறனால இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் வியூசிஏ என்விரான்மெண்ட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது வந்து வியூசிஏ என்விரான்மெண்ட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து டிஸ்கிரைப் பண்ணுது எப்படி இருக்குதுன்றது இந்த வியூசிஏ வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. இதே ஸ்வாட் அனாலிசிஸ், பிஎஸ்டிஎல் அனாலிசிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம். இந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, இதில் ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னன்றதை நம்ம அனாலிசிஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இது வந்து டிஸ்கிரைப் பண்ணுது, இந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு டிஸ்கிரைப் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஓகேங்களா. எம்பிஓன்றது வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைஸ் ரிலேட்டடாக வரும். நம்ம அடுத்த கொஸ்டின் அது ரிலேட்டடாக பார்க்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ ஆன்சர் பழசுக்கு வந்து டி தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து a sales manager and a sales person sit down at the beginning of the year to agree on specific measurable sales target. ஓகேங்களா. அவங்க ஒரு சேல்ஸ் மேனேஜரும் சேல்ஸ் பர்சனும் அந்த இயர் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட சேல்ஸ் டார்கெட் என்ன வைக்கணும் அப்படின்றத வந்து அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க. முடிவு பண்ணிட்டு த்ரூ அவுட் த இயர் தே ட்ராக் ப்ராக்ரஸ் அகேன்ஸ்ட் தீஸ் டார்கெட்ஸ். ஓகேங்களா. அந்த அந்த வருஷம் ஃபுல்லாக அந்த டார்கெட்டை வந்து அவங்க ட்ராக் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த இயர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணி ஃபோக்கஸ் ஆன் த எக்ஸ்டென்ட் டு விச் தீஸ் டார்கெட்ஸ் ஆர் அச்சீவ். கடைசியில் இயர் எண்டில் இந்த டார்கெட்லாம் நம்ம எப்படி அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து திஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் அப்ரோச் இஸ் மோஸ்ட் இண்டிகேட்டிவ். இது வந்து இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் வந்து என்னன்னு சொல்கிறீங்க? 360 டிகிரி ஃபீட்பேக்னு சொல்கிறீங்களா, இல்லைனா பிஹேவியரல் ஆங்கர்டு ரேட்டிங் ஸ்கேல் சொல்கிறீங்களா, இல்லைனா கிரிட்டிக்கல் இன்சிடென்ட் மெத்தட்னு சொல்கிறீங்களா, இல்லைனா மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ்னு சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. இது வந்து ஆன்சர் வந்து டி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இது மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா முன்னாடி இதில், அந்த இதுதான் சொல்கிறாங்க. ஒரு சேல்ஸ் பர்சனும் ஒரு சேல்ஸ் மேனேஜரும் ஃபஸ்ட்டு அந்த இயர் பிகினிங்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அந்த டார்கெட் அவங்க எந்த லெவலில் அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்ரைஸ் பண்ணுவாங்க. இதுவே இந்த 360 டிகிரி ஃபீட்பேக்கில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் நிறைய நிறைய லெவலில் கஸ்டமர் லெவல்லேருந்து எல்லா லெவல்லேருந்தும் அவங்க வந்து ஃபீட்பேக் வாங்குவாங்க. ஃபீட்பேக்கை வச்சுக்கிட்டு பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைஸ் பண்ணுவாங்க. இதுவே இந்த கிரிட்டிக்கல் இன்சிடென்ட் மெத்தடில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இன்சிடென்ட் வருது. அந்த டைமில் அந்த எம்ப்ளாயி வந்து அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து சூப்பர்வைசர் வந்து பார்த்து அந்த மெத்தடை சொல்லி அவங்கள வந்து அப்ரைஸ் பண்ணாங்க. இதை வந்து கிரிட்டிக்கல் இன்சிடென்ட் மெத்தட்னு சொல்கிறாங்க. இந்த பிஹேவியரல் ஆங்கர்ட் ரேட்டிங் ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி ஒரு கிரிட்டிக்கல் மெத்தடுக்கு வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கேல் ஒன்று வச்சுக்கிட்டு ஸோ அதை சொல்லி அதை வந்து ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் பிஹேவியர்லி ஆங்கர்ட் ரேட்டிங் ஸ்கேல்ஸ் பார்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆன்சர் வந்து டி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஆன்சர் வந்து டி. அடுத்து 16 வந்து the formal concept of dedicated compliance officer in Indian banks was proactive measure introduced by banks themselves by early 1980s to enhance corporate governance. இந்த compliance officer அப்படின்ற விஷயத்தை வந்து பேங்க்ஸே கொண்டு வந்தாங்க. ஏர்லி 1980s கொண்டு வந்தாங்க கார்பரேட் கவர்னன்ஸ்க்காகன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பேஸ்ட் ஆன் த ஜோஷ் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் ஆகஸ்ட் 1992 வந்து mandated the appointment of compliance officer in banks primarily to strengthen the internal controls
and ensure adherence to regulatory guidelines following instance of பேங்க் ஃப்ராட் அண்ட் மால் ப்ராக்டிஸ். பேங்க்கில் ஃப்ராட்ஸ் மால் ப்ராக்டிஸ்லாம் வரும்போது இவங்க வந்து ஜோஷ் கமிட்டின்றது ஒன்று வச்சு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர்ஸ் பற்றி ஒரு மேண்டேட் கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்புன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸு. அடுத்து இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஓகேங்களா? இதில் நீங்கள் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், இந்த ஜோஷ் கமிட்டியை வச்சுக்கிட்டு தான் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து போடணும்னு சொல்லி கொண்டு வராங்க. ஓகேங்களா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா. இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர்ன்ற ஒருத்தவங்களை வந்து கொண்டு வரதுக்கு இந்த ஜோஷ் கமிட்டி, இந்த கமிட்டி மாதிரி விஷயங்கள் தான் நிறைய கேட்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதனால இந்த கமிட்டியை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர் அப்பாயின்மெண்ட்டை வந்து இவங்க தான் ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் வந்து ஃபால்ஸு, ஒய் வந்து ட்ரூ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு, borrower retains ownership. ஓகேங்களா? borrower retains ownership and possession of movable assets but creates a charge for the lender. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க சொன்னால், lender takes physical possession of the movable assets from the borrower. ஓகேங்களா? அடுத்து charge created on immovable property to secure loan. இந்த 3 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இதை வந்து இதோட மேட்ச் பண்ணணும். இதில் எது மார்ட்கேஜ், எது பிளெட்ஜ், எது ஹைப்போதிகேஷன் கேட்குறாங்க. ஓகேங்களா? எது மார்ட்கேஜ், எது பிளெட்ஜ், எது ஹைப்போதிகேஷன் சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இந்த பாரோவர் ரீடைன்ஸ் ஓனர்ஷிப் அண்ட் பொசிஷன் ஆஃப் மூவபிள் அசெட். ஓகேங்களா? பாரோவரே வந்து ஓனர்ஷிப்பையும் பொசிஷனும் வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? மூவபிள் அசெட்டு பட் கிரியேட்ஸ் ஏ சார்ஜ் ஃபார் த லெண்டர். ஓகேங்களா? ஒரு சார்ஜ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து என்ன சொல்கிறாங்க? இதுதான் நம்ம வந்து ஹைப்போதிகேஷன் சொல்கிறோம். ஓகேங்களா? நம்ம வந்து இப்போ வெஹிக்கிள்ஸ் வாங்குறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு காரோ ஒரு பைக்கோ வாங்குறோம்னு சொன்னால், அந்த பேங்க் வந்து நமக்கு அந்த காரையோ பைக்கையோ ஹைப்போதிகேட் பண்ணி கொடுப்பாங்க. நம்மளுடைய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டில் பார்த்தோம்னு சொன்னால், ஹைப்போதிகேட் ஆகிருக்குது, பேங்க்கு ஹைப்போதிகேட் ஆகிருக்குதுன்றது சொல்லி வரும் இல்லைங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால், ஓனர்ஷிப்பும் பொசிஷனும் நம்மளே வச்சிருப்போம். ஓனர்ஷிப்பும் பொசிஷனும், காரோட ஓனர்ஷிப் பொசிஷனும் நம்மகிட்டயே இருக்கும். ஆனால் பேங்க் வந்து ஒரு சார்ஜ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து ஹைப்போதிகேஷன் சொல்கிறோம். லெண்டர் டேக்ஸ் ஃபிசிக்கல் பொசிஷன் ஆஃப் மூவபிள் அசெட்ஸ். லெண்டரே வந்து பொசிஷன் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து என்னது? ஸோ இது வந்து பிளெட்ஜை பொறுத்த வரைக்கும் லெண்டர் வந்து பொசிஷன் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ கோல்டு எதுவும் நம்ம பிளெட்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், லெண்டர் வந்து அந்த பொசிஷன் வந்து அவங்க கையிலே வச்சுக்கிறாங்க. ஸோ பிளெட்ஜ் ரெண்டாவது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், சார்ஜ் கிரியேட்டட் ஆன் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி டு செக்யூர் அ லோன். அது வந்து மார்ட்கேஜ். நம்ம தெரியும் இல்லைங்களா? மார்ட்கேஜ் லோனில் தான் இமூவபிள் ப்ராப்பர்ட்டியில் தான் மார்ட்கேஜ் லோன் கொடுக்குறாங்க. மார்ட்கேஜ் சார்ஜ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு தேர்டு, செகண்ட் வந்து செகண்ட் தான், தேர்ட் ஒன் வந்து ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? Next, which of the following events related to credit information infrastructure in India occurred in 1999 சொல்றாங்க. ஓகேங்களா? The Credit Information Companies Regulation Act CICRA was passed by Parliament. ஓகேங்களா? 1999ல தான் பாஸ் பண்றாங்களா? சிபில் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ இந்தியா லிமிடெட் கமென்ஸ்டு ஃபுல் ஆப்ரேஷன். இந்த டைமில் தான் சிபில் வந்து ஃபுல்லாக கமெண்ட்ஸ் பண்ணுறாங்களா? த ஆர்பிஐ கான்ஸ்டிடியூட்டட் ஒர்க்கிங் குரூப் சேர்டு பை ஸ்ரீ என்ஹெச் சித்திகி டு எக்ஸ்ப்ளோர் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அ கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ. ஓகேங்களா? இந்த டைமில் தான் ஆர்பிஐ வந்து ஒரு ஒர்க்கிங் குரூப் வந்து கான்ஸ்டிடியூட் பண்ணுறாங்களான்னு கேட்குறாங்க. ஆல் கமர்ஷியல் பேங்க்ஸ் வேர் மேண்டேட்டட் டு பிகம் மெம்பர்ஸ் ஆஃப் அட்லீஸ்ட் ஒன் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனி. ஓகேங்களா? கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனியா? ஸோ இது நாளில் எதுன்னு கேட்குறாங்க. எதுன்னு சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், ஆன்சர் வந்து சி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஆர்பிஐ வந்து கான்ஸ்டிடியூட் ஒர்க்கிங் குரூப் சேர்டு பை ஸ்ரீ என்ஹெச் சித்திகி டு எக்ஸ்ப்ளோர் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அ கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ. ஓகேங்களா? ஸோ இந்த பியூரோ இது வந்து கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரெக்கமெண்டேஷன் இவங்க கொடுக்குறாங்க இல்லைங்களா? இந்த ரெக்கமெண்டேஷன் வச்சுக்கி தான் நமக்கு வந்து கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ இந்தியா லிமிடெடே கொண்டு வரதா சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதை வச்சுக்கிட்டு தான் சிபில்ன்றதே கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சிஐசிஆர்ஏ இந்த இது பார்த்தோம் இல்லைங்களா? இது வந்து எப்போ பாஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் 2005 வந்து பாஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? 2005 பாஸ் பண்ண சொல்கிறாங்க. சிபில் வந்து எப்போ கமெண்ட்ஸ் ஆச்சுன்னு சொன்னால் 2001லேருந்து 2001ல கமெண்ட்ஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்ரீ என்ஹெச் சித்திகின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒர்க்கிங் குரூப் சேர்டு பை ஸ்ரீ என்ஹெச் சித்திகி தான் டு எக்ஸ்ப்ளோர் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ. ஓகேங்களா? நெக்ஸ்ட், a student is enrolling for the next semester and can choose only one elective. ஓகேங்களா? ஒரு நெக்ஸ்ட் செமஸ்டரில் ஏதோ ஒரு ஒரு கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அது ஒன்று மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும். the available electives are இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் சைக்காலஜி. என்னென்ன எலக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, இன்ட்ரொடக்ஷன் டு சைக்காலஜி கொடுத்துருக்காங்க, பேசிக்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபிலிம் ஸ்டடீஸ் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஈவெண்ட் சூசிங், இன்ட்ரொடக்ஷன் ஆஃப்
சைக்காலஜி அண்ட் த ஈவெண்ட் ஆஃப் சூசிங் பேசிக்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா? இதில் என்ன இந்த 2 ஈவெண்ட்டுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சைக்காலஜி செலக்ட் பண்ணாலும் சரி, பேசிக்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் செலக்ட் பண்ணாலும் சரி, இது 2 ஈவெண்ட்டுக்கும் என்ன ரிலேஷன் கேட்குறாங்க. இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்டா, தே ஆர் எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸா, இல்லைனா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸா, இல்லைனா காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட்ஸான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? என்னன்னு சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. இதில வந்து என்னன்னா ஃபிரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த 3 இது குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதில இப்போ வந்து இன்ட்ரோடக்ஷன் டூ சைக்காலஜி செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, பேசிக்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் எடுக்க முடியாது. பேசிக்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, இன்ட்ரோடக்ஷன் டூ சைக்காலஜி எடுக்க முடியாது. ஸோ இதில 2ல ஏதாவது ஒண்ணு தான் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஒண்ணு எடுக்கிறப்போ இன்னொன்னு வந்து எடுக்க முடியாது. ஸோ அது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, தே ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்ஸர் வந்து பார்த்தோம்னு சொன்னா, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். இப்போ இதுவே எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, இந்த 3 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு ஈவென்ட்லயும் இந்த 3 ஆப்ஷனுமே வந்துருச்சு. ஒரு ஈவென்ட்லயும் இந்த 3 ஆப்ஷன் வந்துருச்சு. அந்த 3 ஈவென்ட்டையும் சேர்க்கிறப்போ, அங்க இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே உள்ள வருது அப்படின்னு சொன்னா, அது வந்து எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட்ன்னு சொல்றாங்க. அது வந்து எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இங்க வந்து நமக்கு ஆன்ஸர் என்னன்னு சொன்னா, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவென்ட்ஸ். ஏன்னா ஒண்ணு வரும்போது இன்னொன்னு வர முடியாது. ஓகேங்களா? செகண்டு, எ ஸ்மால் லோக்கல் லைப்ரரி அப்சர்வ்ஸ் தட் ஆன் ஆவரேஜ் 3 புக்ஸ் ஆர் ரிட்டர்ன்ட். ஓகேங்களா? ஒரு ஆவரேஜா 3 புக்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்றாங்க. பெர் ஹவர் டியூரிங் இட்ஸ் ஆப்பரேட்டிங் ஹவர்ஸ். ஓகேங்களா? ஒரு மணி நேரத்துல 3 புக்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்றாங்க. த ரிட்டர்ன் ஹேப்பன்ஸ் ரேண்டம்லி அண்ட் இண்டிபெண்டன்ட்லி ஆஃப் ஈச் அதர். ஓகேங்களா? ரிட்டர்ன் வந்து ரேண்டமாவும் இண்டிபெண்டன்டாவும் நடக்குதுன்னு சொல்றாங்க. விச் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வுட் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் மாடலிங் த நம்பர் ஆஃப் புக்ஸ் ரிட்டர்ன்ட். ஓகேங்களா? இதுல எந்த டிஸ்ட்ரிபியூஷன் மாடல் வந்து கரெக்ட்டா இருக்கும், இதுக்கு வந்து ஆப்ட்டா இருக்கும்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேங்களா? எந்த டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லலாங்களா? பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனா, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா, பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனா, யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனான்னு கேட்கறாங்க. எதுன்னு சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு ஆன்ஸர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இது வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? இது வந்து ஆன்ஸர் வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். ஏன்னா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் மாடலிங்க பொறுத்தவரைக்கும் தான் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆ ஈவென்ட் வந்து இந்த மாரி 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவ ரிட்டர்ன் ஆகுது. 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவ கால் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன் குடுக்குறது வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் வந்து சொல்றாங்க. இதுவே பார்த்தீங்கன்னு சொன்னா, பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு பார்த்தீங்களா? பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குதுன்னு சொன்னா, இப்போ வந்து ஒரு ஒரு 2 காயின வந்து நம்ம டாஸ் பண்றோம். 2 காயின டாஸ் பண்றோம். அதுல வந்து நமக்கு 2மே ஹெட் கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரி பாசிபிலிட்டி? ஸோ இந்த மாரி விஷயங்கள வந்து அனலைஸ் பண்றதுக்கு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சொல்றாங்க. ஸோ இப்ப இந்த மாரி விஷயத்துல எவ்வளோ பெர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குது? 2 காயின நம்ம வந்து டாஸ் பண்றோம் அப்படின்னா, 2மே ஹெட்ஸ் கிடைக்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டி? ஸோ இந்த மாரி விஷயங்கள பார்க்கறதுக்கு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்றாங்க. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா, இது வந்து ஒரு பெல் ஷேப்டு கர்வ் வரும். கன்டினியூஸ் டேட்டா இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அத வந்து சென்ட்ரல் டெண்டன்சி படி இந்த இந்த அ இந்த ஷேப்ல கொண்டு வருவாங்க. ஸோ இதுதான் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்றாங்க. இது வந்து கன்டினியூஸ் டேட்டா வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன பொறுத்தவரைக்கும் கன்டினியூஸ் டேட்டா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் மெயினா சொல்லியிருக்காங்க. பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன பொறுத்தவரைக்கும் ஒரு 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 ஈவென்ட் வந்து அக்கர் ஆயிட்டு இருக்கும். ஒரு ஃபிக்ஸட் இன்டர்வல்ல வந்து ஒரு 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 விஷயம் வந்து அக்கர் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அத பத்தி பேசுறது தான் எதுல சொல்றாங்கன்னு சொன்னா, பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன்ல சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? A researcher is studying the annual income of a large population of factory workers. ஓகேங்களா? Researcher is studying the annual income of large population of a factory workers. ஓகேங்களா? The distribution of individual incomes in this population is known to be skewed to the right. ஓகேங்களா? Skewed to the right. The researcher plans to take multiple random samples of 100 workers each and calculate the mean income for each sample சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆனுவல் இன்கம் ஒரு ஒரு லார்ஜ் பாப்புலேஷனோட ஆனுவல் இன்கம் வந்து எடுக்குறாங்க. ஆனுவல் இன்கம் வந்து எடுக்குறாங்க. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இங்க இங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ரைட் சைடு ஸ்க்யூவா இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ ரைட் சைடு நார்மலா பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதுல வந்து ரைட் சைடு ஸ்க்யூவா இருக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு பக்கமா இப்படி வந்து இந்த மாதிரி வந்திருக்கும். ஓகேங்களா? இது வந்து ரைட் சைடு ஸ்க்யூடுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்க இவங்க கண்டுபிடிக்கிற டிஸ்ட்ரிபியூஷனும் இந்த மாதிரி வந்திருக்குதாம். அப்போ ரிசர்ச்சர் பிளான்ஸ் டு டேக் மல்டிபிள் ரேண்டம் சாம்பிள்ஸ் ஆஃப் 100 ஒர்க்கர்ஸ். 100 ஒர்க்கர்ஸை சாம்பிளா வச்சுக்கிட்டு நிறைய சாம்பிள்ஸ் எடுக்கிறாங்களாம். நிறைய சாம்பிள்ஸ் எடுத்து அதோட மீன வந்து கண்டுபிடிக்கிறாங்களாம். அப்படி கண்டுபிடிக்கிறப்போ the distribution of these samples mean is expected to be approximately normal. இந்த இப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா மீன், அப்படி மீன் கண்டுபிடிக்கிறது வந்து அப்ராக்சிமேட்டா நார்மலா இருக்குமா அப்படி சொல்றாங்க. இன்னொன்று வந்து திஸ் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் டியூ டு த சென்ட்ரல் லிமிட் தியரம். சென்ட்ரல் லிமிட் தியரம் வர்றதுனால தான் இப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வருது. ஸ்டேட்மெண்ட் 1ல சொல்றோம் இல்லைங்களா, அந்த எக்ஸ்பெக்டேஷன் வர்றதுக்கு காரணம் சென்ட்ரல் லிமிட் தியரம்னாலும் சொல்றாங்க. இதுல எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட், எது தப்புன்னு சொல்லலாங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நார்மலா வரும்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? ஆனா அவங்க ஒரிஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எடுத்ததுப்போ, அது வந்து ரைட் ஸ்க்யூடா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ரைட் ஸ்க்யூடா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா, அதிலருந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 100 வொர்க்கர்ஸ வந்து சாம்பிளா வச்சுக்கிட்டு, 100 வொர்க்கர்ஸ வந்து சாம்பிளா எடுத்து, 100 வொர்க்கர்ஸா சாம்பிளா எடுத்து, எடுத்து அதோட மீன் கண்டுபிடிக்கிறப்போ, அதோடைய டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா தான் வரும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா தான் வரும்னு சொல்றாங்க. ஏன் அப்படி வரும்னு சொல்றது தான் அந்த சென்ட்ரல் லிமிட் தியரம் அப்படின்றது சொல்லுது. ஓகேங்களா? ஏன் வரும் அப்படின்னு சொன்னா, இப்போ அவங்க சாம்பிள் சைஸ் வந்து 30க்கு மேல எடுத்து பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாம்பிள் சைஸ் எப்போ வந்து அவங்க 30க்கு மேல எடுத்து பண்றாங்களோ, அப்படி எடுத்து பண்றப்போ, ஒரிஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து லெஃப்ட் சைடு ஸ்க்யூவா இருந்தாலும் சரி, ரைட் சைடு ஸ்க்யூவா இருந்தாலும் சரி, அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. நமக்கு கிடைக்கிற டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஓகேங்களா? 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எ ஃபேக்டரி ப்ரொடியூசஸ் எலக்ட்ரானிக் சிப்ஸ். ஓகேங்களா? எலக்ட்ரானிக் சிப்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அண்ட் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா ஷோஸ் தட் 4% ஆஃப் த சிப்ஸ் ஆர் டிஃபெக்டிவ். ஓகேங்களா? 4% ஆஃப் த சிப்ஸ் வந்து டிஃபெக்டிவா இருக்குது. அண்ட் இன்ஸ்பெக்டர் ரேண்டம்லி செலக்ட்ஸ் a sample ஆஃப் 10 சிப்ஸ். ஓகேங்களா? ஒரு 10 சிப்ஸ் வந்து எடுத்து செலக்ட் பண்றாங்க. இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு 10 சிப்ஸ மட்டும் எடுத்து டெஸ்ட் பண்றாங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த இன்ஸ்பெக்டர் வில் ஃபைண்ட் எக்ஸாக்ட்லி ஒன் டிஃபெக்டிவ் சிப் இன் த சாம்பிள். ஓகேங்களா? ஒரு 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 எலக்ட்ரானிக் சிப் மேனுஃபேக்சர் பண்றாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா 4% வந்து டிஃபெக்டிவ் வரும்னு சொல்றாங்க. 4% வந்து டிஃபெக்டிவ் வரும்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து செக் பண்ண வராரு. அவர் வந்து 10 சிப் தான் எடுக்க போறாரு. ஓகேங்களா? ஸோ 10 சிப் தான் எடுக்க போறாரு. ஸோ இங்க எண் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 சிப் தான் எடுப்பாரு. இவங்க என்ன கேட்குறாங்க, என்ன ப்ராபபிலிட்டி அதில 1வது தப்பு வந்துருமோ அப்படின்ற ப்ராபபிலிட்டி வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னு சொன்னா k = 1. ஓகேங்களா? 10 மொத்தமா எடுக்குறாரு. அவர் வந்து 10 முதல்ல 1 மொத்தமா எடுக்குறாரு. அதில 1வது டிஃபெக்டிவா வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து 1. கேன்றது வந்து 1. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில நடக்கும் அப்படின்றதுக்கு வந்து என்ன பாசிபிலிட்டி இருக்குது? 0.04. ஏன் 4%ன்னு குடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இவங்க வந்து 4% வந்து டிஃபெக்டிவ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இதில நடக்காம இருக்கிறதுக்கு, 1 வந்து டிஃபெக்டிவா வராம போறதுக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, 1 மைனஸ் 0.04 அப்படின்னா 0.96. ஓகேங்களா? 0.96. நமக்கு இதில சக்சஸ்ன்றது வந்து 0.04. ஓகேங்களா? வராதுன்றதுக்கு 0.96. ஓகேங்களா? 0.96. ஸோ இத எடுத்துக்கிட்டு அவங்க வந்து ஒரு ஃபார்முலா சொல்றாங்க. அ இந்த ஃபார்முலால நம்ம போட்டோம். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, P is equal to C. ஓகேங்களா? C வந்து இப்ப இங்க வந்து பார்த்தோம்னு சொன்னா நமக்கு 10 இங்க 1. C n10. ஓகேங்களா? இன்டூ P. P to the power of 1 இன்டூ Q. Q to the power of 10 minus 1. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலால போட்டோம்னு சொன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சுரும்னு சொல்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து n. ஓகேங்களா? இது வந்து n. இங்க இருக்கிற வேல்யூ வந்து k. ஓகேங்களா? அந்த kன்றது என்னது? நம்ம ஒரே ஒரு வேல்யூ எடுக்கிறோம். ஒரே ஒரு ப்ராடக்ட் தான், ஒரே ஒரு ஐட்டம் தான் நம்ம எடுக்கிறோம். அந்த அந்த 1 தான் டிஃபெக்டிவா வரணும். ஓகேங்களா? வரணுன்றது தான் 1 தான் டிஃபெக்டிவா வரணும்னு சொல்றோம். ஸோ அத வந்து kஆ எடுத்துக்கிறோம். ஸோ இங்க வந்து என்னன்னா C வந்து 10ck. ஓகேங்களா? இது வந்து இது கண்டுபிடிக்கிறோம். அதே மாரி P to the power of k. ஓகேங்களா? P to the power of k அது வந்து 1. ஓகேங்களா? அது போட்டுக்கிறோம். இன்டூ Q to the power of n minus k. ஓகேங்களா? n minus k. ஓகேங்களா? ஸோ இத போட்டோம்னு சொன்னா ஆன்சர் வரும். ஸோ இப்போ காம்பினேஷன் நம்ம கண்டுபிடிக்கிறப்போ 10C1 ஓட காம்பினேஷன் நம்ம கண்டுபிடிச்சோம்னு சொன்னா நமக்கு 10 தான் வரும். ஓகேங்களா? 10 தான் வரும். அதே மாரி P யோட வேல்யூ வந்து 0.04. ஓகேங்களா? 0.04 இன்டூ இவங்க இங்கேயே ஒரு வேல்யூ குடுத்துருக்காங்க பாருங்க. 0.96 to the power of 9. ஓகேங்களா? ஏன்னா 10 minus 1 9. ஓகேங்களா? ஸோ இது வந்து முடிச்சோம்னு சொன்னா, இத வந்து கால்குலேட் பண்ணோம்னு சொன்னா, ஆன்சர் வந்து என்ன வரும்னு சொன்னா 0.0277 வரும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து 0.277. இதுக்கு வந்து நம்ம பெர்சன்டேஜா எடுத்தோம்னு சொன்னா 27% சான்ஸ் இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கலாம். 27% வந்து அவரு 10 சிப் எடுக்கிறப்போ அதில 1 வந்து டிஃபெக்டிவா வர்றதுக்கு 27% சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ ஆன்சர் வந்து டி. ஓகேங்களா? ஆன்சர் வந்து டி. 0.0277. ஓகேங்களா? அடுத்து 23rd. A bank investigates a series of fraudulent transactions linked to several merchant establishments. ஓகேங்களா? fraudulent activities நடந்திருக்குது. எங்கே merchant establishmentsல நடந்திருக்குது. They discovered that malicious software was secretly installed on the merchants payment terminal. merchants உடைய payment terminals இருக்கு இல்லைங்களா? அவங்க POS machines வச்சிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த டெர்மினல்ல வந்து ஏதோ ஒரு malicious software ஒண்ணு போட்டிருக்காங்க போல. This software was designed to capture the card data while it was briefly held in the terminal volatile memory. ஓகேங்களா? இந்த கார்ட நம்ம போடுறப்போ அந்த மெமரிய வந்து கேப்சர் பண்ணுது. கார்டோட மெமரி அது வந்து கேப்சர் பண்ண முடியுது. விச் டெர்ம் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் திஸ் டைப் ஆஃப் மால்வேர் அட்டாக்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இதில் வந்து ஃபிஷிங்கா, இல்லைனா SQL இன்ஜெக்ஷனா, இல்லை ரேம் ஸ்கிராப்பிங்கா, இல்லைனா கீ லாகிங்கான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஆன்சர் என்ன தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ்?
ஓகே. இப்ப இதுல வந்து என்ன நடக்குதுன்னு சொல்றாங்கன்னா ஃபிரெண்ட்ஸ், ரேம் ஸ்கிராப்பிங்ன்றது நடக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஆன்சர் வந்து சி தான். ஓகேங்களா? ரேம் ஸ்கிராப்பிங் அப்படின்றது நடக்குதுன்னு சொல்றாங்க. இது ரேம் ஸ்கிராப்பிங்க பொறுத்தவரைக்கும் என்ன நடக்கும்னு சொன்னா, இப்போ வந்து ஒரு கார்ட் டீட்டெயில் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து எப்பவுமே என்கிரிப்ட் ஆகி தான் இருக்கும். ஆனா ஒரு பர்ட்டிகுலர் பீரியட் மட்டும் ஒரு ஷார்ட்டான பீரியடுக்கு மட்டும் அந்த பிஓஎஸ் டெர்மினல்ஸ்ல இருக்கிறப்போ அந்த ரேம்ல வந்து அந்த டேட்டா வந்து என்கிரிப்ட் ஆகாம இருக்கும்னு சொல்றாங்க. ரேம்ல அந்த டேட்டா வந்து என்கிரிப்ட் ஆகாம இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ என்ன பண்றாங்களாம், ஒரு சாஃப்ட்வேர போட்டு அதுல இருக்கிற டேட்டாவ எடுத்துடுறாங்களாம். ஸோ அத வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ரேம் ஸ்கிராப்பிங்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதே ஃபிஷிங்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா? நம்மள்ட்ட ஃபோன் பண்ணியோ, இல்லன்னா எஸ்எம்எஸ் மூலியமாவோ நம்மள்ட்ட ஏதாவது இன்ஃபர்மேஷனையோ, இல்லன்னா ஓடிபியோ கேட்டு நம்மள ஏமாத்துறாங்க இல்லைங்களா? அத வந்து ஃபிஷிங்னு சொல்றாங்க. எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் சொன்னா, ஏதாவது ஒரு டேட்டா பேஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு குவெரி போடுவாங்க. அத வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஒரு வெப்சைட்ல அட்ரஸ் பேனல்ல யூஆர்எல் பார் மூலியமாவோ, இல்லன்னு சொன்னா அந்த அந்த ஃபார்ம்ஸ் ஏதாவது குடுத்துருக்காங்கன்னா, அந்த ஃபார்ம்ல ஒரு டேட்டா மூலியமாவோ இந்த எஸ்கியூஎல வந்து இன்ஜெக்ட் பண்ணி, அவங்களுக்கு தேவையான டேட்டாவ வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ அத வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் சொல்றாங்க. கீ லாகிங்க பொறுத்தவரைக்கும் பார்த்துட்டோம்னு சொன்னா, நம்ம கீபோர்ட் இருக்குது இல்லைங்களா? கீபோர்ட்ல வந்து ஏதாவது ஒரு இத வச்சுக்கிட்டு, நம்ம என்ன கீஸ் எல்லாம் லாக் பண்றோம் அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணி எடுக்குறாங்க. இத வந்து கீ லாகிங்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட். ஓகே. இப்ப என்பிஎஃப்சிஸ்ல லேயர் குடுத்துருக்காங்க இல்லைங்களா? அது இதுல எந்தெந்த லேயர்ல வருதுன்றத கேட்டிருக்காங்க. ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி அசெட் வந்து 500 க்ரோர்ஸ் ஓகேங்களா? வித் அசெட்ஸ் ஆஃப் 500 க்ரோர்ஸ் ஒர்த் இருக்குதாம். ஓகேங்களா? இது வந்து எந்த லேயர்ல வரும்னு கேட்குறாங்க. நான் டெபாசிட் டேக்கிங் என்பிஎஃப்சி வித் அசெட்ஸ் ஆஃப் 1500 crore ஒரு நான் டெபாசிட் வாங்காத ஒரு என்பிஎஃப்சி. அவங்க வந்து ஒரு 1500 க்ரோர்ஸ் அசெட்ஸ் ஒர்த் இருக்கு. இவங்க எங்க வருவாங்க? அண்ட் என்பிஎஃப்சி அக்கவுண்ட் அக்ரிகேட்டர் இவங்க எங்க வருவாங்க? 7th லார்ஜஸ்ட் என்பிஎஃப்சி இருக்காங்க. அவங்க அந்த லேயர்ல வருவாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எதுல வருவாங்கன்னு சொல்லலாமா? ஓகே. இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து எங்க வரும்? நம்மளுடைய மிடில் லேயர்ல வருவாங்க. ஓகேங்களா? ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி வந்து எங்க வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, மிடில் லேயர்ல வருவாங்க. ஓகேங்களா? மிடில் லேயர்ல வருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் டெபாசிட் டேக்கிங் என்பிஎஃப்சிஸ் வித் அசெட்ஸ் ஆஃப் 1500 க்ரோர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்களும் எதுல வருவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இவங்களுமே பார்த்தீங்கன்னு சொன்னா மிடில் லேயர்ல தான் வருவாங்க. இவங்களும் மிடில் லேயர்ல தான் வருவாங்க. இந்த என்பிஎஃப்சி அக்கவுண்ட் அக்ரிகேட்டர்ன்னு இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்க எதுல வருவாங்கன்னு சொன்னா, பேஸ் லேயர்ல வருவாங்க. ஓகேங்களா? இவங்க வந்து பேஸ் லேயர்ல வருவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 7th லார்ஜஸ்ட் என்பிஎஃப்சி இன் இந்தியான்னு சொல்றாங்க இல்லைங்களா? அவங்க எதுல வருவாங்கன்னு சொன்னா, அப்பர் லேயர்ல வருவாங்க. ஓகேங்களா? இவங்க வந்து அப்பர் லேயர்ல வருவாங்க. அதாவது என்னன்னா, இப்ப இந்த என்பிஎஃப்சி அக்கவுண்ட் அக்ரிகேட்டர்ன்னு இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்க வந்து எல்லாரோட டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி, எல்லாருடைய அதாவது கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய டேட்டாஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு அவங்களோட அது கஸ்டமர்ஸோடைய பெர்மிஷனோட கன்சென்ட்டோட அதை அக்ரிகேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அக்ரிகேட் பண்ணி கொடுக்குறவங்கள தான் என்ன சொல்றோம்னு சொன்னா, என்பிஎஃப்சி அக்கவுண்ட் அக்ரிகேட்டர்னு சொல்றோம். என்பிஎஃப்சி அக்கவுண்ட் அக்ரிகேட்டர்னு சொல்றோம். ஸோ இவங்க பொதுவா பார்த்தீங்கன்னு சொன்னா, பேஸ் லேயர்ல தான் வருவாங்க. இந்த 7th லார்ஜஸ்ட் என்பிஎஃப்சின்னு சொல்றோம் இல்லைங்களா? இப்போ இந்த அப்பர் லேயரை பொறுத்தவரைக்கும் பார்த்துக்கிட்டோம்னு சொன்னா, என்ன பண்றாங்கன்னு சொன்னா, டாப் 10ல இருக்கிற என்பிஎஃப்சிஸ் தான் இருப்பாங்க. டாப் 10ல இருக்கிற என்பிஎஃப்சிஸ் இருப்பாங்க. அப்போ 7th லார்ஜஸ்ட் என்பிஎஃப்சியா இருந்தாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க வந்து அப்பர் லேயர்ல போயிருவாங்க. அதே மாதிரி ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் வந்து மிடில் லேயர்ல வருவாங்க. நான் டெபாசிட் டேக்கிங் கம்பெனிஸ் அவங்க 1000 கோடிக்கு மேல போயிருச்சு. நான் டெபாசிட் டேக்கிங்கா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, 1000 கோடிக்கு மேல போயிருச்சு அப்படின்றப்போ அவங்க வந்து மிடில் லேயருக்கு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஸோ ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா? அடுத்து செக்யூர்ட் லோன் எக்ஸ்டெண்டட் பை எ பேங்க் ஹேஸ் ரிமைன்ட் ஓவர் டியூ ஃபார் 95 டேஸ். ஓகேங்களா? ஒரு செக்யூர்ட் லோன் வந்து 95 டேஸ் வந்து ஓவர் டியூல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இட் இஸ் சப்சிக்வென்ட்லி கிளாசிஃபைட் அஸ் சப்ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? சப்ஸ்டாண்டர்டா அதுக்கப்புறம் கிளாசிஃபை பண்றாங்க. அங்க சப்ஸ்டாண்டர்ட்ல வந்து 13 மாசம் இருந்திருக்குது. இட் இஸ் ரீகிளாசிஃபை அதுக்கப்புறம் அது ரீகிளாசிஃபை பண்றாங்க. இஃப் த அவுட்ஸ்டாண்டிங் லோன் அமௌண்ட் இஸ் 10 லேக்ஸ் 10 லேக்ஸ் வந்து இப்போ அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்குது. இது வந்து ஃபுல்லி செக்யூர்டுன்னு சொல்றாங்க. கொலாட்ரல் வச்சு ஃபுல்லி செக்யூர்டா இருக்குதுன்னு சொல்றாங்க. கொலாட்ரல் வேல்யூ வந்து இதை சரி பண்ற அளவுக்கு ஃபுல்லா இருக்குதுன்னு சொல்றாங்க. வாட் இஸ் இட்ஸ் நியூ கிளாசிஃபிகேஷன் அண்ட் மினிமம் ப்ரொவிஷன் த பேங்க் மஸ்ட் மேக் ஆன் த செக்யூர்டு போர்ஷன் அட் திஸ் பாயிண்ட். ஓகேங்களா? இது என்ன இப்போ இதை வந்து எப்படி கிளாசிஃபை பண்ணுவாங்க, இதுக்கு மினிமம் ப்ரொவிஷன் வந்து எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? இது சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? டவுட்ஃபுல் ஒன்னா, டவுட்ஃபுல் டூவா, லாஸ் அசெட்டா, ப்ரொவிஷன் வந்து எவ்வளோ கொடுக்கணும்? 15%, 25%, 40%, எவ்வளோ கொடுக்கணும் சொல்லாங்களா?
ஓகே. இப்ப இதோட ஆன்ஸர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஃபிரெண்ட்ஸ், இது வந்து கிளாசிஃபிகேஷன் வந்து டவுட்ஃபுல்லா வரும். ஏன்னா, இப்ப வந்து பார்த்தோம்னு சொன்னா, நமக்கு வந்து அது வந்து 95 டேஸ் வந்து ஓவர்டியூ போயிருச்சு. 90 டேஸ் தாண்டிடுச்சுன்னு சொன்னா, அது வந்து நம்ம என்பிஎல்ல கொண்டு வந்துருவோம். அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் 1 இயர் வந்து நம்ம 1 இயர் வந்து அத வந்து சப்ஸ்டாண்டர்ட்ல வச்சிருப்போம். அந்த 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து எங்க கொண்டு வருவோம்? டவுட்ஃபுல்ல கொண்டு வந்துருவோம். ஓகேங்களா? டவுட்ஃபுல்ல 1ல கொண்டு வந்துருவோம். இப்ப இதுல ப்ரொவிஷன்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து செக்யூரிட்டி இருக்குதுன்றனால அந்த ரியலைசபிள் வேல்யூல 25% நம்ம வந்து ப்ரொவிஷனா வைக்கணும்னு சொல்றாங்க. அந்த செக்யூரிட்டி ஃபுல்லா இருக்குதுன்றனால, ரியலைசபிள் வேல்யூல நம்ம வந்து 25% வந்து புரோவிஷன் வைக்கணும்னு சொல்றாங்க. அப்படி இதுவே D2க்கு போயிடுச்சுன்னு சொன்னா 40% வைக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? D2 போயிடுச்சுன்னா 40% வைக்கணும். D3 போயிடுச்சுன்னா 100% வச்சிரணும். ஆனா, இப்ப இதுவே பார்த்தீங்கன்னா, இங்க வந்து கொலாட்ரல் குடுத்துருக்காங்க. ஒரு செக்யூரிட்டி இருக்குது. அதனால. அப்படி செக்யூரிட்டி இல்லன்னு சொன்னா, நமக்கு D1 போகும்போதே 100% புரோவிஷன் வச்சிர வேண்டியதுதான். ஓகேங்களா? D1க்கு போகும்போதே 100% நம்ம புரோவிஷன் வச்சிர வேண்டியதுதான். இங்க செக்யூரிட்டி இருக்குதுன்றதுனால, நம்ம D1ல இருக்கிறப்ப 25% ரியலைசபிள் வேல்யூல 25% புரோவிஷன் வச்சுக்கிறோம். D2ல வந்து 40% வச்சுக்கிறோம். D3ல வந்து 100% வச்சுக்கிறோம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அபவுட் கார்லேஷன் அண்ட் காசேஷன் கேட்குறாங்க. காசேஷன் ரிலேட்டடாக எது வந்து ட்ரூன்னு கேட்குறாங்க. கார்லேஷன் ஆல்வேஸ் இம்ப்ளைஸ் காசேஷன். காசேஷன் ஆல்வேஸ் இம்ப்ளைஸ் கார்லேஷன். Correlation measure the strength and direction of a linear relationship but does not imply causation. Causation is measured by the coefficient of determination. ஓகேங்களா? இதில் எது கரெக்ட்னு சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சார் D2ல வந்து 2 இயர்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க சார். D2ல வந்து 2 இயர்ஸ் இருக்கும். தண்டரியா சார் D2ல வந்து 2 இயர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் D3க்கு போகும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா சார்? இது சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கார்லேஷன் காசேஷன் தண்டரியா சார் ஓகே தானுங்களா சார்? ஓகே. இப்போ இதில் கார்லேஷன் காசேஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கார்லேஷன் இருக்குது பார்த்தீங்களா? கார்லேஷனில் வந்து என்ன நடக்கும்னு சொன்னால், இப்போ எக்ஸ்ன்ற ஒரு விஷயம் ஒய்ன்ற ஒரு விஷயத்த வந்து எப்படி ஓகே சார், ஓகே. அதாவது இப்போ இப்போ எப்படி சொல்லலாம்? இப்போ இப்போ வந்து இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட்னு எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஷேர் மார்க்கெட்னு எடுத்துப்போம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். இப்போ ஜிடிபி வந்து நம்ம எக்கானமியோட ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றப்போ, நம்மளுடைய ஷேர் பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன சொல்லலாம்? கார்லேஷன் இருக்குதுன்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்போ வந்து ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஷேர் பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகுது, ஷேர் பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னு சொன்னா இவங்க இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கார்லேஷன் இருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, சப்போஸ் ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஷேர் பிரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகுது, ஷேர் பிரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இப்படியும் ஒண்ணு நடக்கலாம். அப்ப இப்பவும் பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்க வந்து ஒரு கார்லேஷன் இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது 2க்குள்ளயும் கார்லேஷன் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனா, இந்த கார்லேஷன்ல இது 2க்கும் எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குதுன்றத கண்டுபிடிக்கலாம்னு சொல்றாங்க. அதாவது இந்த ஜிடிபியும், ஷேரும் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தோட இது வந்து இன்டர்லிங்க் ஆகி இருக்குதுன்றத நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, எது எதை காஸ் பண்ணுதுன்றத சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? காசேஷனை வந்து கார்லேஷன்ல நம்ம சொல்ல முடியாது. ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகுறப்போ ஷேர் இன்க்ரீஸ் ஆகுது. ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகுறப்போ ஷேர் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்படின்னு நம்ம சொல்லிக்க முடியும். இதுக்குள்ள எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குதுன்றதையும் நம்ம சொல்ல முடியும். ஆனா, எது எதை காஸ் பண்ணுது, இல்ல வேற ஏதோ ஒண்ணு இதை காஸ் பண்ணுதான்றத காசேஷனை நம்ம சொல்ல முடியாது. ஸோ காசேஷனுக்கும் கார்லேஷன்லையும் சம்மந்தம் இல்லைன்றத சொல்றாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் வந்து சி. Correlation measures the strength and direction of linear relationship but does not imply causation. Causation பத்தி சொல்லாது. ஓகேங்களா? Which statement best describes the relationship between correlation and regression in statistical analysis? Correlationக்கும் regressionக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து statistical analysisல எது கரெக்டாக சொல்லணும்னு கேட்குறாங்க. Regression analysis is used to assess the direction of causality between two variables while correlation assess the magnitude of their relationship. Correlation is a specific form of regression analysis ஆன்னு கேட்குறாங்க. primarily used for analyzing non-linear relationship. ஓகேங்களா? அடுத்து correlation is used to predict the value of a dependent variable. ஓகேங்களா? based on the independent variable while regression quantifies the relationship between two independent variables. ஓகேங்களா? அடுத்து correlation measures the strength and direction of a linear relationship between two variables while regression aims to model and predict the value of one variable based on the value of one or more other variables. ஓகேங்களா? இதுல எது கரெக்ட்னு சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. இதுல வந்து ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஆன்சர் வந்து டி தான் கரெக்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? டில
கார்லேஷன் மெஷர்ஸ் த ஸ்ட்ரென்த் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் லீனியர் ரிலேஷன்ஷிப். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி உள்ள இது பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் டைரக்ஷனை சொல்லும். ஓகேங்களா, கார்லேஷனை பொறுத்த வரைக்கும் டைரக்ஷனை சொல்லும், அதோட ஸ்ட்ரென்த்தை பற்றி சொல்லும், ரெண்டு வேரியபிளோடைய ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லும். ஆனால் ரிக்ரெஷன் வந்து எதை பற்றி சொல்லும் அப்படின்னு சொன்னால், அந்த வேல்யூ ஆஃப் ஒன் வேரியபிள் பேஸ்ட் ஆன் த வேல்யூஸ் ஆஃப் அதர் வேரியபிள்ஸ். ஓகேங்களா, இப்போது இந்த ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், நம்ம ஒரு வேல்யூ, இப்போ ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகிறப்போ ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ இதில் வந்து நமக்கு வேல்யூ தெரியாது. இப்போ எவ்வளோ ஜிடிபி இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னால் எவ்வளோ ஷேர் இன்க்ரீஸ் ஆகும்னு தெரியாது. இப்போ இங்கே இந்த ஜிடிபி வந்து ஒரு 2% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நமக்கு வேல்யூ வச்சு தெரிஞ்சுக்கிறது நம்ம எங்கே தெரிஞ்சுக்க முடியும்னு சொன்னால், ரிக்ரெஷன் அனாலிசிஸில் நம்ம வேல்யூ தெரிஞ்சுக்க முடியும். கார்லேஷன் அனாலிசிஸை பார்த்தோம்னா இது ரெண்டும் எந்த டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுதுன்றதை மட்டும்தான் கார்லேஷனில் பேசுகிறாங்க. ஆனால் வேல்யூ நமக்கு சொல்ல மாட்டாங்க. இப்போ நீங்கள் ரெக்ரெஷனை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், ஒரு ஜிடிபியில் 1% கூடிச்சுன்னு சொன்னால் ஷேரில் ஒரு 2% கூடும். அப்படின்ற மாதிரி நமக்கு வேல்யூவே கிடைக்கும். ஸோ அப்போ இது ரெக்ரெஷன் வந்து நமக்கு இன்னும் நல்ல விஷயம் இல்லைங்களா. ஷேர் இந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணுறப்போ நமக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இதுதான் அது ரெண்டு பேருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா, வாட் இஸ் த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் typically followed in a statistical investigation process, for example when studying household incomes. ஓகேங்களா, இப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து எப்படி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அனாலிசிஸ், இன்டர்பிரிட்டேஷன், கலெக்ஷன், கிளாசிஃபிகேஷன் வருதாங்களா, கலெக்ஷன், அனாலிசிஸ், கிளாசிஃபிகேஷன், டேப்லேஷன் வராங்களா, இன்டர்பிரிட்டேஷன், அனாலிசிஸ், கலெக்ஷன் வராங்களா, இல்லைனா கலெக்ஷன், கிளாசிஃபிகேஷன், டேப்லேஷன், அனாலிசிஸ்னு வராங்களா. ஓகே, இது நமக்கு தெரியும் இல்லைங்களா, எதுன்னு சொல்லலாங்களா. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து என்ன ஆர்டரில் வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி அனாலிசிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆன்சர் வந்து டி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட் நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணுறோம். கலெக்ட் பண்ண டேட்டாவை வந்து அழகாக டேப்லேட் பண்ணுறோம். டேப்லேட் பண்ணதுக்கப்புறம் அதில் என்னென்ன அனாலிசிஸ், நமக்கு கார்லேஷன், ரிக்ரெஷன் எல்லா விதமான அனாலிசிஸும் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதுலேருந்து இன்டர்பிரிட்டேஷன்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து டி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், which of the following is an example of data classified based on குவாலிட்டேட்டிவ் பேசிஸ். ஓகேங்களா, இதில் எது குவாலிட்டேட்டிவ் பேசிஸில் சொல்லியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பை த எக்ஸாம் ஸ்கோரில் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஆனுவல் இன்கம் படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க எம்ப்ளாயீஸை. ஒன்று வந்து ப்ராடக்ட்ஸ் பை தேர் வெயிட். ஓகேங்களா, வெயிட் வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இன்னொன்று கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் சர்வே ரெஸ்பாண்டன்ஸ் பை தேர் ரிலீஜன். ஓகேங்களா, சாரி ஃப்ரெண்ட்ஸ், சாரி. இப்போ இதில் எது வந்து குவாலிட்டேட்டிவ் பேசிஸில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, எது குவாலிட்டேட்டிவ் பேசிஸ்ன்னு சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் என்ன இருக்குது, எக்ஸாம் ஸ்கோர்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு நம்பர். ஓகேங்களா, அப்போ குவான்டிடேட்டிவ், அது வந்து குவான்டிடேட்டிவ்ல இருக்குது. ஆனுவல் இன்கம் இங்கேயும் ஒரு நம்பர் சொல்லும். ஆனுவல் இன்கம்ன்றது எப்படி இருக்கும், 1 lakh, 10 lakh, 15 lakhன்னு இருக்கும். அப்போ இங்கேயும் ஒரு நம்பர் வருது. ப்ராடக்ட்ஸ் பை தேர் வெயிட், இங்கேயும் ஒரு நம்பர் வருது. ஓகேங்க சார், கரெக்ட். ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்பர் வருது. இந்த ரிலீஜனில் மட்டும் நம்ம நம்பர் சொல்லலாம். இது குவாலிட்டியை சொல்கிறோம். அப்போ இது வந்து குவான்டிடேட்டிவ். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து டி. ஓகேங்களா, நன்றி சார், கரெக்ட். ஸோ அடுத்து, in a company of 100 employees, 20 employees are in the age group of 35. ஓகேங்களா, ஒரு 100 employees இருக்காங்களா, அதில் 20 employees மட்டும் 35 ஏஜ் குரூப்பில் இருக்காங்களா. இவங்களோட ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஏஜ் குரூப் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லலாங்களா, ஆன்சர் என்னன்னு சொல்லலாங்களா. நம்ம இந்த ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும்னா நம்ம டேட்டா கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 எம்ப்ளாயிஸோட டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 100 எம்ப்ளாயிஸோட டேட்டாவும் எப்படி இருக்கும், ஒருத்தரோட வயசு வந்து ஒரு 30, இன்னொருத்தருடைய வயசு வந்து 35, மூணாவது 40. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. பெரிய லெவலில் டேட்டா இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு டேபிளை போட்டுருவாங்க. டேபிள் போட்டு அழகாக 30லேருந்து 40 இத்தனை பேர், அதுக்கப்புறம் 40லேருந்து 45 இத்தனை பேர், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறதுல தான் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ வருதுன்னு சொல்கிறாங்க. 20 எம்ப்ளாயிஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. 35 இருக்கிறது வந்து 20 மெம்பர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இதோட ஃப்ரீக்வன்சி நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொன்னால், ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது 0.20. இதான் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை பர்சன்டேஜாக கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் இன்னும் 100 போட்டுக்க வேண்டியதான். ஓகேங்களா, வாட் இஸ் த கீ டிஸ்டிங்ஷன் பிட்வீன் டிஸ்கிரீட் அண்ட் கண்டினியூஸ் வேரியபிள் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேங்களா, டிஸ்கிரீட்டுக்கும் கண்டினியூஸ் வேரியபிள்ஸ்க்கும் என்ன டிஸ்டிங்ஷன் இருக்குதுன்னு கேட்குறாங்க. கண்டினியூஸ் வேரியபிள்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் சயின்டிஃபிக் ரிசர்ச்சான்னு சொல்கிறாங்க. வைல் டிஸ்டிங்டிவ் வேரியபிள்ஸ் யூஸ்ட் இன் பிஸ்னஸ் கான்டெக்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. கண்டினியூஸ் வேரியபிள்ஸ் ஆல்வேஸ் மெஷர்ட் யூசிங் ஹோல் நம்பர்ஸில் மெஷர் பண்ணுவாங்களாம். டிஸ்கிரீட் வேரியபிள்ஸை இன்க்ளூடிங் டெசிமல் வேல்யூஸில் இருக்குமா.
டிஸ்க்ரீட் வேரியபிள்ஸ் வந்து டெசிமல் இருக்குமா. A continuous variable can take on any value within a specific range. ஓகேங்களா. கன்டினியூஸ் வேரியபிள் வந்து ஒரு ரேஞ்சில் என்ன ஒரு ஸ்பெசிஃபிக் கொடுத்துருக்க ஒரு ஸ்பெசிஃபிக் ரேஞ்சில் என்ன மாதிரியான வேரியபிள்ஸ் வேணாலும் கண்டினியூஸ் டேட்டாவில் எடுத்துக்க முடியும், வேரியபிள் எடுத்துக்க முடியும். டிஸ்க்ரீட் வேரியபிளில் வந்து அப்படி எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டேக் ஸ்பெசிஃபிக் டிஸ்டிங்க்ட் கவுண்டபிள் வேல்யூஸ் தான் எடுத்துக்க முடியும்னு சொல்கிறாங்க. கண்டினியூஸ் வேரியபிள்ஸ் ஆர் ஆல்வேஸ் குவாலிட்டேட்டிவ் இன் நேச்சர், ஒயில் டிஸ்க்ரீட் வேரியபிள்ஸ் ஆர் ஆல்வேஸ் குவான்டிடேட்டிவ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதில் ஆன்சர் என்னன்னு சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. இதில் வந்து ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ், சி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர். ஓகேங்களா. கண்டினியூஸ் வேரியபிள் வந்து கேன் டேக் ஆன் எனி வேல்யூ வித்தின் அ ஸ்பெசிஃபிக் ரேஞ்ச். ஓகேங்களா. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டினியூஸ் வேரியபிள்னா எப்படி இருக்கும்னா, இந்த 20.1 20.2 இந்த மாதிரி வரும். இப்போ இதுவே டிஸ்க்ரீட் வேரியபிள்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் நம்பராக தான் இருக்கும். 20 21 22 இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா. இப்போ இந்த 20.1 20.2 இருக்கிறதுனால ஒரு கொடுத்துருக்கிற ஸ்பெசிஃபிக் ரேஞ்சில் இப்போ 20லேருந்து 30ன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 20லேருந்து 30ன்னு சொன்னாங்கன்னா அதில் இருக்கிற எல்லா நம்பரையுமே இதால் கவர் பண்ணிட முடியும். எதில் இந்த கண்டினியூஸ் வேரியபிளை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கிற எல்லா டேட்டாவையுமே கொண்டு வந்துட முடியும், உள்ளுக்குள்ளே நம்மளால் கொண்டு வந்துட முடியும். ஆனால் இதுவே நீங்கள் டிஸ்க்ரீட் டேட்டாவை பார்த்தீங்கன்னா 20 21 22ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே என்ன டவுட் வரும்னா, 20 21 22ன்றதும் கண்டினியூஸாக தானே இருக்குது, இதில் எந்த டேட்டா மிஸ் ஆகும் அப்படின்னு நமக்கு தோணும். அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த 20க்கும் 21க்கும் நடுவில் 20.5ன்னு ஒன்று இருக்குது. அந்த டேட்டாவை இதுக்குள்ளே நம்ம போட முடியாது டிஸ்க்ரீட்டுக்குள்ளே. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேங்களா. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ டிஸ்க்ரீட் டேட்டாவில் 20 21 தான் நம்ம டிஸ்க்ரீட் டேட்டா போட முடியும். அது ஏன் கண்டினியூஸாக இல்லைன்னா, நடுவில் இந்த மாதிரி ஒரு 20.5 அப்படின்னு ஒரு வேல்யூ வரணும்னு சொன்னால் நம்ம அதை டிஸ்க்ரீட் டேட்டாவில் போட முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதனால அதை டிஸ்க்ரீட் டேட்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் கண்டினியூஸ் டேட்டான்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். 20.1 20.2 இந்த மாதிரி போட்டுக்க முடியும் நம்மளால். அப்போ அது கண்டினியூஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வேறு எதுலையாவது ஒன்றில் கேட்கலான்னு தோணுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேங்களா. அடுத்து வேல்யூட் ரிஸ்க். நம்ம இதை வச்சு ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லைங்களா. வேல்யூட் ரிஸ்க் இஸ் டிபிக்கலி எக்ஸ்பிரஸ்ட் அட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் இன் ஃபினான்ஷியல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஃபினான்ஷியல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் வந்து கொடுப்பாங்க இல்லைங்களா. வேல்யூட் ரிஸ்க்கு கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் கொடுப்பாங்க இல்லைங்களா. அது வந்து பொதுவாக எந்த லெவலில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா. 50 to 75 90 to 95 95 to 99 99 to 99.9 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா. ஆன்சர் சி. ஓகேங்களா சார். இதுக்கு தானே சார் 32க்கு ஆன்சர் சி. ஓகேங்களா. கரெக்ட் தான் சார். 95%லேருந்து 99%. ஓகேங்களா. தன்றியா சார் கரெக்ட் தான். ஓகேங்களா. ஓகே. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ரேண்டம்லி செலக்டிங் எ ஃபேஸ் கார்டு ஜாக்கு குவீனு கிங் அப்படின்னு சொல்லி ரேண்டமாக நம்ம செலக்ட் பண்ண போகிறோமா. ஜாக் குவீன் கிங் இந்த மாதிரி வர்றதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்குறாங்க. ஸ்டாண்டர்ட் டெக் ஆஃப் 52 பிளேயிங் கார்ட்ஸ், 52 பிளேயிங் கார்டு இருக்குது. அதில் அந்த எடுக்கிறப்போ ஜாக்கு குவீனு கிங்குன்னு வர்றதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ஜாக்கு கிங் குவீன்ன்ற இதில் வந்து ஒரு 4 டைப் ஆஃப் கார்டு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதாவது இந்த ஹார்ட் டியன், அதுக்கப்புறம் டைமண்ட், ஸ்பேடு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்படி ஒரு 4 டைப்பில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 டைப்பில் இருக்கும். அந்த 4 டைப்பில் ஒன்றுலேயுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜாக்கு குவீனு கிங்குன்றதெல்லாம் இருக்கும். ஸோ 4லேயுமே இருக்கும். அப்போ 4லேயுமே இருக்குதுன்றப்போ 3 into 4. ஓகேங்களா. 3 into 4. ஓகேங்களா. ஸோ 12 கிடைக்கும் நமக்கு மொத்தமாக. ஓகேங்களா. 12 இருக்கும். இந்த இது வந்து நமக்கு 12 ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ 12 டிவைடட் பை 52. மொத்தமாக எத்தனை இருக்குது? 52 கார்ட்ஸ் இருக்குது. 52 கார்ட்ஸ் இருக்குது. ஸோ 12 டிவைடட் பை 52. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து டிவைட் பண்ணால் 3/13. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஆன்சர் வந்து 3/13. ஓகேங்களா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்கிரைப்ஸ் அண்ட் இம்பாசிபிள் ஈவெண்ட். ஓகேங்களா. இதில் இம்பாசிபிள் ஈவெண்ட் இது ஈஸி தான், உங்களுக்கு பார்த்ததுமே தெரியும்னு நினைக்கிறேன். drawing a blue marble from a bag containing only blue marbles, rolling a 6 on standard 6-sided die. ஓகேங்களா. drawing a red marble from a bag containing blue and green marbles, getting heads when flipping a fair coin. ஓகேங்களா. என்ன ஆன்சர் சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் இம்பாசிபிள் ஈவெண்ட்னா இதுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றது. என்னது ஆன்சரு? ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ரெட் மார்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ மார்பிளும் க்ரீன் மார்பிளும் தான் இருக்குது. அப்போ ரெட் மார்பிள் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அதுதான் வந்து இம்பாசிபிள் ஈவெண்ட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. வாட் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் த ஃபைனைட் பாப்புலேஷன்? ஓகேங்க சார். ஓகே. தன்றியா சார் கரெக்ட் சார். வாட் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் த ஃபைனைட் பாப்புலேஷன் மல்டிப்ளையர் FPM, ஆல்சோ நோன் அஸ் ஃபைனைட் பாப்புலேஷன் கரெக்ஷன் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேங்களா.
இதோட பிரைமரி ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. எ டெக்னிக் யூஸ் டு அட்ஜஸ்ட் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கா, எ மெத்தட் டு எஸ்டிமேட் பாப்புலேஷன் எஸ்டிமேட் பண்ணுறதுக்கா, எஸ்டிமேட் பேராமீட்டர்ஸ் அக்யூரேட்லி வித்தவுட் த நீட் ஃபார் டேக்கிங் எ சாம்பிளே எடுக்காமல் எஸ்டிமேட் பண்ணுறதுக்கா, எ ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல் யூஸ்டு பிரைமர்லி டு இன்க்ரீஸ் த ரிக்வயர்டு சாம்பிள் சைஸ். ஓகேங்களா, ரிக்வயர்ட் சாம்பிள் சைஸ் ஃபார் அச்சீவிங் more accurate results from small population. Statistical tool used primarily to increase the required sample size increase பண்றதுக்குன்னு சொல்லிட்டு for achieving more accurate results from small populations. A factor applied to reduce the calculated standard error. ஓகேங்களா, calculated standard error வந்து ரெடியூஸ் பண்றது, ஆஃப் மீனை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. when the sample size is significant proportion, typically 5%, sample size வந்து 5%க்கு மேலே இருக்குது. ஓகேங்களா, அந்த மாதிரி டைம்லையான்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்னன்னு சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேங்க சார். ஓகே, ஆன்சர் வந்து டி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ இந்த ஃபைனைட் பாப்புலேஷன் மல்டிப்ளையர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நமக்கு வந்து ஒரு பாப்புலேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ ஒரு பாப்புலேஷன் கொடுத்துருங்க, இது வந்து மொத்த பாப்புலேஷன் வச்சுக்கோங்களேன். இதோட சாம்பிளுமே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில், இது வந்து ஒரு ஃபைனைட் பாப்புலேஷன். சும்மா இப்படி நம்ம எடுத்துக்கோம். இப்போ வந்து ஒரு 30 பேர் இருக்காங்க, இது வந்து ஒரு ஃபைனைட் பாப்புலேஷன். எப்போவுமே பாப்புலேஷன் வந்து ஃபைனைட்டாக தான் இருக்கும். ஆனால் சில டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இல்லைங்களா, 30,000 40,000 அப்படின்றப்போ அது வந்து சும்மா ஒரு பேருக்கு இன்ஃபினிட்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ இதில் 30 பேர் தான் இருக்காங்க மொத்தத்துக்கே. 30 பேரில் நம்ம வந்து ஒரு 15 பேர்கிட்ட சாம்பிள் எடுத்துகிறோம்னு வச்சுப்போம். ஓகேங்களா, இப்போ சாம்பிள் சைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நம்ம எடுக்கிறோம். இங்கே நம்ம சாம்பிள் எடுக்கிறப்ப என்ன பண்ணுறோம், ரீப்ளேஸ்மெண்ட், வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். ஓகேங்களா, வித்தவுட் ரீப்ளேஸ். அப்போ 15 பேர் நம்ம வெளியே எடுக்கிறப்போ என்ன பண்ணுறோம், 15 பேர் வெளியே வந்துருவாங்க. இந்த பாப்புலேஷன்லேருந்து 15 பேர் வெளியே வந்துருவாங்க. ஏன்னா நம்ம இதை திருப்பி வைக்கல, இந்த பாப்புலேஷனுக்குள்ளே இவங்களை திரும்ப போடுறது இல்லை. 30 பேர் இருக்காங்க, 30 பேர்லேருந்து நம்ம 15 பேர் சாம்பிளை வெளியே எடுத்துட்டோம். அப்போ மிச்சம் 15 பேர் தான் அங்கே இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த பாப்புலேஷன் வந்து ரொம்பவே குறைஞ்சிருது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் எரர்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டாண்டர்ட் எரர்ன்றது வந்து எதுக்கு கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு பெரிய பாப்புலேஷனுக்கு தான் அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஒரு பெரிய பாப்புலேஷன், அதில் ஒரு சின்ன சாம்பிள் நம்ம எடுக்கிறப்ப தான் அந்த ஸ்டாண்டர்ட் எரர் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இருக்கிறது பாப்புலேஷன் வந்து ஒரு சின்ன பாப்புலேஷன், அதுக்குள்ளேயே நீங்கள் மொத்த அளவில் நம்ம சாம்பிள் எடுத்துட்டோம், ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது, திருப்பி நம்ம உள்ளேயும் போடுறது இல்லை, மொத்தமாக நம்ம வெளியே எடுத்துட்டோம். அப்படின்றப்போ இந்த ஸ்டாண்டர்ட் எரரில் வந்து ஒரு எரர் வரும்னு சொல்கிறாங்க. ஸ்டாண்டர்ட் எரரில் வந்து ஒரு எரர் வரும். ஸோ அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபைனைட் பாப்புலேஷன் மல்டிப்ளையர் அப்படின்ற இந்த கான்செப்ட் வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்னு சொன்னால் அதை வந்து நம்ம குறைச்சிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் அந்த கான்செப்டாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஆன்சர் வந்து டி. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பேங்க் லிமிடெட் ப்ரொவைட்ஸ் அ சப்ஸ்டான்ஷியல் அன்செக்யூர்ட் லோன். ஓகேங்களா, டு எ பிரைவேட் கம்பெனி. ஓகேங்களா, ஒரு 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 பெரிய அன்செக்யூர்ட் லோன் வந்து கொடுக்குறாங்க, பிரைவேட் கம்பெனி கொடுக்குறாங்க. வேறு ஸ்பவுஸ் ஆஃப் ஆல்ஃபா பீஸ் பேங்க் மேனேஜிங் டைரக்டர், அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பவுஸ் ஆஃப் ஆல்ஃபா பேங்க்ஸ் மேனேஜிங் டைரக்டர் இஸ் த மேஜர் ஷேர் ஹோல்டர் அண்ட் டைரக்டர் இருக்காங்களா. ஓகேங்களா, இப்போ ஆல்ஃபா பேங்க் லிமிடெட் வந்து ஒரு அன்செக்யூர்ட் லோனை வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி கொடுக்குறாங்களாம். அந்த பிரைவேட் கம்பெனியில் தான் ஆல்ஃபா பேங்கோடைய மேனேஜிங் டைரக்டருடைய ஸ்பவுஸும் இருக்கிறாங்களா. அங்கே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேஜர் ஷேர் ஹோல்டராக இருக்காங்க, டைரக்டராகவும் இருக்காங்களாம். அண்டர் விச் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் would the details of this transaction primarily need to disclose in the bank's financial statement? ஸோ அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் இது எந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும், இந்த ரிலேஷனை வந்து எந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, ஆன்சர் சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ், தெரியுமா? ஓகே, இது வந்து ஆன்சர் வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சர் வந்து 18, ஏஎஸ் 18 சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதில் தான் ரிலேட்டட் பார்ட்டி டிஸ்க்ளோசர்ஸை பற்றி பேசுகிறதா சொல்கிறாங்க. ரிலேட்டட் பார்ட்டி டிஸ்க்ளோசர்ஸை வந்து இதில் தான் பேசுகிறதா சொல்கிறாங்க. இப்போ இதில் ஏஎஸ் 9 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எதை பற்றி பேசுன்னு சொன்னால் ரெவன்யூ ரெகக்னிஷன் பற்றி பேசுன்னு சொல்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்க சார், சூப்பர், கரெக்ட் சார். ஓகே, நன்றியா சார், கரெக்ட் சார். ஓகேங்களா, இப்போ இதில் வந்து ஏஎஸ் 9 வந்து ரெவன்யூ ரெகக்னிஷன் பற்றி பேசுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஏஎஸ் 17 வந்து செக்மெண்ட் ரிப்போர்ட்டிங்கை பற்றி பேசுகிறாங்க. செக்மெண்ட் ரிப்போர்ட்டிங்னா அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க, என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறாங்க, ஜியோகிராஃபிக்கல் செக்மெண்ட்ஸ் அதை பற்றி பேசுதுன்னு சொல்கிறாங்க. ஏஎஸ் 22 வந்து அக்கௌண்டிங் ஃபார் டாக்ஸஸ் அண்ட் இன்கம் பற்றி பேசுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அக்கௌண்டிங் ஃபார் டாக்ஸஸ் அண்ட் இன்கம் பற்றி பேசுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து இதில் சி. ஓகேங்களா, 37 குளோபல் ட்ரேட் பேங்க் மெயின்டைன்ஸ் அ நோஸ்ட்ரோ அக்கௌண்ட். ஓகேங்களா, ஒரு நோஸ்ட்ரோ அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. இட்ஸ் அக்கௌண்ட் வித் கரஸ்பாண்டிங் பேங்க் இன் ஃபாரின் கண்ட்ரி. ஓகேங்களா, ஃபாரின் கண்ட்ரியில் ஃபாரின் கரன்சியில் வச்சிருக்காங்க. ஓகேங்களா, டியூரிங் reconciliation they find several small credit entries that have remained unexplained and unreconciled over 3.5 years. ஓகேங்களா, இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ரிகான்சிலேஷனுக்கு அப்போ பார்க்குறப்ப என்ன தெரியுதுன்னு சொன்னால் நிறைய சின்ன சின்ன
ஸ்மால் கிரெடிட்ஸ் வந்து இந்த அக்கௌண்ட்டில் விழுந்திருக்குது. அந்த அக்கௌண்ட்டில் வந்து சின்ன சின்ன கிரெடிட்ஸ் வந்து வந்திருக்குது. 3 வருஷமாக வந்துட்டே இருந்திருக்குது. ஓகேங்களா? 3 வருஷமாக வந்துட்டு இருக்குது. ஆனால் இது வந்து ரீகன்சில் அவங்களால பண்ண முடியல. இது வந்து ப்ராப்பராக அவங்களால ரீகன்சில் பண்ண முடியல. அப்போது ஆஸ் பெர் டிபிக்கல் ஆர்பிஐ கைட்லைன்ஸ் ஃபார் இந்தியன் பேங்க்ஸ், வாட் ஆக்ஷன் ஷுட் பேங்க் பிரைமர்லி கன்சிடர் ஃபார் தீஸ் ஸ்பெசிஃபிக் லாங் அவுட்ஸ்டாண்டிங் ரீகான்சில்டு கிரெடிட் என்ட்ரிஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ ஆர்பிஐ வந்து என்ன கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க இதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இமீடியட்லி ஓகே, இதை வந்து ரைட் ஆஃப் பண்ணிடுவீங்களா, இல்லைனா ட்ரான்ஸ்ஃபர் தம் டு த பேங்க்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுவீங்களா, இல்லைன்னு சொன்னால் ஒரு பிளாக்ட் அக்கௌண்ட் வச்சுப்பீங்களா, ட்ரான்ஸ்ஃபர் தம் டு ஏ செப்பரேட் பிளாக்ட் அக்கௌண்ட் மாற்றுவீங்களா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்காக. இக்னோர் தம் இஃப் த இண்டிவிஜுவல் அமௌண்ட்ஸ் ஆர் இம்மெட்டீரியல். இது வந்து அமௌண்ட் வந்து சின்ன சின்ன அமௌண்ட் தானே, அதனால் நீங்கள் கண்டுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து தன்ரேசர் கரெக்ட் தான். ஓகேங்களா சார்? ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம ஒரு பிளாக்ட் அக்கௌண்ட் வச்சுக்கணும், அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும்னு சொல்லிடுறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து, எ பேங்க்ஸ் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் ஷோஸ் த ஃபாலோயிங். ஓகேங்களா? இதில் ஒரு பேங்க் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டில் வந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட் வந்து 500 crores இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட் வந்து 500 crores இருக்குன்னு சொல்கிறாங்க. டோட்டல் ப்ரொவிஷன்ஸ் ஹெல்டு ஃபார் என்பிஏ. ஓகேங்களா? டோட்டல் ப்ரொவிஷன் வந்து இவங்க எவ்வளோ வச்சுருக்காங்க? 350 கோடி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? வாட் இஸ் அ ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ? இங்கே வந்து ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க ஃபார் திஸ் பேங்க். அண்ட் வாட் டஸ் ஹையர் பிசிஆர் ஜென்ரலி இண்டிகேட்னு கேட்குறாங்க. ஹையர் ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ வந்து என்ன மீன் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? பிசிஆர் வந்து 70%, 142.8%, 70%, 30% சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஆன்சர் என்னன்னு சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இதில் வந்து ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஆன்சர் வந்து சி தான் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்ட் தான். இப்போது இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? இந்த ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோன்றது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னால், இவங்க வந்து டோட்டல் ப்ரொவிஷன் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து 350 crores வந்து அவங்க ப்ரொவிஷன் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ டோட்டல் ப்ரொவிஷன் வச்சிருக்காங்க. அது டிவைடட் பை, அதை வந்து எதை வச்சு டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட் இருக்குது பார்த்தீங்களா? ஓகேங்க மேம். குமாரவடிவு மேம். கரெக்ட். சி தான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ 350 டிவைட் பை 500. ஓகேங்களா? 350 டிவைட் பை 500. ஸோ இது பெர்சன்டேஜாக நம்ம எடுக்கிறப்ப நமக்கு இது வந்து 70% கிடைக்கும். ஓகேங்களா? 70% கிடைக்கும். இந்த ப்ரொவிஷன் வந்து நமக்கு ஹையராக இருக்கணும். ஓகேங்களா? ஜென்ரலி இண்டிகேட் கிரேட்டர் ரெசிலியன்ஸ். ஓகேங்களா? இது ஹையர் பிசிஆராக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம பேங்க்கால் வந்து லாஸை வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து சி தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரம் அ கம்பெனிஸ் பேலன்ஸ் ஷீட் அண்ட் அனலிஸ்ட் அப்சர்வ்ஸ் த ஃபாலோயிங். ஓகேங்களா? என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணுறாங்களாம்? டோட்டல் கரண்ட் அசெட் வந்து 12 lakhs இருக்குதுங்களாம். இன்வென்ட்ரியில் வந்து 4 lakhs இருக்குதுங்களா. இன்வென்ட்ரி ஸ்டாக் வந்து 4 lakhs. ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து 50,000 இருக்குதுங்களா. ஓகேங்களா? ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் 50,000. டோட்டல் கரண்ட் லைபிலிட்டி வந்து 5 lakhs இருக்குது. ஓகேங்களா? டோட்டல் கரண்ட் லைபிலிட்டி வந்து 5 lakhs. இந்த கம்பெனியுடைய குவிக் ரேஷியோ, ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ கேட்குறாங்க. ஓகேங்களா? ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நார்மலா வந்து ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் ரேஷியோன்னு ஒண்ணு சொல்றாங்க. இது வந்து சால்வன்சி டெஸ்ட் பண்றதுக்காக பண்றதா சொல்றாங்க. ஓகேங்களா? சால்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்காக பண்றதா, ஷார்ட் டெர்ம் சால்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்காக சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது ஷார்ட் டெர்ம் சால்வன்சி கண்டுபிடிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் வந்து இந்த கரண்ட் ரேஷியோன்னு ஒண்ணு சொல்றாங்க. ஓகேங்களா? கரண்ட் ரேஷியோன்னு சொல்றாங்க. அதுல என்ன பண்றாங்கன்னு சொன்னா, கரண்ட் அசெட்ட கரண்ட் அசெட்ட எத வச்சு டிவைட் பண்றாங்க? கரண்ட் லயபிலிட்டிய வச்சு டிவைட் பண்றாங்க. ஸோ டிவைட் பண்ணுறப்போ கரண்ட் அசெட் வந்து ஓரளவுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. கரண்ட் லைபிலிட்டியோட நமக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றப்போ, நியூமரேட்டர் ஜாஸ்தியாக இருக்குன்றப்போ நமக்கு 1க்கு மேலே வேல்யூ வந்துடும். ஓகேங்களா? 1க்கு மேலே வேல்யூ வரும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு வந்து சால்வெண்ட்டாக இருக்கும். நம்ம சால்வெண்ட்டாக இருக்கும். நமக்கு ஷார்ட் டேர்மாக வர்ற பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்க முடியும்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன், ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ, குவிக் ரேஷியோன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த குவிக் ரேஷியோவில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், குவிக் ரேஷியோவில் நீங்கள் கரண்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கிறப்போ மொத்தமாக அந்த 12 லட்சத்தையும் நீங்கள் எடுத்து கண்டுபிடிக்கிறீங்க. ஒருவேளை அதில் அந்த அந்த 12 லட்சத்துல எதெல்லாம் இருக்கும்? இன்வென்ட்ரியோடைய வேல்யூ இருக்கும். 4 லட்சம் இருக்கும். ப்ரீபெய்டா அவங்க எக்ஸ்பென்ஸ் கட்டியிருப்பாங்க இல்லைங்களா? ஏதாவது இன்சூரன்ஸ்க்கோ இதுக்காக ஒண்ணு கட்டியிருப்பாங்க இல்லைங்களா? அதோட 50,000 அதில சேர்ந்திருக்கும். இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சால்வன்சி நீங்க கண்டுபிடிக்கிறப்போ இந்த இன்வென்ட்ரி ஸ்டாக்கையும் இந்த ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸையும் சேர்த்து போட்டீங்கன்னா, ஒருவேளை இந்த இன்வென்ட்ரி ஸ்டாக் வந்து வித்து போகாம அப்படியே தங்கிருந்துச்சுன்னு சொன்னா, நம்மளால ஒரிஜினலான சால்வன்சிய கண்டுபிடிக்க முடியாது. அதனால குவிக் ரேஷியோல என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னா, இந்த அசெட்ல இருந்து இந்த இன்வென்ட்ரி ஸ்டாக்கோடைய ரூ. 4,00,000 அமௌண்ட்டையும், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் இந்த 50,000த்தையும் கழிச்சிட்டு, அதுக்கப்புறமா டிவைட் பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா? கழிச்சிட்டு அதுக்கப்புறமா டிவைட் பண்ற சொல்றாங்க. ஸோ இந்த 12 லட்சத்துலேருந்து 4 லட்சத்த கழிச்சோம் அப்படின்னு சொன்னா 8 லட்சம். அதுலேருந்து ஒரு 50,000த்த கழிச்சோம் அப்படின்னு சொன்னா 7.5 lakhs வரும். ஸோ 7.5 lakhs டிவைடட் பை 5 lakhs.
ஓகேங்களா? அதுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதான். ஓகேங்களா? இப்போ இதில வந்து என்ன வருது 1.50:1. ஓகேங்களா? இத வந்து டிவைட் பண்ணோம்னா 1.50:1. ஸோ இப்போ இவங்க வந்து சால்வெண்ட்டா இருக்காங்கன்னு சொல்லிக்கலாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா? 1.50:1. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு, which of the following statements regarding different types of bank loans is generally considered incorrect? ஓகேங்களா? From a typical lender's perspective. லெண்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து குடுத்திருக்கிறதுல எது வந்து இன்கரெக்ட்டா இருக்குதுன்னு கேட்குறாங்க. For term loans, funding funding capital assets, the debt service coverage ratio DSCR is a critical metric for assessing repayment capacity. ஓகேங்களா? இது ஒண்ணு. அடுத்து ஒர்க்கிங் கேபிட்டல் லோன்ஸ் ஆர் பிரைமர்லி இன்டெண்டட் டு ஃபினான்ஸ் கம்பெனிஸ் இன்வென்ட்ரி அண்ட் ரிசீவபிள்ஸ். ஓகேங்களா? ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் வந்து நம்ம கொடுக்கறது கம்பெனியோடைய இன்வென்ட்ரிக்கும் ரிசீவபிள்ஸையும் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு பிரைமரி செக்யூரிட்டி ஃபார் அ வெஹிக்கிள் லோன் இஸ் டிப்பிக்கலி த வெஹிக்கிள் இட் செல்ஃப். ஓகேங்களா? ஒரு வெஹிக்கிள் லோன் கொடுக்குறோம்னா வெஹிக்கிள் தான் பிரைமரி செக்யூரிட்டி அந்த இடத்துல. When appraising a working capital loan, the bank is least concerned with the borrower's current ratio and inventory turnover. ஓகேங்களா? ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் கொடுக்குறப்போ பாரோவருடைய கரண்ட் ரேஷியோவையும் இன்வென்ட்ரி டர்ன் ஓவரையும் நம்ம லீஸ்ட்டாக தான் கன்சிடர் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் எது ஆன்சர்னு சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. இதில வந்து ஃபர்ஸ்ட் எடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏ சொல்றாங்க பார்த்தீங்களா, இந்த டெப்ட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோன்னு ஒண்ணு சொல்றாங்க பார்த்தீங்களா, இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் தான். ஸோ அ ஒரு ஒரு டெர்ம் லோன் குடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, இந்த டெப்ட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோவ பொறுத்தவரைக்கும் எது பேசுறாங்கன்னு சொன்னா, நம்மள்ட்ட இருக்கிற கேஷ் அக்யூரல்ஸ். ஓகேங்களா? கேஷ் அக்யூரல்ஸ் இல்லன்னு சொன்னா நம்மளோட ப்ராஃபிட். இது வந்து இது வந்து அ நம்மளோட பிரின்சிபலையும் நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டையும் பே பண்ற அளவுக்கு இருக்குதா? அப்படின்றத அந்த டெப்ட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோல பேசுறாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான கிரிட்டிக்கல் மெட்ரிக் தான். நம்ம ஒரு டெர்ம் லோன் குடுக்குறோம்னா, இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஓகே. செகண்டு ஒர்க்கிங் கேபிட்டல் லோன்ஸ் ஆர் பிரைமர்லி இன்டென்டட் டூ ஃபினான்ஸ் கம்பெனிஸ் இன்வென்ட்ரி அண்ட் ரிசீவபிள்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல்னு எதுக்கு போறோம்? இ நம்மளோட பணம்லாம் எங்கே முடங்கி கிடக்குது? நம்மளோட ரா மெட்டீரியல்ஸ்ல முடங்கி கிடக்கும். அதுக்கப்புறம் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ல முடங்கி கிடக்கும். இல்லன்னு சொன்னா ஃபினிஷ்டு குட்ஸா முடங்கி கிடக்கும். இல்லன்னு சொன்னா நம்மளுக்கு வர வேண்டிய ரிசீவபிள்ஸ் நம்ம வந்து கடனுக்கு வித்திருப்போம் இல்லைங்களா? கடனுக்கு வியாபாரம் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ அந்த டெப்ட்ஸ்ல இருக்கலாம். ஏதாவது டெப்ட்ஸா இல்ல ரிசீவபிள்ஸ்ல இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்க நம்மளோட பணம் பூரா எங்கே முடங்கி கிடக்கும்? இதில தான் முடங்கி கிடக்கும். ரா மெட்டீரியல்லையோ இல்ல ஒர்க் இன் ப்ராக்ரஸ்லயோ இங்க ஸோ இப்போ இதுக்காக தான் நம்ம வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் குடுக்குறோம். ஸோ அப்போ செகண்ட் ஒன்னும் கரெக்ட் தான். ஓகேங்களா? அடுத்து பிரைமரி செக்யூரிட்டி ஆஃப் வெஹிக்கிள் லோன் வந்து என்னது? வெஹிக்கிள் இட்செல்ஃப் தான். அதுவும் கரெக்ட் தான். ஆனா இந்த தேர்ட் ஒன் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? நம்ம வந்து ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் குடுக்குறப்போ, நம்ம வந்து கரண்ட் ரேஷியோவையும், இன்வென்டரி டர்ன் ஓவரையும் நம்ம பெருசா கண்டுக்கிறது இல்லன்ட்டு. ஆனா அது கிடையாது. அது வந்து தப்பு. ஓகேங்களா? ஸோ இன்கரெக்ட்டா இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா, டி தான் இன்கரெக்ட்டா இருக்குது. கரண்ட் ரேஷியோவையும் கன்சிடர் பண்ணுவாங்க. நம்ம இன்வென்டரி டர்ன் ஓவரும் தேவை. ஏன்னா இன்வென்ட்ரியில போய் பொருட்கள் முடங்கிட்டே கடந்துச்சுன்னு சொன்னா, நமக்கு வந்து அவங்களுக்கு குடுத்து பிரயோஜனம் இல்ல. ஸோ இன்வென்ட்ரி டர்ன் ஓவர்ன்றதையும் கண்டிப்பா கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் வந்து டி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? Next 41. Global Exports Limited in India is selling goods to International Importers Inc. INC. ஓகேங்களா? இந்த USA. குளோபல் எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து யூஎஸ்ஏக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களாம். இன்டர்நேஷனல் இம்போர்ட்டர் இஸ் கன்சர்ன்ட் அபவுட் பேயிங் பிஃபோர் ரிசீவிங் தி குட்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த இன்டர்நேஷனல் இம்போர்ட்டர் இருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்குது? அவர் வந்து பணத்தை கொடுத்து பொருளை வாங்க போறாரு. இன்டர்நேஷனல் இம்போர்ட்டர் வந்து பணத்தை இம்போர்ட் பண்ணுறப்போ பணத்தை கொடுத்துட்டு பொருளை வாங்க போறாரு. அவருக்கு என்ன பயம் இருக்கும்? நான் பணத்தை கொடுத்துருவேன், பொருள் வரலைன்னா என்ன பிரச்சனைன்னு அவருக்கு ஒரு பயம் இருக்கும். குளோபல் எக்ஸ்போர்ட்டர் அந்த குளோபல் எக்ஸ்போர்ட்டர் இஸ் கன்சர்ன்ட் வித் த ஷிப்பிங் குட்ஸ். இந்த எக்ஸ்போர்ட்டருக்கு என்ன பிரச்சனை இருக்கும்? நான் பொருள் அனுப்பிடுவேன், பணம் வரலைன்னா எனக்கு பிரச்சனைன்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும் அவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்குதுன்றப்போ, which financial instrument typically issued by the importers bank would best mitigate these risk? ஓகேங்களா? எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இம்போர்ட்டர் பேங்க் சைட்ல இருந்து கொடுக்குறாங்க இல்லைங்களா? ஓகேங்களா? கரெக்ட் சார், சூப்பர். தன்றியா சார். ஓகேங்களா? ஆன்சர் வந்து சி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதில் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? பேங்க் கேரண்டின்னு கொடுத்துருக்காங்க, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துருக்காங்க, லெட்டர் ஆஃப் கிரெடிட் கொடுத்துருக்காங்க, ப்ராமிசரி நோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆன்சர் என்னது? நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன எடுத்துப்போம்? லெட்டர் ஆஃப் கிரெடிட் தான் எடுத்துப்போம். லெட்டர் ஆஃப் கிரெடிட் இம்போர்ட்டர் பேங்க் வந்து லெட்டர் ஆஃப் கிரெடிட் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் எக்ஸ்போர்ட்டர் வந்து தைரியமாக பொருளை வந்து அனுப்பிச்சி விடுவார். ஓகேங்களா? பேங்க் கேரண்டிலாம் நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்குள்ள வராது. நார்மலாக பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக இருக்கிறப்ப சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ ஆன்சர் வந்து லெட்டர் ஆஃப் கிரெடிட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கன்சிடர் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ் வித்தின் ஏ ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள 2 ஆக்டிவிட்டி சொல்கிறாங்க. அட்மினிஸ்ட்ரிங் த மந்த்லி பே ரோல் அண்ட் என்ஷூரிங் ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளையன்ஸ்
ஃபார் எம்ப்ளாயி டிடெக்ஷன்ஸ் ஓகேங்களா. அட்மினிஸ்ட்ரிங் த மந்த்லி பேரோலையும் என்ஷூரிங் த ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் ஃபார் எம்ப்ளாயோட டிடெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, நமக்கு நார்மலாக இந்த பிஎஃப் அந்த மாதிரி டிடெக்ஷன்ஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயத்த ஒன்று சொல்கிறாங்க. இன்னொன்று டிசைனிங் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் ஏ லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் மிட் லெவல் மேனேஜர்ஸ் டு ப்ரிப்பேர் தம் ஃபார் சீனியர் ரோல்ஸ் ஓகேங்களா. மிட் லெவல் சீனியர் மேனேஜர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து சீனியர் ரோலுக்கு ஒரு லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கொடுத்து அவங்கள டெவலப் பண்ணலாம்னு சொல்லி ஒன்று பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸ் ரிலேட்ஸ் டு ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங்கான்னு கேட்குறாங்க ஒன்றில். அப்புறம் ஒய் ரிலேட்ஸ் டு பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்னு கேட்குறாங்க. இன்னொன்று எக்ஸ் ரிலேட்ஸ் டு கோர் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, ஒய் ரிலேட்ஸ் டு ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னொன்று வந்து எக்ஸ் ரிலேட்ஸ் டு எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட், ஒய் ரிலேட்ஸ் டு டேலண்ட் அக்விசிஷன் கேட்குறாங்க. இன்னொன்று எக்ஸ் ரிலேட்ஸ் டு காம்பன்சேஷன் அண்ட் பெனிஃபிட்ஸ், ஒய் ரிலேட்ஸ் டு இண்டஸ்ட்ரி ரிலேஷன் கேட்குறாங்க. ஆன்சர் எதுன்னு சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதில்? ஓகே. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இப்போ இந்த பேரோல் பற்றின விஷயங்கள், அதுக்கப்புறமா எம்ப்ளாயியோட டிடெக்ஷன்ஸு இதெல்லாமே பார்த்தீங்க சொன்னால் ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் கோரான ஒரு விஷயங்கள் ஓகேங்களா. ஆள் எடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க சொன்னால் கோரான விஷயம். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் இது வந்து கோரான விஷயம். ஸோ ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பி தான் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். கோர் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் தான் இது வருது. பேரோல், அதுக்கப்புறமா அவங்க எம்ப்ளாயி டிடெக்ஷன்ஸ் இதெல்லாமே வருது. இதே ஒய் எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஒரு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மூலியமாக மிட் லெவல் மேனேஜர்ஸை வந்து சீனியர் லெவல் ரோல்ஸ்க்கு வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ இதை வந்து எந்த இதில் பார்க்குறாங்கன்னு சொன்னால் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டில் பார்க்குறாங்க. இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்ன்றது வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டோட ஒரு சப்செட்டுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஒரு சப்செட்டுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ டெவலப்மெண்ட் ட்ரைனிங் இந்த ரிலேட்டடான விஷயங்கள் வந்து இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் சப்சிஸ்டமில் பார்த்துக்கிறாங்க. மெயினான மற்ற கோர் விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்துக்கிறத சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எ சீரீஸ் ஆஃப் ஸ்டடீஸ் கண்டக்டட் அட் த வெஸ்டர்ன் எலக்ட்ரிக் ஹாத்தான் ஓகேங்களா. ஒரு ஸ்டடீஸ் வந்து பண்ணுறாங்களாம். எங்கே வெஸ்டர்ன் எலக்ட்ரிக் ஹாத்தானில் பண்ணுறாங்களாம். ஒர்க்ஸ் இன் 1920ஸ்லையும் 1936லையும் இது நடந்திருக்குது ஓகேங்களா. இனிஷியலி எய்ம் டு ஃபைண்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஒர்க் பிளேஸ் லைட்டிங் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. இவங்க வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து எதுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் நடத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒர்க் பிளேஸில் லைட்டிங்கையும் நம்ம இங்கே ஒர்க் பிளேஸில் வந்து லைட்டிங் நல்லா கொடுத்தா ப்ரொடக்டிவிட்டி நல்லா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே என்ன நடந்திருக்குன்னா, however their most significant lasting contribution to management though was the realization. ஆனால் அவங்க வேற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க அது என்னன்னு கேட்குறாங்க. ஃபிசிக்கல் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் ஆர் சோல் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி ப்ரொடக்டிவிட்டி. ஃபிசிக்கல் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் எம்ப்ளாயி ப்ரொடக்டிவிட்டிக்கு முக்கியமானு கேட்குறாங்க. எம்ப்ளாயிஸ் ஆர் பிரைமர்லி மோட்டிவேட்டட் பை மானிட்டரி இன்சென்டிவ்ஸ். எம்ப்ளாயிஸ் வந்து மானிட்டரி பணம் கொடுத்தா நல்லா வேலை பார்ப்பாங்களா அப்படின்றத சொல்கிறாங்க. Social and physiological factors such as group dynamics, attention from researchers, management, and the sense of belonging significantly influence the employees' morale and productivity. ஓகேங்களா. சோஷியல் அப்புறம் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் தான் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க ப்ரொடக்டிவிட்டியை. ஸ்ட்ரிக்ட் சூப்பர்விஷன் அண்ட் கிளியர்லி டிஃபைன் டாஸ்க் தான் லீட் டு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அவுட்புட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்ட்ரிக்டாக சூப்பர்வைஸ் பண்ணணும்னு சொன்னால் சரியாக வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் எது ஆன்சர்னு சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. இதில் எது ஆன்சர்னு சொல்கிறாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் வந்து சின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. என்னன்னா இவங்க வந்து லைட்டுக்கும் ப்ரொடக்டிவிட்டிக்கும் சம்மந்தம் இருக்குமான்னு சொல்லி கண்டுபிடிக்க போன இடத்துல இவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னால், மக்களுக்கு வந்து சோஷியல் நீட்ஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்து அங்கே வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்குது. இவங்க நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியையும் மொரலையும் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்றத இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஹாத்தான் ஒர்க்கில் முக்கியமான விஷயமா சொல்கிறாங்க ஓகேங்களா. அக்கார்டிங் டு சிக்மண்ட் ஃப்ராய்ட்ஸ் சைக்கோஅனாலிட்டிக் தியரி ஓகேங்களா. சைக்கோஅனாலிட்டிக் தியரி அண்ட் இண்டிவிஜுவல் ஹூ இஸ் எக்ஸசிவ்லி மொராலிஸ்டிக் ஓகேங்களா. ஒரு இண்டிவிஜுவல் எக்ஸசிவாக மொராலிஸ்டிக்காக இருக்காராம். ஹைலி செல்ஃப் கிரிட்டிக்கல். அவங்கள செல்ஃபாக கிரிட்டிக்கலாக கிரிட்டிக் அவங்கள செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களே கிரிட்டிக் பண்ணிக்கிறாங்க. கான்ஸ்டன்ட்லி ஃபீல்ஸ் அசேம்டு ஆர் கில்ட்டி ஓவர் மைனர் பெர்சீவ்டு ராங் டூயிங்ஸ். அவங்க வந்து சின்னதாக ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலே ரொம்பவே அஷேம்டாக ஃபீல் பண்ணுவாங்க. சின்னதாக தப்பு பண்ணிட்டோம்னாலே ரொம்ப பெருசாக ஃபீல் பண்ணுவாங்க. இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ரிஜிட்டான ஒரு அட்ஹியரன்ஸில் இருக்கிறாங்க இல்லைங்களா. இவங்களை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, இவங்களை வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஓவர் டெவலப்டு ஐடியா, இல்லைன்னு சொன்னால் அண்டர் டெவலப்டு ஈகோவா, ஓவர் டெவலப்டு சூப்பர் ஈகோவா, வீக் ஈகோவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் எதுன்னு சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. இதில் ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஆன்சர் வந்து சி தான். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதில் தப்பாக பழைய இதை போட்டிருக்கோம். ஆன்சர் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால்
ஆன்சர் வந்து இந்த சூப்பர் டெவலப்டு சூப்பர் ஈகோன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? இதுதான் ஆன்சர் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இதில எதெல்லாம் சொல்றாங்கன்னு சொன்னா, இப்ப இவங்க இந்த ஃப்ராட் இதில எது சொல்றாங்கன்னு சொன்னா, ஐடின்னு ஒண்ணு சொல்றாங்க. ஈகோன்னு ஒண்ணு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஈகோன்னு ஒண்ணு சொல்றாங்க. ஓகேங்களா? சூப்பர் ஈகோன்னு ஒண்ணு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த ஐடின்றது வந்து எப்படி இருக்கும்னு சொல்றாங்கன்னா, ஏதாவது ஒண்ணு வேணும்னு சொன்னா, இன்ஸ்டன்ட்டா எனக்கு உடனே வேணும், வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கும். அது வந்து அன்கான்ஷியஸா இருக்கும்னு சொல்றாங்க. அன்கான்ஷியஸா இருக்கும்னு சொல்றாங்க. சும்மா அத லைட்டா தெரிஞ்சுக்கோங்க என்னன்ட்டு. அன்கான்ஷியஸா இருக்கும்னு சொல்றாங்க. ஏதாவது இன்ஸ்டன்ட்டா ஏதாவது ஒரு கிராட்டிஃபிகேஷன் தேவை. ஒண்ணு கிடைக்கணும்னு சொன்னா, உடனே எனக்கு கிடைக்கணும். அந்த மாரி ஒரு இதுல மைண்ட் செட்ல இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன்ல இருக்கும்னு சொல்றாங்க. இதுதான் ஐடின்னு சொல்றாங்க. ஈகோன்னா என்னன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, இது வந்து நார்மல் நம்ம சொசைட்டிக்கும், இந்த ஐடின்றதுக்கும் ஒரு 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 பாலம் மாதிரி பிட்வீன்ல இருக்கும்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து நம்ம சொசைட்டில நடக்கிற ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே தெரியும். இந்த கிராட்டிஃபிகேஷன் எல்லாம் உடனடியா நம்ம எடுத்துக்கணும்னு நெனைக்காது. கிராட்டிஃபிகேஷன்லாம் உடனே எடுத்துக்கணும்னு நெனைக்காது. கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜ்ல கொஞ்சம் வெயிட் பண்ணி இத எடுத்துக்கலாம். இந்த மாரி விஷயங்கள் பண்றது வந்து ஈகோ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதே மாரி சூப்பர் ஈகோன்னு ஒண்ணு சொல்றாங்க. இந்த சூப்பர் ஈகோன்றது வந்து என்னன்னு சொன்னா, நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து நமக்கு வந்து மொராலிட்டிலாம் சொல்லி தராங்க இல்லைங்களா? நம்ம அப்பா, அம்மாலாம் சொல்லி தராங்க இல்லைங்களா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து சூப்பர் ஈகோல வந்து தெளிவா ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? கான்ஷியஸா இந்த மொராலிட்டி இந்த மாரி விஷயங்கள் இந்த சூப்பர் ஈகோல இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த 3ல இந்த ஓவர் டெவலப்டு சூப்பர் ஈகோன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? இது என்னன்னா இந்த சூப்பர் ஈகோலருந்து இது வந்து ஓவர் டெவலப் ஆகி என்ன மாரிலாம் வருதுன்னு சொன்னா, ஆ நம்ம வந்து ரொம்ப ரொம்ப வந்து ரிஜிட்டா அவங்க வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் குடுத்துருக்காங்க இல்லைங்களா? நம்ம வந்து மொராலிட்டி வந்து கரெக்ட்டா இருக்கணும். ஒரு விஷயம் இதுதான் கரெக்ட், இதுதான் தப்பு. அந்த மாரி விஷயங்கள்ல வந்து ரொம்பவே ஓவர் டெவலப்டா இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஓவர் டெவலப்டு சூப்பர் ஈகோன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ பேசிக்கா சும்மா லைட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஐடின்றது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அன்கான்ஷியஸா இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன எதிர்பார்க்கும். ஈகோவ பொறுத்தவரைக்கும் இன்ஸ்டன்ட்டா கிராட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்க கொஞ்சம் தள்ளி வச்சு கூட அத வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும். இதே சூப்பர் ஈகோ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து நமக்கு வந்து சொல்லிக் குடுத்துருக்கிற நல்லது, கெட்டது இந்த மாரி விஷயங்கள ஃபாலோ பண்றது தான் அந்த சூப்பர் ஈகோல சொல்றாங்க. இதுவே நம்ம ரொம்ப ஓவரா அந்த நல்லது எது, கெட்டது எதுன்னு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, அது வந்து ஓவர் டெவலப்டு சூப்பர் ஈகோன்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? Next, which of the following is least likely to be considered a direct, distinct high-level component in the calculation of marginal cost of funds based lending rate? ஓகேங்களா? இதுல இந்த சொல்லியிருக்கிறதுல எது வந்து least likely considered சொல்லியிருக்காங்க. least likely எது இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? marginal cost of funds ஆ negative carry on account of cash reserve ratio ஆ specific provision made for large unexpected corporate default ஆ tenor premium ஆன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இது ஆன்சர் என்னன்னு சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேங்க சார். நன்றி சார். கரெக்ட் சார். 3 தான் ஆன்சர் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மார்ஜினல் காஸ்ட்ட வந்து நம்ம பார்க்குறோன்றப்போ, முதல்ல வந்து மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்னா நம்மளும் ஃபண்ட்ஸ் வாங்கி தான் நம்ம குடுக்குறோம். ஸோ, அப்போ அந்த மார்ஜின நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ, அது வந்து 1. நெகட்டிவ் கேரி ஆன் த அக்கவுண்ட்ன்றதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நம்ம வந்து சிஆர்ஆர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்லிட்டு கேஷ கொண்டு போய் ஆர்பிஐல வைக்கிறோம். அதுக்கு நமக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்காது. ஸோ, அந்த அந்த அமௌண்ட்டையும் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிறோம். டெனர் பிரீமியம்ல வந்து நமக்கு வந்து எவ்வளோ லாங்கா நம்ம பீரியட் குடுக்குறோமோ, எவ்வளோ லாங்கா நம்ம லோன் குடுக்குறோமோ, அதில வந்து ஒரு ரிஸ்க் அசோசியேட் ஆகியிருக்குது. ஓகேங்களா? ரிஸ்க் அசோசியேட் ஆகியிருக்குது. ஸோ, அதனால நம்ம வந்து இதில கொஞ்சம் சார்ஜ் பண்றோம். ஸோ, இந்த 3மே பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஏ, பி, டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கால்குலேஷன்ல எம்சிஎல்ஆர் கால்குலேஷன்ல முக்கியமா இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா, அதில வராதது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த சி தான். ஓகேங்களா? ஸ்பெசிஃபிக் புரோவிஷன் மேட் ஃபார் லார்ஜ் அன்எக்ஸ்பெக்டட் கார்ப்பரேட் டிஃபால்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ, அதுதான் வந்து அதில வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு. ஸோ, ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு. வென் அ பேங்க் யூசஸ் எ கிரெடிட் ரேட்டிங் ஓகேங்களா? கிரெடிட் ரேட்டிங் வந்து யூஸ் பண்றாங்க. எய்தர் இன்டர்னல் ஆர் த ஃப்ரம் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி ஃபார் கார்ப்பரேட் பாரோவர் வாட் இஸ் த பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் ரேட்டிங் ஓகேங்களா? கார்ப்பரேட் பாரோ இது இந்த கிரெடிட் ரேட்டிங்கோடைய பிரைமரி அப்ஜெக்டிவ் வந்து என்னன்னு கேட்குறாங்க. டு கேரண்டி த ஃபுல் ரீபேமெண்ட் ஆஃப் த லோன் பை த பையர். ஃபுல் ரீபேமெண்ட் வருன்றதுக்குள்ள கேரண்டியா டு டிட்டர்மைன் த எக்ஸாக்ட் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்டோட எக்ஸாக்ட் அமௌண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோமா டு அசஸ் த குவாலிட்டி அண்ட் கிரெடிட் ஒர்த்தினஸ் அண்ட் லைக்லிஹுட் ஆஃப் டிஃபால்ட் ஆஃப் த பாரோவர் கிரெடிட் ஒர்த்தினஸ் ஆஃப் த பாரோவரை தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணுறோமா அவங்க டிஃபால்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதான்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணுறோமா டு டைரக்ட்லி செட் த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஃபார் அக்வயரிங் நியூ பாரோவர்ஸ் புதுசாக பாரோவர்ஸ் அக்வயர் பண்ணுறதுக்கான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது ஈஸி தானே? ஓகே. ஆன்சர் சி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஆன்சர் வந்து டு அசஸ் த டு அசஸ் அண்ட் குவான்டிஃபை த கிரெடிட் வர்த்தினஸ் அண்ட் லைக்லிஹுட் ஆஃப் டிஃபால்ட். ஓகேங்களா?
Next, for a moderately skewed distribution, a researcher finds that the arithmetic mean of the data is 30. ஓகேங்களா, இது வந்து moderately skew ஆயிருக்குதுங்களா. இதோட arithmetic mean அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா 13 சொல்றாங்க. மீடியன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 32 சொல்றாங்க. ஓகேங்களா, using the empirical relationship between mean, median and mode, what would be the approximate value of mode? ஓகேங்களா, இவங்களுக்குள்ள ஒரு எம்பிரிக்கல் ரிலேஷன்ஷிப் ஒன்று இருக்குது. ஸோ அதை வச்சு மோடோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ 26 28 34 36 ஆன்சர் சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்குள்ள அதாவது என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு எம்பிரிக்கல் ரிலேஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது எம்பிரிக்கல் ரிலேஷன் வந்து என்னன்னு சொன்னால், மோட் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு மீடியன். ஓகேங்களா, 3 இன்ட்டு மீடியன் மைனஸ் 2 இன்ட்டு மீன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, 2 இன்ட்டு மீன்னு சொல்கிறாங்க. அதுதான் அந்த அவங்களுக்குள்ள இருக்கிற எம்பிரிக்கல் ரிலேஷன்ஷிப்பா. ஓகேங்களா, மோடுன்றது வந்து 3 இன்ட்டு மீடியன் மைனஸ் 2 இன்ட்டு மீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ மோடுன்றது இப்போ நம்ம இந்த இதில் ஃபார்முலா போட்டோம்னு சொன்னால் 3 இன்ட்டு 32 மைனஸ் 2 இன்ட்டு 30. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து என்ன வரும்னு சொன்னால் 36 வரும். ஸோ மோடுன்றதுக்கு வேல்யூ வந்து 36. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நன்றி. எஸ் சார், கரெக்டு தாங்க சார். Which statement regarding the corporate insolvency resolution process CIRP under Insolvency and Bankruptcy Code IBC 2016 in India is incorrect? இதில் வந்து கார்பரேட் இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ் கீழே அண்டர் த இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து ஒரு விஷயம் தப்பாக கொடுத்துருக்கறதா சொல்கிறாங்க, இன்கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. சிஏஆர்பி கேன் பி இனிஷியேட்டட் பை எ ஃபினான்ஷியல் கிரெடிட்டர். சிஏஆர்பின்றது வந்து அதாவது கார்பரேட் இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ்ன்றது வந்து ஒரு ஃபினான்ஷியல் கிரெடிட்டர் வந்து இனிஷியேட் பண்ணலாம், ஒரு ஆப்ரேஷனல் கிரெடிட்டர் வந்து இனிஷியேட் பண்ணலாம், ஒரு கார்பரேட் டெப்டார் வந்து அவங்களே இனிஷியேட் பண்ணிக்கலாம். த அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி ஃபார் சிஏஆர்பி வந்து நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் தான் அவங்களுடைய அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் சிஏஆர்பி இஸ் இனிஷியேட்டட், எ மொரட்டோரியம் பீரியட் இஸ் டிக்ளேர்ட் ப்ராஹிபிட்டிங் த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சூட்ஸ் ஆர் கண்டினியூஷன் ஆஃப் பெண்டிங் சூட்ஸ் அகேன்ஸ்ட் த கார்பரேட் டெப்டர். ஓகேங்களா, இப்போ இந்த சிஏஆர்பி இனிஷியேட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஒரு மாரட்டோரியம் பீரியட் கொடுத்துறாங்க. அது வரைக்கும் அவங்கள சூட் போட்டு கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. த மினிமம் அமௌண்ட் ஆஃப் டிஃபால்ட் டு இனிஷியேட் சிஏஆர்பி அகேன்ஸ்ட் கார்பரேட் டெப்டர் இஸ் கரண்ட்லி 1 லேக்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது இனிஷியேட் பண்ணணும்னு சொன்னால் அது வந்து ஒரு 1 லேக்காவது அமௌண்ட் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, டிஃபால்ட் அமௌண்ட் வந்து ஒரு 1 லேக்காவது இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆன்சர் என்னன்னு சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் வந்து இதில் வந்து டி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஆன்சர் வந்து டி. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நம்ம வந்து சிஆர்பி கார்பரேட் இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ப்ராசஸை வந்து நம்ம இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து 1 crore இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, 1 crore இருந்துச்சுன்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம இந்த ப்ராசஸ் வந்து இனிஷியேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த இன்சால்வன்சி ரெசல்யூஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து இந்த இன்சால்வன்சிக்கு போகாமல் நம்ம ஏதாவது தவிர்க்க முடியுமான்றதை பார்க்குறக்கு இந்த ரெசல்யூஷன் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அப்படி முடியலன்னு சொன்னால் நம்ம வந்து லிக்விடேட் தான் பண்ண வேண்டியிருக்கும், கம்பெனி வந்து லிக்விடேட் தான் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இது வந்து நம்ம ரிசால்வ் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருந்துச்சுன்னு பார்ப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இதை வந்து இனிஷியேட் பண்ணுறது வந்து யார் கடன் கொடுத்தாங்களோ அவங்க வந்து இனிஷியேட் பண்ணலாம். அதே மாதிரி ஆப்ரேஷனல் கிரெடிட்டர்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது யாராவது இவங்களுக்கு வந்து ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணவங்க இந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லைங்களா, ஆப்ரேஷனலாக அவங்களுக்கு கிரெடிட் பண்ணியிருந்திருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அவங்க வந்து இதை வந்து இனிஷியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி தான் நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனலாகவும் இருப்பாங்க. ஓகேங்களா, இவங்களுக்கு அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு மாரட்டோரியம் பீரியட் கொடுத்துறாங்க. ஏன்னா இந்த பீரியட்ல அவங்க ரெசல்யூஷன் பார்க்கறதுக்காண்டி இருக்கிற டைமில் அவங்களுக்கு எந்த சூட்ஸும் போடாமல் வச்சுக்கிறக்காண்டி இது ஒரு மாரட்டோரியம் பீரியட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, which statement best describes the primary focus of transformational human resource management? ஓகேங்களா, transformational human resource managementக்கு வந்து primary focus வந்து எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. it is primarily concerned with the day to day administration, day to day operation administration தான் பார்க்குறாங்களா, it mainly focuses on employee recruitmentையும் payroll processingையும் தான் பார்க்குறாங்களா, it primarily focused on supporting strategic HR initiative. ஓகேங்களா, strategic HR initiatives இதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா, such as knowledge management and strategic orientations. ஓகேங்களா, அதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா, இட்ஸ் ப்ரையாரிட்டைசேஷன் ஷார்ட் டேர்ம் ஹெச்ஆர் ப்ராப்ளம் சால்விங் ஓவர் லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, ஷார்ட் டேர்ம் ஹெச்ஆர் ப்ராப்ளம் சால்விங் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்னன்னு சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்?
ஓகே. இதில ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிரெண்ட்ஸ், அதாவது இந்த முன்னாடி ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மென்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, நம்ம நார்மலா வந்து ஆள வந்து நம்ம உள்ள எடுக்கிறோம். ஆள வந்து உள்ள எடுக்கிறோம். அவங்கள வந்து ட்ரெயின் பண்றோம். அவங்கள வந்து ஒரு வேலைக்குள்ள நம்ம குடுக்குறோம் அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மென்ட்லாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மென்ட் இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கம்பெனியோட ஆப்ஜெக்டிவ் என்ன இருக்குது? கம்பெனி வந்து எத நோக்கி போய்க்கிட்டு இருக்காங்க? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆள் எடுக்கிறது, அதுக்கு தகுந்த மாரி அவங்கள ட்ரெயின் பண்ணி கொண்டு வரது. ஸோ இந்த மாரி விஷயங்கள தான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மென்ட்ல பேசுறாங்க. ஸோ ஆன்சர் வந்து இது வந்து சி ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இட் பிரைமர்லி ஃபோக்கஸ்ட் ஆன் சப்போர்ட்டிங் ஸ்ட்ராட்டஜிக் ஹெச்ஆர் இனிஷியேட்டிவ்ஸ். இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஹெச்ஆர் இனிஷியேட்டிவ்ஸ்ல தான் அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜி என்னது? கம்பெனியோட அப்ஜெக்டிவ் என்னது? கம்பெனி எத நோக்கி போய்க்கிட்டு இருக்காங்க? ஸோ அப்ப அதுக்கேத்த மாரி அந்த ஸ்கில்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஆட்கள எடுக்கிறது. அதுக்கேத்த மாரி நம்ம அவங்கள ட்ரெயின் பண்ணி கொண்டு போறது. ஸோ இந்த மாரி விஷயங்கள தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஹெச்ஆர் இனிஷியேட்டிவ்ஸ்ல பேசுறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட், அண்டர் ஆர்பிஐ கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்ட்ரீம்லைன்ட் எம்எஸ்எம்இ லோன் அப்ளிகேஷன் ப்ராசஸ். எம்எஸ்எம்இ லோன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆர்பிஐ கைட்லைன்ஸ் படி அப் டு வாட் லோன் அமௌண்ட் இன் லேக்ஸ் ஆர் பேங்க்ஸ் ப்ரொஹிபிட்டட் ஃப்ரம் அக்செப்டிங் கொலாட்ரல் ஃபார் லோன்ஸ் எக்ஸ்டெண்டட் டு யூனிட்ஸ் இந்த எம்எஸ்எம்இ செக்டர். எம்எஸ்எம்இ செக்டரில் நம்ம லோன் கொடுக்குறப்போ எவ்வளோ ரூபா வரைக்கும் நம்ம கொலாட்ரல் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, எவ்வளோ ரூபா வரைக்கும் கொலாட்ரல் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. இது வந்து ஆன்சர் வந்து டி ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். சாரி, ஆன்சர் வந்து பி ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். 10 லேக்ஸ் வரைக்கும் கொலாட்ரல் வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. இதுவே 10லேருந்து 25 லேக்ஸ் 10லேருந்து 25 லேக்ஸ் வரைக்கும் பேங்கோட டிஸ்கிரிஷனில் வாங்கணுமா வேண்டாமான்றதை அவங்க வந்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் 10 லேக்ஸ் வரைக்கும் கொலாட்ரல் எதுவும் வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட், அக்கார்டிங் டு த ஸ்கேல் பேஸ்ட் ரெகுலேஷன் ஃபார் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் வில் பிரைமர்லி பி கேட்டகரைஸ் இன்டு விச் லேயர் பேஸ்ட் ஆன் தேர் சைஸ் அண்ட் அதர் பேராமீட்டர்ஸ். ஓகேங்களா. ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் வந்து எந்த லேயரில் வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பேஸ் லேயரா, டாப் லேயரா, மிடில் லேயர் ஆர் சூப்பர் அப்பர் லேயரா, பேஸ் லேயர் ஆர் மிடில் லேயரா, எதில் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. இது ஆன்சர் வந்து சி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. மிடில் லேயர் அண்ட் மிடில் லேயர் இல்லைனா அப்பர் லேயரில் இருப்பாங்க. மிடில் லேயர் நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் வந்து மிடில் லேயரில் தான் வருவாங்க. சப்போஸ் ஒருவேளை டாப் 10ல் இருக்கிறாங்க இல்லைன்னு சொன்னால் டாப் 50 கம்பெனிஸில் வராங்க, அவங்க வந்து வெயிட்டேஜ் வச்சிருப்பாங்க. அந்த வெயிட்டேஜ் கால்குலேஷன்லையும் மேலே வராங்க அப்படின்றப்போ அப்பர் லேயர்லையும் அவங்க வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் வந்து மிடில் லேயரில் இருக்கலாம் இல்லைனா அப்பர் லேயரில் இருக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். Next, Sunrise Enterprises, a small scale manufacturing company, has projected annual turnover. இவங்க வந்து projected annual turnover ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஆனுவல் டர்ன் ஓவர் வந்து 50 லேக்ஸ் வரும்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போ யூசிங் த நாயக் கமிட்டி மெத்தட், வாட் இஸ் த எஸ்டிமேட்டட் கிராஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட். ஓகேங்களா. நாயக் கமிட்டி மெத்தட் படி எஸ்டிமேட்டட் கிராஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம நாயக் கமிட்டி படி இங்கே வந்து என்ன அசீவ் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னால், ப்ரொஜெக்டட் ஆனுவல் டர்ன் ஓவர் கொடுக்குறாங்க இல்லைங்களா. அதில் வந்து 25% வந்து அதில் வந்து 25% வந்து நம்ம ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த நாயக் கமிட்டியோடைய அந்த அசம்ஷன் படி நம்ம வந்து 25% கொடுக்கலாம். அப்போ 25% சொன்னால் 50 லேக்ஸுக்கு நம்ம வந்து 25%. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து 12,50,000. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். 12.5 லேக்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஞாபகம் வச்சுக்கிறது இந்த 25%, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிற ஆனுவல் டர்ன் ஓவரில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லைங்க, அந்த ப்ரொஜெக்ட் பண்ண ஆனுவல் டர்ன் ஓவரில் நம்ம 25% வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் கொடுக்கலாம். வாட் இஸ் த மினிமம் அவுட்ஸ்டாண்டிங் லோன் அமௌண்ட் ரெக்வயர்டு ஃபார் அன் அக்கௌண்ட் டு பி எலிஜிபிள் ஃபார் ஆக்ஷன் அண்டர் சர்ஃபாசி. ஓகேங்களா. சர்ஃபாசி ஆக்டில் வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னு சொன்னால் மினிமம் அவுட்ஸ்டாண்டிங் லோன் அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா. சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மினிமம் அவுட்ஸ்டாண்டிங் லோன் அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்கணும்? சர்ஃபாசி ஆக்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்பின்றதை கண்டிப்பாக டிக்ளேர் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. என்பின்றதை நம்ம கண்டிப்பாக சொல்லிடணும்னு சொல்கிறாங்க. டிக்ளேர் பண்ணால் தான் நம்ம வந்து சர்ஃபாசிக்கு போக முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் வந்து 1 லேக்குக்கு மேலே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. 1 லேக்குக்கு மேலே இருக்கணும். ஆன்சர் வந்து 1 லேக். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். 1 லேக்குக்கு மேலே இருந்தால் தான் நம்ம சர்ஃபாசிக்கு போக முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். How frequently should a bank's compliance department submit a report to the board of directors regarding the
ஸ்டேட்டஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கம்யூனிகேஷன் ஃப்ரம் ஆர்பிஐ, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் டேக்கன் தேரான். ஓகேங்களா, நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எவ்வளோ நேரத்துக்கு எவ்வளோ நாட்களுக்கு ஒரு தடவை, எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனுவலியா, செமி ஆனுவலியா, குவார்டர்லியா, மந்த்லியா. அதாவது இந்த ஆர்பிஐ, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் கம்யூனிகேஷன்ஸ் வரும் இல்லைங்களா, ஸோ அதில் என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, அதை எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை ரிப்போர்ட் பண்ணுறப்போ எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை, குவார்டர்லியாக பண்ணணுமா, ஆனுவலாக பண்ணணுமா, செமி ஆனுவலாக பண்ணணுமான்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து மந்த்லி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சர் வந்து மந்த்லியாக பண்ணணும், மந்த்லி ரிப்போர்ட் பண்ணணும். அடுத்து, வாட் இஸ் அ ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ் பிட்வீன் எ சென்சஸ் அண்ட் சர்வே? சென்சஸ்க்கும் சர்வேக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கேட்குறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சென்சஸ் இஸ் ஆல்வேஸ் மோர் அக்யூரேட் தேன் சர்வே. சென்சஸ் வந்து சர்வேயோட கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எ சர்வே டிபிக்கலி கவர்ஸ் லாங்கர் டைம் பீரியட். சர்வே வந்து லாங்கர் டைம் பீரியட் எடுத்துக்கும் சென்சஸை விடன்னு சொல்கிறாங்க. இன் அ சென்சஸ் இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் இஸ் கேதர் ஃபார் ஆல் இண்டிவிஜுவல் யூனிட்ஸ். ஓகேங்களா, எல்லா யூனிட்ஸுக்குமே எடுக்கிறாங்க, பாப்புலேஷனில் இருக்கிற எல்லா யூனிட்ஸுக்கும் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறாங்க. ஒயில் இன் சர்வே டேட்டா இஸ் கலெக்டட் ஒன்லி ஃபார் த சப்செட். ஒரு சாம்பிளுக்கு மட்டும் டேட்டா எடுக்கிறாங்க சர்வேல. எ சென்சஸ் யூசஸ் கொஸ்டினர்ஸ் ஒயில் சர்வே யூசஸ் இன்டர்வியூஸ்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் என்னன்னு சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இதில் வந்து ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சென்சஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பாப்புலேஷன் இருக்குதுன்னு சொன்னால், அந்த பாப்புலேஷன் ஆட்கள் நமக்கு பாப்புலேஷன்லாம் நம்ம கணக்கு எடுக்கிறோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து சென்சஸ் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. மொத்த பாப்புலேஷன் இருக்குதுன்னு சொன்னால் மொத்த பாப்புலேஷனையுமே அவங்க கணக்கெடுப்பாங்க, மொத்த பாப்புலேஷன் கிட்ட இருந்து அவங்க இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து சென்சஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, சென்சஸ். ஓகேங்களா, குமாரவடி மேம், கரெக்ட் மேம், சி தான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ மொத்த பாப்புலேஷன் கிட்ட இருந்தும் நம்ம இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறப்போ அதை வந்து சென்சஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இதுவே ஒரு பாப்புலேஷன்லேருந்து ஒரு சின்ன சாம்பிள் எடுத்து, ஒரு பாப்புலேஷன்லேருந்து ஒரு சின்ன சாம்பிள் எடுத்து நம்ம அனாலிசிஸ் பண்ணுறப்போ அதை வந்து நம்ம சர்வேன்னு சொல்கிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு. ஸோ ஆன்சர் வந்து சி தான். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் அ பிரைமரி அண்ட் டைரக்ட் கான்சிக்வன்ஸ் இஃப் அ பிஸ்னஸ் இஸ் அன்ஏபிள் டு செக்யூர் ஆர் மெயின்டைன் த ரிக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் நெட் ஒர்க்கிங் கேபிட்டல்? ஓகேங்களா, ஒரு வாட் இஸ் அ பிரைமரி அண்ட் டைரக்ட் கான்சிக்வன்ஸ்? ஓகேங்களா, ஒரு 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 கம்பெனியால் நெட் ஒர்க்கிங் கேபிட்டலை வந்து மெயின்டைன் பண்ண முடியல. ஓகேங்களா, இஃப் அன்ஏபிள் டு செக்யூர் ஆர் மெயின்டைன் த ரெக்வயர்டு நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொன்னால் என்னெல்லாம் வரும்? லோயர் லிக்விடிட்டியா, இன்க்ரீஸ்டு சேல்ஸ் வால்யூமா, ஹையர் ப்ராஃபிட் மார்ஜினா, ரெடியூஸ்டு லாங் டேர்ம் டெப்டான்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களால நெட்வொர்க்கிங் கேபிட்டலை மெயின்டைன் பண்ண முடியலன்னா அது வந்து என்ன கான்சிக்வன்ஸில் கொண்டு விடும்னு சொல்லி கேட்குறாங்க. லோயர் லிக்விடிட்டியா, இன்க்ரீஸ்டு சேல்ஸ் வால்யூமா, ஹையர் ப்ராஃபிட் மார்ஜினா, ரெடியூஸ்ட் லாங் டேர்ம் டெப்ட்டுக்கு வருமா கேட்குறாங்க. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோ லிக்விடிட்டி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், லோ லிக்விடிட்டி, அந்த லிக்விடிட்டி வந்து உங்களுக்கு கம்மியாயிடும். ஓகேங்களா, ஸோ அதான் ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். Statement 1. Job evaluation is a systematic process of collecting detailed information about the tasks, responsibilities and skills required for a specific job. Job evaluation அப்படின்றது ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸாக நம்ம வந்து ஒரு ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், ஒரு வேலைக்கு தேவையான என்னெல்லாம், ஒரு வேலையில் என்னெல்லாம் டாஸ்க்கு, என்னெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸு, என்னெல்லாம் ஸ்கில்ஸ் தேவைப்படும் ஒரு வேலைக்கு சம்மந்தமான விஷயத்தில் அப்படின்றது தான் கலெக்ட் பண்ணுறது தான் ஜாப் இவாலுவேஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க? ஜாப் அனாலிசிஸ் இஸ் த ப்ராசஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன் த ரிலேட்டிவ் ஒர்த் ஆர் வேல்யூ ஆஃப் டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஜாப் அனாலிசிஸ்ன்றது வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஜாபோடைய ரிலேட்டிவ் ஒர்த்து, அதோட வேல்யூ, அதை கண்டுபிடிக்கிறது தான் ஜாப் அனாலிசிஸ்ன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டில் எது வந்து கரெக்டு, எது தப்பு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் வந்து ஜாப் இவாலுவேஷன், இப்போ ஜாப் அனாலிசிஸ்னா ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஜாப் அனாலிசிஸில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒரு வேலைக்கு சம்மந்தமான எல்லா விஷயமும், அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தேவைப்படும், அவங்களுக்கு என்னெல்லாம் டாஸ்க் கொடுத்துருப்பாங்க, என்னெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், என்னெல்லாம் ஸ்கில்ஸ் தேவைப்படும், யாருக்கிட்ட அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயமே கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஆன்சர் வந்து டி. கரெக்ட் சார். ஓகேங்களா, தன்றியா சார், ஆன்சர் வந்து டி கரெக்ட் தான். ஓகேங்களா, இப்போ இதில் ஜாப் அனாலிசிஸில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, அவங்களுக்கு என்ன டாஸ்க்கு, என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, என்ன ஸ்கில்லு, எல்லா விஷயமே அவங்க அனாலிசிஸ் பண்ணி எடுத்துருப்பாங்க. ஒரு டாஸ்க் ரிலேட்டடாக என்ன, யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ண போகிறாங்க, எல்லாமே அனாலிசிஸ் பண்ணி எடுத்துருப்பாங்க. அதுதான் ஜாப் அனாலிசிஸ். ஓகேங்களா, ஜாப் இவாலுவேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா,
ஒரு ஜாபையும் அனலைஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒரு தனித்தனியா ஜாப் அங்க ஜாப் வேலை பார்க்குறவங்கள அனலைஸ் பண்ண போறது கிடையாது. ஒரு ஜாபையும் அனலைஸ் பண்ணுவாங்க. இத நம்ம எப்படி பிரைஸ் பண்ணியிருக்கோம்? இதுக்கு நம்ம காம்பன்சேஷன் எப்படி குடுக்குறோம்? இந்த வேலைக்கு எப்படி காம்பன்சேஷன் குடுக்குறோம்? இந்த வேலைக்கு ஜாப் 1க்கு எப்படி குடுக்குறோம்? ஜாப் 2க்கு எப்படி குடுக்குறோம்? நம்ம காம்படிட்டர் எப்படி அதுக்கு சம்பளம் குடுக்குறாங்க? காம்பன்சேஷன் எப்படி குடுக்குறாங்க? ஸோ இந்த மாரி விஷயங்கள அனலைஸ் பண்றது தான் ஜாப் இவாலுவேஷன். ஓகேங்களா? இப்ப நீங்க குடுத்திருக்கிற இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் எடுத்தீங்கன்னு சொன்னா, அப்படியே மாத்தி குடுத்துருக்காங்க. 2 ஸ்டேட்மெண்ட்டையும் ஸ்வாப் பண்ணி குடுத்துருக்காங்க. ஜாப் அனாலிசிஸ்க்கு குடுக்க வேண்டியத ஜாப் எவாலுவேஷன்லயும், ஜாப் எவாலுவேஷன்ல குடுக்க வேண்டியத ஜாப் அனாலிசிஸ்லயும் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து டி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் 2 ஆர் இன்கரெக்ட். தேர் டெஃபினிஷன்ஸ் ஆர் ஸ்வாப்டு. ஓகேங்களா? ஆன்சர் வந்து டி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஏ டாக்குமெண்ட் ஃபார் அ சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோல். ஓகேங்களா? ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு வந்து என்ன குடுத்துருக்காங்க? பிடெக் இருக்கணும், சிஎஸ், ஜாவா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், பைத்தான் இது தெரிஞ்சிருக்கணும், 3 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், எஸ்கியூஎல் கிளவுட் ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும், அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் இன் நியூ டெக்லலாம் இருக்கணும். திஸ் டாக்குமெண்ட் இஸ் பெஸ்ட் ஐடென்டிஃபைட் அஸ்ன்னு கேட்குறாங்க. இது வந்து எதுன்னு சொல்லி கேட்குறாங்க? இது வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷனா, ஜாப் ரொட்டேஷன் பிளானா, பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசலா, ஜாப் ஸ்பெசிஃபிகேஷனா கேட்குறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து எதுன்னு சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. இது வந்து ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? நம்ம எக்ஸ்பீரியன்ஸு, அ இவங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸு இந்த மாரி விஷயங்கள் பேசுறது வந்து ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன்ல சொல்றாங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களுக்கு வந்து என்ன டாஸ்க்கு, என்ன ரெஸ்பான்சிபிலிட்டீஸு, இந்த 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 வேலையில அவங்க என்னலாம் பண்ணணும், இந்த மாரி விஷயங்கள் சொல்றது வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல சொல்றாங்க. இந்த வேலைக்கு வர்றதுக்கு என்னலாம் தேவை அந்த பெர்சனுக்குன்னு சொல்றதுக்கு ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன்ல சொல்றாங்க. இந்த வேலையில அவங்க என்னலாம் பண்ணணும், யார்ட்ட ரிப்போர்ட் பண்ணணும், எதுவும் மென்டார் பண்ணணுமா, அந்த மாரி விஷயங்கள். ஓகேங்களா? கரெக்ட் சார். குமார் வடிவு மேம் கரெக்ட்டு. தன்ரி எஸ் சார் கரெக்ட். ஓகேங்களா சார்? ஸோ இது வந்து ஆன்சர் வந்து ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன். ஓகேங்களா? ஜாப் டிஸ்கிரிப்ஷனே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேள அது கேட்டாங்கனாலும் மாத்தி போட்டு எழுதிக்கோங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அன் அட்டாக்கர் கிரியேட்ஸ் அ ஃபேக் லாகின் பேஜ். ஓகேங்களா? ஒரு அட்டாக்கர் வந்து ஒரு ஃபேக் லாகின் பேஜ் வந்து கிரியேட் பண்றாரு. ஃபார் அ பாப்புலர் ஆன்லைன் பேமெண்ட் பிளாட்ஃபார்ம். ஒரு பாப்புலரான ஆன்லைன் பேமெண்ட் பிளாட்ஃபார்ம்க்கு ஒரு ஃபேக் லாகின் பேஜ் வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? இப்போ பேங்க் இருக்குதுன்னு சொன்னா, அந்த பேங்க்கோடைய இப்போ எஸ்பிஐக்கு வந்து ஒரு நெட் பேங்கிங் லாகின் பேஜ் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து அதை ஃபேக்காக கிரியேட் பண்ணிடுறாங்க. எஸ்பிஐயோடைய லாகின் பேஜை வந்து ஃபேக்காக கிரியேட் பண்ணிக்கிறாங்க. பண்ணிக்கிட்டு இந்த பேஜ் லுக்ஸ் ஐடென்டிக்கல் டு த ரியல் ஒன். எஸ்பிஐயோடைய ரியல் பேஜ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இவங்க கிரியேட் பண்ணிக்கிறாங்க. சென்ட் அவுட் இமெயில்ஸ் வித் த லிங்க் ஆஃப் த ஃபேக் பேஜ். ஃபேக் பேஜோடைய லிங்கை வந்து இமெயிலில் அனுப்பி விடுறாங்க. இமெயிலில் அனுப்பி விட்டுட்டு இது வந்து செக்யூரிட்டி இஷ்யூ இருக்குது, நீங்கள் உடனே லாகின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? செக்யூரிட்டி இஷ்யூ இருக்குது, அதனால் நீங்கள் எல்லாரும் உடனே லாகின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. ஸோ இது வந்து என்ன டைப் ஆஃப் அட்டாக்னு கேட்குறாங்க. இது வந்து மால்வேர் அட்டாக்கா, நெட்வொர்க் அட்டாக்கா, சோஷியல் என்ஜினியரிங் அட்டாக்கா, இல்லைனா சிஸ்டம் வல்னரபிலிட்டி எக்ஸ்ப்ளாய்ட்டான்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஆன்சர் என்னன்னு சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா ஃபிரெண்ட்ஸ், இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஃபிஷிங் மாரி தான் சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல வந்து ஆன்சர் என்னன்னு சொன்னா, சோசியல் என்ஜினியரிங் அட்டாக்ன்னு சொல்றாங்க. ஆன்சர் வந்து சோசியல் என்ஜினியரிங் அட்டாக்ன்னு சொல்றாங்க. இவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம பேங்க்கோடைய நெட் பேங்கிங் பேஜ் இந்த மாரி ஏதாவது ஒண்ணு இருக்குதுன்னு சொன்னா, அதே மாதிரி ஆர்டிஃபிஷியலா இவங்க அதே மாதிரி சிமிலரா இருக்கிறத ஒண்ண கிரியேட் பண்ணிக்கிட்டு, லாகின் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம லாகின் பண்ணதும், நம்மளோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் எல்லாமே அவங்களுக்கு போயிரும். ஸோ அத வச்சு இவங்க நம்மளோட 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 ஒரிஜினல் பேஜுக்குள்ள அவங்க லாகின் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சோஷியல் என்ஜினியரிங் அட்டாக்னு சொல்றாங்க. இது ஒரு டைப் ஆஃப் ஃபிஷிங் அட்டாக் மாதிரி தான் சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஆஸ் பர் ஜெனரல் ரெகுலேட்டரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர். ஓகேங்களா? சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸருடைய ஜெனரல் ரெகுலேட்டரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஓகேங்களா? இன் அ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இண்டிவிஜுவல்ஸ் would likely நாட் பி கன்சிடர்ட் எலிஜிபிள் ஆர் ஐடியல் ஃபார் த ரோல். ஓகேங்களா? கொடுத்துருக்கிற ரூல்ஸ் படி யார் வந்து எலிஜிபிளாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து யார் வந்து எலிஜிபிளாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? a general manager who is 2 levels below the CEO. ஓகேங்களா? 2 லெவல், அதாவது ஜெனரல் மேனேஜர் 2 லெவல், சிஇஓலேருந்து ஒரு 2 லெவல் கீழே இருக்காங்களாம். அந்த ஜெனரல் மேனேஜர் வந்து போடலாமா? சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் வித் எக்ஸ்டென்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளைன்ஸு கரண்ட்லி 1 லெவல் பிலோ த சிஇஓ. ஒரு சீனியர் எக்ஸிக்யூட்டிவ், அவருக்கு வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு லெவல் சிஇஓக்கு கீழே இருக்கான்னு சொல்கிறாங்க. இவங்கள போடலாமான்னு கேட்குறாங்க. அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஹூ ஹோல்ட்ஸ் டைரக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் அச்சீவிங் பிஸ்னஸ் ரெவன்யூ டார்கெட்ஸ் ஃபார் மேஜர் ப்ராடக்ட் லைன். ஓகேங்களா? இவங்க வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ், இவங்க வந்து டைரக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி,
டைரக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் அச்சீவிங் பிஸ்னஸ் ரெவன்யூ கொண்டு வரதுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க. ஸோ அவங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. டெப்யூட்டி ஜெனரல் மேனேஜர் ஹூ இஸ் சீசன்ட் ப்ரொஃபஷனல் இன் லீகல் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் வித்தின் தி இன்ஸ்டிடியூஷன். டெப்யூட்டி ஜெனரல் மேனேஜராக இருக்காங்க. அவங்க வந்து ஹூ இஸ் சீசன்ட் ப்ரொஃபஷனல் இன் லீகல் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ்லாம் அவங்க வந்து ப்ரொஃபஷனலாக இருக்காங்க. ஸோ இவங்கள போடலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? தன்ரியா சார் கரெக்ட், சாரு மேம் கரெக்ட், குமாரவடிவு மேம் கரெக்ட். ஆன்சர் வந்து சி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதில் இந்த மூணுலேயுமே ஆட் மேன் அவுட்ன்றது வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சி தான். ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் பிஸ்னஸ் ரெவன்யூ கொண்டு வரதுக்குன்னு சொல்லிட்டு வேலை பார்க்குறாங்க. ஸோ நம்ம சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸருக்குன்னு சொல்லி போடுறப்போ அந்த மாதிரி பிஸ்னஸ் ரெவன்யூ கொண்டு வரவங்களான்னு சொல்லிட்டு நம்ம இவங்க எடுத்து போட போகிறது கிடையாது. அவங்க ஒரு சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர் நம்ம ஒருத்தவங்களை போடுறோம்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் சிஇஓ லெவல்லேருந்து 2 லெவல் கீழே இருக்கும், 2 லெவலுக்குள்ளே தான் கீழே இருக்கணுமா. சிஇஓ இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க லெவல்லேருந்து ஒரு 2 லெவல் கீழே இருக்கலாமா. அவங்களுக்கு வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், கம்ப்ளைண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஏ, பி, அதுக்கப்புறம் டிலாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. சம்மந்தம் இல்லாமல் கொடுத்துருக்கிறது சி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு ஓகே, இதில் வந்து ஜிஆர்சி ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஜிஆர்சி ஃப்ரேம் ஒர்க்னா என்னெல்லாம் வருதுன்னு சொன்னால் கவர்னன்ஸு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, கம்ப்ளைன்ஸ். ஓகேங்களா? இந்த 3 சொல்கிறாங்க. இந்த 3ல் எது எதுன்னு மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கவர்னன்ஸ்ன்றது எது வரும் ஃப்ரெண்ட்ஸ்? கவர்னன்ஸில் நம்ம எது பார்ப்போம்? கவர்னன்ஸில் எதை சொல்கிறாங்கன்னு சொன்னால் சிஸ்டம் ஆஃப் ரூல்ஸு, ப்ராக்டிசஸ்ஸு, ப்ராசஸ் பை விச் எ கம்பெனி இஸ் டைரக்டட் அண்ட் கண்ட்ரோல்டு. ஓகேங்களா? ஒரு ஒரு கம்பெனியை வந்து எப்படி நம்ம டைரக்ட் பண்ணுறோம், என்ன ரூல்ஸு, என்ன ப்ராக்டிசஸ் எல்லாம் வச்சு ஒரு கம்பெனியை வந்து நம்ம டைரக்ட் பண்ணுறோம், கண்ட்ரோல் பண்ணுறோம், அதுதான் கவர்னன்ஸில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்று வந்து பி. ஓகேங்களா? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க? சி, ஐடென்டிஃபையிங், அசஸிங், மிட்டிகேட்டிங் அண்ட் மானிட்டரிங் பொட்டன்ஷியல் த்ரெட்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். ஓகேங்களா? அதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன மாதிரி ரிஸ்க் இருக்குதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணி, அசஸ் பண்ணி, அதை மானிட்டர் பண்ணி அந்த அந்த பொட்டன்ஷியல் த்ரெட்டை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இங்கே இங்கே வரும், கவர்னன்ஸ் வந்து இங்கே வரும். கம்ப்ளைண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால் அட்ஹியரன்ஸ் டு அப்ளிகபிள் லாஸ். ஓகேங்களா? என்னெல்லாம் லா கொடுக்குறாங்களோ, என்னெல்லாம் ரெகுலேஷன்ஸ் ஆர்பிஐ கொடுக்குறாங்க, நம்ம பேங்க் கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது தான் கம்ப்ளைண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா? சாரு பிரியா மேம் கரெக்ட் தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு த டோன் அட் த டாப் டெமான்ஸ்ட்ரேட்டட், த டோன் அட் த டாப். ஓகேங்களா? demonstrated by the leadership commitment to ethical conduct and compliance is a critical factor in fostering an effective compliance nature. ஓகேங்களா? டோன் அட் த டாப், நம்ம லீடர்ஷிப், நம்ம மேனேஜ்மெண்ட் என்ன மாதிரி ஒரு டோன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஸோ அதை பொறுத்து தான் நம்மளோட கம்ப்ளைண்ட்ஸ் கல்ச்சர் வந்து அமையுமான்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து ஃப்ரீக்வெண்ட் அண்ட் காம்ப்ரஹென்சிவ் கம்ப்ளைண்ட்ஸ் ட்ரைனிங் ஃபார் ஆல் எம்ப்ளாயீஸ் இஸ் சஃபிஷியன்ட் டு என்ஷூர் அண்ட் எஃபெக்டிவ் கம்ப்ளைண்ட்ஸ் பாலிசி. ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வந்து ட்ரைனிங் மட்டும் கொடுத்தா போதும், நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் பாலிசி வந்து கரெக்டாக வந்து என்ஷூர் பண்ணிடலாம், எஃபெக்டிவாக போட்டலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரிகார்ட்லெஸ் ஆஃப் த லீடர்ஷிப் ஆட்டிடியூட், லீடர்ஷிப் ஆட்டிடியூட் பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்லி இந்த 2 ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்ட், எது தப்பு ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டாப் டோன் அட் த டாப்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ கம்ப்ளைண்ட்ஸ் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று தான் பார்த்தோம். கம்ப்ளைண்ட்ஸ் கல்ச்சர்னா நம்ம வந்து நேச்சுரலாகவே அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. ஓகேங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. கரெக்ட். தன்ரியா சார் கரெக்ட். ஆன்சர் சி வந்து கரெக்ட். ஓகேங்களா? நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்ளைண்ட்ஸ் கல்ச்சர்னு நம்ம எடுத்தோம்னு சொன்னால் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற ஒரு ஒரு லா, அதுக்கப்புறம் ரெகுலேஷன்ஸை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அப்போது கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களா கொண்டு வரணும்னு சொன்னால் மொதல் விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட மேனேஜ்மெண்ட் டோன் அட் த டாப் அவங்க வந்து அவங்களும் கரெக்டாக கம்ப்ளைண்ட் பண்ணணும், அவங்களும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட உள்ளவங்களா இருக்கணும். அவங்க வந்து பேசுறது மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு பேசுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தோம்னு சொன்னால் எந்த கம்ப்ளைண்ட்ஸையும் மதிக்கிற மாதிரி இல்லாதவங்களா இருந்தாங்கன்னு சொன்னால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அப்போ டோன் அட் த டாப்ன்றது கரெக்ட். மேல் லெவலில் இருக்கிற மேனேஜ்மெண்ட்டும் அந்த கம்ப்ளைண்ட்ஸஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணுன்ற மைண்ட் செட்டோட இருக்கணும்னு சொல்கிறாங்க. அது ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். 2வது ஸ்டேட்மெண்ட்ல வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ட்ரைனிங், எல்லா எம்ப்ளாயிஸையும் நம்ம ட்ரெயின் பண்ணுறது மட்டும் சஃபிஷியண்டாக போதும், ட்ரைனிங்கை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் கரெக்டாக கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து கரெக்ட் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. லீடர்ஷிப் ஆட்டிடியூடும் தேவை, எம்ப்ளாயியுடைய ட்ரைனிங் மட்டும் போதாது, அதை தாண்டியும் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்பு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு
an investment fund holds a significant amount of bonds issued by global corp. ஓகேங்களா, ஒரு an investment fund holds a significant amount of bonds issued by global corp. ஓகேங்களா, global corp அப்படின்றவங்க நிறைய bonds issue பண்றாங்க. அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் வந்து ஹோல்ட் பண்றாங்க. ஓகேங்களா, ஹோல்ட் பண்றாங்க டு protect itself against the financial loss it would incur if global corp fails. அதாவது இப்போ ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் லாஸ், இந்த குளோபல் கார்ப் வந்து ஏதாவது பணத்தை திரும்ப கொடுக்காம பாண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, நம்ம பணத்தை கொடுத்துட்டோம். சப்போஸ் திரும்ப அந்த பணத்தை வந்து குளோபல் கார்ப்பு கொடுக்காம போனாங்கன்னு சொன்னால் நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும் இல்லைங்களா. அதனால என்ன பண்ணுறோம்னு சொன்னால், த ஃபண்ட் என்டர்ஸ் இன்டு அன் அக்ரிமெண்ட் வித் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஒரு இன்ஸ்டிடியூஷன் கூட, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் கூட அவங்க வந்து அக்ரிமெண்ட்டுக்கு போகிறாங்களாம். அந்த அக்ரிமெண்ட் என்ன, த ஃபண்ட் பேஸ் அ பீரியாடிக் ஃபீ. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் வந்து பீரியாடிக் ஃபீஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்களாம். அதுக்கு ரிட்டர்ன் அந்த இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணணுமா, சப்போஸ் இந்த குளோபல் கார்பரேஷன் வந்து ஃபண்டை கொடுக்காம போயிட்டாங்கன்னு சொன்னால் அதை வந்து காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, இது கால் ஆப்ஷனா, ட்ரெஷரி பில்லா, கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப்பா, கொலாட்டரலைஸ்டு டெப்ட் அப்ளிகேஷனான்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் ஆன்சர் என்ன சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதாவது குளோபல் கார்ப்ன்றவங்க வந்து பாண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, குளோபல் கார்பரேஷன்றவங்க வந்து பாண்டை இஷ்யூ பண்ணி அவங்களுக்கு தேவையான பணத்தை வாங்கிக்கிட்டாங்க. இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுன்றவங்க வந்து இந்த பாண்ட் எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்காங்க. யார்கிட்ட இருந்து, குளோபல் கார்பரேட் இருந்து இந்த பாண்ட் எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுக்கு என்ன சந்தேகம் வருது, ஒருவேளை குளோபல் கார்ப் இந்த பணத்தை கொடுக்காம போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் கூட அவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வச்சுக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, நான் வந்து உங்களுக்கு பீரியாடிக்கா ஃபீஸ் பே பண்ணிடுறேன், சப்போஸ் என்னுடைய பணத்தை வந்து இந்த குளோபல் கார்ப் வந்து திரும்ப கொடுக்கலன்னு சொன்னா நீங்க எனக்கு காம்பன்சேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசி வைக்கிறாங்க. ஸோ இதை வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட், a corporate borrower is facing difficulties in repaying its existing loan. ஓகேங்களா, ஒரு கார்ப்பரேட் borrower வந்து அதோடைய எக்ஸிஸ்டிங் லோனை வந்து ரீபே பண்ண முடியாமல் டிஃபிகல்ட்டி ஃபீல் பண்ணுறாங்களாம். விச் இஸ் ஆன் த வேர்ஜ் ஆஃப் பிகமிங் நான் பெர்ஃபார்மிங் அசெட். இது வந்து நான் பெர்ஃபார்மிங் அசெட்டாக மாறுறதுக்கான நிலைமைக்கு வந்துருச்சு. டு அவாய்ட் திஸ் கிளாசிஃபிகேஷன் த லெண்டிங் பேங்க் கிராண்ட்ஸ் அ நியூ லோன். ஓகேங்களா, இந்த நிலைமையை தவிர்க்கிறதுக்கு லெண்டிங் பேங்க் வந்து புதுசாக ஒரு லோன் கொடுக்குறாங்களாம். லோன் ஏற்கனவே கொடுத்த லோன் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்பிஏக்கு போகிற லெவலுக்கு ஆயிடுச்சு. ஸோ இது தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்களாம், புதுசாக ஒரு லோன் கொடுக்குறாங்களா அந்த பாரோவருக்கு. கொடுத்துட்டு இந்த லோனை வச்சு, இந்த புது லோனை வச்சு பழைய லோனை வந்து சர்வீஸ் பண்ணிக்கிறாங்களா. ஓகேங்களா. சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் ஆஃப் த நியூ லோன் வில் பி யூஸ்ட் டு சர்வீஸ் த இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் த ஒரிஜினல் ஸ்ட்ரெஸ்ட் அசெட். ஓகேங்களா, எந்த லோன் வந்து என்பிஏவா மாறப்போகுதோ அந்த லோனை கட்டுறதுக்குன்ட்டு புதுசாக ஒரு லோன் கொடுக்க போகிறாங்களாம். அப்படி கொடுக்கறத வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க, டெப்ட் கன்சாலிடேஷனா, லோன் சிண்டிகேஷனா, எவர் கிரீனிங்கா, செக்யூரிட்டைசேஷனா, எதுன்னு தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக நமக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு ஒரு என்பி அக்கௌண்ட் ஒன்று இருக்குதுன்னா, என்பி ஆயிடுச்சுன்னு சொன்னால் திருப்பி நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு லோனை கொடுத்து அந்த என்பிஏ வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த கான்செப்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சப்போஸ் அவங்க வந்து புதுசாக ஒரு லோனை போட்டு அந்த என்பிஏ க்ளோஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கோ கொடுத்தாங்கன்னா, அந்த கான்செப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா எவர் கிரீனிங்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவர் கிரீனிங் ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. இது நார்மலாக பண்ணுறது இல்லை, பண்ண மாட்டாங்க, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த கான்செப்ட் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, எவர் கிரீனிங் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ரிகார்டிங் அட்வான்ஸ்டு பெர்சிஸ்டன்ட் த்ரெட்ஸ். ஓகேங்களா, அட்வான்ஸ்டு பெர்சிஸ்டன்ட் த்ரெட் ஐடென்டிஃபை விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இந்த அட்வான்ஸ்டு பெர்சிஸ்டன்ட் த்ரெட்டுக்கு ரிலேட்டடாக எதெல்லாம் ட்ரூவாக இருக்குது, எதெல்லாம் ஃபால்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் என்னன்னா ஏபிடிஸ் ஆர் டிப்பிக்கலி ஷார்ட் டேர்ம் அட்டாக்ஸ். ஓகேங்களா, இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் அட்டாக்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன் இமீடியட் ஃபினான்ஷியல் கெயின்காக பண்ணுறாங்களா, ஷார்ட் டேர்மாக ஒரு சின்ன ஒரு இமீடியட் ஃபினான்ஷியல் கெயின்காக பண்ணுறாங்களா. ஒன்று, இந்த பெர்பெட்ரேட்டர்ஸ் ஆஃப் ஏபிடிஸ் ஆர் ஆஃபன் ஹைலி ஸ்கில்டு. இவங்கெல்லாம் ஹைலி ஸ்கில்டாக இருப்பாங்க, வெல் ஃபண்டடாக இருப்பாங்க, சம்டைம்ஸ் ஸ்டேட் ஸ்பான்சர்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ரெண்டாவது, த கீ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஏபிடிஸ் இஸ் தேர் எபிலிட்டி டு ரிமைன் அன்டிடெக்டட். இவங்க வந்து அன்டிடெக்டடாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. வித்தின் அ நெட்ஒர்க் ஃபார் எக்ஸ்டெண்டட் பீரியட். ஒரு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான டைமுக்கு இவங்க வந்து அன்டிடெக்டடாகவே ஒரு எக்ஸ்டெண்டட் பீரியடில் அந்த ஹேக் பண்ணி உள்ளேயே இருந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஏபிடிஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி டார்கெட் கவர்மெண்ட் என்டிட்டிஸ் அண்ட் டு நாட் அஃபெக்ட் லார்ஜ் கார்பரேஷன்ஸ். இவங்க வந்து கவர்மெண்ட் என்டிட்டிஸை தான் அஃபெக்ட் பண்ணுவாங்க, லார்ஜ் கார்பரேஷன்ஸ் வந்து இவங்க வந்து அஃபெக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் எதெல்லாம் கரெக்டு, எதெல்லாம் தப்பு ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதில என்ன சொல்றாங்கன்னா, அந்த அட்வான்ஸ்டு பெர்சிஸ்டென்ட் த்ரெட்ஸ்ன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஏதாவது ஒரு சிஸ்டம்லேருந்து ஹேக் பண்ணி, சிஸ்டம வந்து ஹேக் பண்ணி, ஒரு ப்ரொலாங்டு பீரியடுக்கு அவங்க டிடெக்ட்டே பண்ண முடியாத மாரி, அந்த அந்த சிஸ்டம்ல வந்து அவங்க டிடெக்ட்டே பண்ண முடியாத மாதிரி, இவங்க வந்து ஹேக் பண்ணி உள்ளுக்குள்ளேயே எக்ஸ்டெண்டட் பீரியடுக்கு அவங்க வந்து அப்படியே இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அதுலேருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ, அப்படி அந்த அந்த கான்செப்ட் அப்படி பார்க்குறப்போ, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஷார்ட் டெர்ம் அட்டாக்குக்கு தான் இவங்க போறாங்களான்னு சொன்னா, ஷார்ட் டெர்ம் அட்டாக் கிடையாது. இவங்க வந்து ஹைலி ஸ்கில்டு, வெல் ஃபண்டடா இருப்பாங்க. ஓகேங்களா? இவங்க ஹைலி ஸ்கில்டா இருப்பாங்க, வெல் ஃபண்டடா இருப்பாங்க. ஸோ, செகண்ட் வந்து கரெக்ட். கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, அன்டிடெக்டடா இருக்கிறாங்க பார்த்தீங்களா? ஒரு நெட்வொர்க்குள்ள போயி, அங்க அன்டிடெக்டடா பல நாட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ ஸோ தேர்ட் ஒன்னும் கரெக்ட் தான். ஓகேங்களா? ஃபோர்த் ஒன் வந்து இவங்க வந்து கவர்ன்மென்ட் என்டிட்டீஸ தான் டார்கெட் பண்ணுவாங்க. லார்ஜ் கார்ப்பரேஷன்ஸ் வந்து டார்கெட் பண்ண மாட்டாங்கன்னு போட்டிருக்கீங்களா? இது வந்து தப்பு. இவங்க 2 பேருமே பண்ண தான் செய்வாங்க. ஓகேங்களா? ஸோ ஸோ ஆன்சர் வந்து பியும், செகண்டும் தேர்டும் வந்து ட்ரூ. ஃபர்ஸ்ட்டும் ஃபோர்த்தும் வந்து ஃபால்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஆன்சர் வந்து ஏ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட்டும் ஃபோர்த்தும் வந்து ஃபால்ஸு. செகண்டும் தேர்டும் வந்து ட்ரூ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு, த சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீசர் இஸ் a regulated financial entity should be சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீசர் இன்ன ஃபினான்ஷியல் ரெகுலேட்டட் என்டிட்டி. ஒரு ஃபினான்ஷியல் ரெகுலேட்டட் என்டிட்டியில் வந்து சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர் இருக்காங்க இல்லைங்களா? அவங்க வந்து ஷுட் பி அப்பாயிண்டட் ஃபார் மினிமம் ஃபிக்ஸட் டென்யூர். மினிமம் ஃபிக்ஸட் டென்யூர் ஜென்ரலி நாட் லெஸ் தேன் 3 இயர்ஸ். அவங்கள வந்து 3 இயர்ஸ்க்கு குறையாம நம்ம வந்து அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. டு என்ஷூர் ஸ்டெபிலிட்டி அண்ட் இண்டிபெண்டன்ஸ். ஓகேங்களா? அது அங்கே வந்து ஸ்டெபிலிட்டியும் இண்டிபெண்டன்ஸ் வர்றதுக்கு இவங்களை வந்து குறைஞ்சது 3 இயர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. இன்னொன்று வந்து என்ன சொல்றாங்க, த சிசிஓ மஸ்ட் பொசஸ் அண்ட் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அட்லீஸ்ட் 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமா? ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமா? வித் அ சிக்னிஃபிகன்ட் போர்ஷன் ஆஃப் தட் எக்ஸ்பீரியன்ஸ். அதில் வந்து அந்த 15 வருஷத்தில் ஒரு 5 வருஷம் வந்து ஆடிட்டு, ஃபினான்ஸு, கம்ப்ளையன்ஸு, லீகல், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், எந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எதுன்னு சொல்லலாங்களா? ஓகே. தன்றியா சார் கரெக்ட். சாரு பிரியா மேம், குமாரவடி மேம் எல்லாமே கரெக்ட் தான். ஆன்சர் வந்து ஏ தான். போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் ட்ரூ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் வந்து ஏ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ABC Bank has a delinquent corporate loan account where the outstanding amount due from the borrower is 19,50,000. ஓகேங்களா? 19,50,000 வந்து லோன் அமௌண்ட் இருக்குது ஏபிசி பேங்க்ல. ஸோ இது வந்து ஒரு மோசமான கண்டிஷனில் இருக்குது. த பேங்க் விஷஸ் டு இனிஷியேட் லீகல் ப்ரொசீடிங்ஸ் ஃபார் ரெக்கவரி. லீகல் ப்ரொசீடிங் எடுக்கலாம்னு பேங்க் முடிவு பண்ணுறாங்க. கேன் ஏபிசி பேங்க் ஃபைல் அன் அப்ளிகேஷன் ஃபார் ரெக்கவரி ஆஃப் திஸ் அமௌண்ட் வித் த டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல். டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல் கிட்ட நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணலாமா, ரெக்கவரிக்குன்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து எஸ் பண்ணலாம். ஹேண்டில் ஆல் த கார்ப்பரேட் லோன்ஸ். டிஆர்டிஸ் வந்து எல்லா கார்ப்பரேட் லோனையும் ஹேண்டில் பண்ணுவாங்க. டிஃபால்ட் லோன்ஸை ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இஃப் த பாரோவர் அக்ரீஸ் டு டிஆர்டி, பாரோவர் வந்து டிஆர்டிக்கு அக்ரி பண்ணார்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இதில் பிகாஸ் அமௌண்ட் இஸ் பிலோ த டிஆர்டிஸ் மினிமம் பெக்யூனியரி ஜூரிடிஸ்டிக்ஷன். ஓகேங்களா? அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இல்லை, டி வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நோ பிகாஸ் டிஆர்டிஸ் ஒன்லி ஹேண்டில் த கேசஸ் அபோவ் 50 லேக்ஸ். அபோவ் 50 லேக்ஸ் தான் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆன்சர் வந்து தன்றியா சார் கரெக்ட் தான். சி தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் வந்து சின்னு சொல்கிறாங்க. இந்த டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல் இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்க வந்து 20 லேக்ஸுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால், 20 லேக்ஸுக்கு மேலே அந்த லோன் அமௌண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த கேஸ் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. இவங்க கோர்ட் மாதிரி செயல்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் ஸ்பீடாக நம்ம பேங்க்கில் வந்து லோன் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஸ்பீடாக ரெக்கவர் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல்ன்றவங்க இருக்கிறாங்க. இவங்க ஒரு 20 லேக்ஸுக்கு மேலே லோன் வந்து டிஃபால்ட் ஆகுது அப்படின்றப்போ, நம்ம வந்து டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல்கிட்ட போகலான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து, மேஜர் பேங்க் எக்ஸ்பீரியன்ஸஸ் சிஸ்டம் வைடு ஐடி அவுட்டேஜ். ஓகேங்களா? ஃபார் செவரல் ஹவர்ஸ். ஓகேங்களா? ரொம்ப மணி நேரமாக ஒரு சிஸ்டம் வைடு ஐடி அவுட்டேஜ் வந்து நடந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. டியூ டு ஏ சாஃப்ட்வேர் பக். ஒரு சாஃப்ட்வேர் பக் இருக்கிறதுனால இந்த நியூலி இம்ப்ளிமெண்டட் அப்டேட், புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு அப்டேட்டில் திஸ் அவுட்டேஜ் ப்ரிவென்ட்ஸ் கஸ்டமர்ஸ் ஃப்ரம் ஆக்சஸிங் தேர் அக்கௌண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த அவுட்டேஜ் நடந்ததுனால கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட அக்கௌண்ட்ஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியல. அண்ட் ப்ராசிங் த டிரான்சாக்ஷன்ஸ் லீடிங் டு ரெப்யூட்டேஷனல் டேமேஜ். இதனால வந்து ஒரு ரெப்யூட்டேஷனல் டேமேஜ் வந்துருச்சு. அதே மாதிரி பொட்டன்ஷியல் ஃபினான்ஷியல் காம்பன்சேஷன் கிளைம்ஸும் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டை வந்து திஸ் ஈவெண்ட் இஸ் பிரைமரிலி அன் எக்ஸாம்பிள் ஆஃப் என்ன ரிஸ்க்குன்னு கேட்குறாங்க. இந்த ஈவெண்ட் வந்து என்ன ரிஸ்க்குன்னு சொல்லி கேட்குறாங்க. கிரெடிட் ரிஸ்க்கா, மார்க்கெட் ரிஸ்க்கா, ஆப்ரேஷனல் ரிஸ்க்கா, லிக்விடிட்டி ரிஸ்க்கான்னு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆ
தன்றியா சார் கரெக்ட். சாரு மேம் கரெக்ட் தான். ஓகே. இது வந்து ஆன்சர் வந்து சி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது வந்து நமக்கு வந்து ஒரு ஆப்பரேஷனல் ரிஸ்க் வந்து நம்ம உள்ளுக்குள்ள இன்டர்னலா வந்து நம்ம வந்து சாஃப்ட்வேர் வந்து ஒரு பக்கோட நம்ம போட்டுட்டோம். ஸோ அந்த பக்கோட போட்டதுனால நமக்கு இந்த ஒரு ஆப்பரேஷனல் ரிஸ்க் வந்து வந்துருச்சு. ஆப்பரேஷனல் ரிஸ்க் வந்து உள்ளுக்குள்ள நடக்கிறப்ப இந்த ஃப்ராடு நம்ம எம்ப்ளாயிஸ் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கனாலோ, இல்ல எக்ஸ்டர்னல்லேருந்து எ வேற ஏதாவது ஹேக்கர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது யாராவது வந்து நம்மளுடைய சிஸ்டம் வந்து ஹேக் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் வந்து இது வந்து நம்ம ஆப்பரேஷன் ரிஸ்க்னு சொல்லுவோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மளாவே வந்து ஒரு சாஃப்ட்வேர்ல ஒரு பக்கோட நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் அப்டேட்ட. ஸோ இது வந்து ஒரு ஆப்பரேஷனல் ரிஸ்க்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ரிஸ்க் ஃபார் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் கேன் அரைஸ் ஃப்ரம் வேரியஸ் ரீசன்ஸ், வேரியஸ் சோர்சஸ். ஓகேங்களா? கம்ப்ளைண்ட்ஸ் ரிஸ்க் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு நிறைய சோர்ஸ்லேருந்து வரலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் லீஸ்ட் லைக்லி டு பி டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ரிஸ்க். எது வந்து லீஸ்ட் லைக்லின்னு கேட்குறாங்க இதில். ஓகேங்களா? ஃபெயிலியர் டு அட்ஹேர் டு ரீசென்ட்லி அப்டேட்டட் நோ யுவர் கஸ்டமர். நம்ம வந்து ஒரு நோ யுவர் கஸ்டமருக்குன்ட்டு ரீசெண்டாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம அட்ஹேர் பண்ணலை, அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணலை, அதை வந்து நம்ம இன்னும் கம்ப்ளை பண்ணலை. incurring a financial penalties from SEBI for violation in the conduct of public issue managed by the bank. செபி வந்து ஒரு பெனால்ட்டி கொடுக்குறாங்க, ஒரு பப்ளிக் இஷ்யூ மேனேஜ் பண்ணதில் வயலேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவா a decline in the bank's stock price due to general market sentiment. நம்ம மார்க்கெட் சென்டிமெண்ட்னால பேங்க்கோட ஸ்டாக் ப்ரைஸ் குறையிறதா, மெட்டீரியல் ஃபினான்ஷியல் லாஸ் ரிசல்ட்டிங் ஃப்ரம் கோர்ட் ரூலிங் அகேன்ஸ்ட் த பேங்க் ஃபார் அன்ஃபேர் லெண்டிங் ப்ராக்டிசஸான்னு கேட்குறாங்க. மெட்டீரியல் ஃபினான்ஷியல் லாஸ் எதுவும் வந்திருக்குதா அப்படின்றது. அதுவான்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே. நன்றியா சார் கரெக்ட். சாரு மேம் கரெக்ட் தான். ஓகேங்களா? ஆன்சர் வந்து சி தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எ டிக்ளைன் இன் த பேங்க்ஸ் ஸ்டாக் ப்ரைஸ் டியூ டு ஜென்ரல் மார்க்கெட் சென்டிமெண்ட். இதுதான் வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ரிஸ்கில் வராத ஒன்று. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மிட்டது எல்லாமே கம்ப்ளைண்ட்ஸ் ரிஸ்கில் வரும்னு சொல்கிறாங்க. நம்ம கேஒய்சிக்குன்னு சொல்லி ஒரு அப்டேட்டட் கைட்லைன் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த கைட்லைன் நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருந்தோம்னு சொன்னால் நமக்கு கம்ப்ளைண்ட்ஸ் ரிஸ்க் வரும். ஓகேங்களா? ரிஸ்க் வரும். அதே மாதிரி ஃபினான்ஷியல் இந்த செபி வந்து சொல்கிறாங்க, நீங்கள் பப்ளிக் இஷ்யூ பண்ணப்போ சரியாக சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணல, வயலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பெனால்ட்டிஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அப்பவும் நமக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ரிஸ்க் வரும். அதே மாதிரி மெட்டீரியல் லாஸும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கம்ப்ளைண்ட்ஸ் ரிஸ்க்னால. அதாவது கம்ப்ளைண்ட்ஸ் ரிஸ்கில் வந்து மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெகுலேட்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, இந்த ஆர்பிஐ அதுக்கப்புறம் செபி இந்த மாதிரிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து பெனால்ட்டி ஃபைனு இந்த மாதிரி இம்போஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பெனால்ட்டி இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ரெகுலேட்டர்ஸ் சாங்ஷன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரெகுலேட்டர்ஸோட சாங்ஷன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னென்னா இந்த நம்ம வந்து கம்ப்ளைண்ட்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாததுனால அவங்க வந்து கொடுக்குற ஃபைனு பெனால்ட்டி இல்லைன்னா நம்மளுடைய லைசன்ஸே ஒரு வேளை ரெவோகேட் பண்ணுறது இதெல்லாம் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ரெகுலேஷன் சாங்ஷன் சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் லாஸ் வரும்னு சொல்கிறாங்க கம்ப்ளைண்ட்ஸ் ரிஸ்க்குனால. ஃபினான்ஷியல் லாஸ் வந்து எப்போ வரும்னு சொன்னால் நம்ம இந்த சிசிடிவி ஒழுங்காக இன்ஸ்டால் பண்ணலை, நம்ம சேஃப் ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணிக்கல, அதில் அவங்க கொடுத்துருந்த கம்ப்ளைண்ட்ஸஸ் நம்ம ஃபாலோ பண்ணல, இந்த மாதிரி நம்ம கம்ப்ளைண்ட்ஸஸ் டியூவல் செக்கிங் இந்த மாதிரிலாம் ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்காங்க இல்லைங்களா, இந்த மாதிரி ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இதை ஃபாலோ பண்ணாததுனால வேற யாராவது வந்து நம்ம பேங்க்லேருந்து ஏதாவது ஒரு ஃப்ராடு பண்ணி பணத்தை எடுத்துகிட்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்தனால நமக்கு ஃபினான்ஷியல் லாஸ் வரும், மெட்டீரியல் லாஸ் இல்லைனா ஃபினான்ஷியல் லாஸ் வரும். ஸோ இதெல்லாம் வந்து இதில் வரும்னு சொன்னால் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் ரிஸ்க் மூலியமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முக்கியமாக ரெப்யூட்டேஷனும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு பெனால்ட்டி வருது, ஆர்பிஐலேருந்து ஒரு பெனால்ட்டி வருதுன்னா நம்மளுடைய ரெப்யூட்டேஷன் வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது அதே கொடுத்துட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை வெதர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிகார்டிங் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ரிஸ்க் பேஸ்ட் இன்டர்னல் ஆடிட். ஓகேங்களா? ரிஸ்க் பேஸ்ட் இன்டர்னல் ஆடிட் பொறுத்து எதெல்லாம் கரெக்ட் எதெல்லாம் தப்புன்னு கேட்குறாங்க. RBI aims to provide absolute assurance that all risks within an organization have been eliminated. absolute assurance இவங்க கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னொன்று key objective of RBI is to focus audit resources on areas of the organization that pose the ஹையஸ்ட் ரிஸ்க் இருக்குதோ அங்கே வந்து நம்ம ஆடிட் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணுறோம் அது ஒன்று சொல்கிறாங்க. RBI இன்வால்வ்ஸ் ஆடிட்டிங் ஆல் ஆப்ரேஷனல் ஏரியாஸ் வித் ஈக்குவல் டெப்த் ஃப்ரீக்வன்சி இரஸ்பெக்டிவ் ஆஃப் தி ரிஸ்க் லெவலில் கன்சிடர் பண்ணுறதில்ல. எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அங்கே எல்லாத்துக்கும் அதே டெப்த்தில் அதே ஃப்ரீக்வன்சியில் போய் நம்ம வேலை பார்ப்போம், ஆடிட் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. RBI ஹெல்ப்ஸ் இன் ப்ரொவைடிங் த போர்ட் அண்ட் சீனியர் மேனேஜ்மெண்ட் அண்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க். ஓகேங்களா? RBI வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி ஒரு இண்டிபெண்டன்ட் அசஸ்மெண்ட் ஒன்று தராங்க. ஓகேங்களா? இண்டிபெண்டன்ட் அசஸ்மெண்ட் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதில் எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ட்ரூ எந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ஃபால்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதில வந்து இந்த ஃபர்ஸ்ட்டு சொல்றாங்க பார்த்தீங்களா, இப்ப இந்த ஆர்பிஐ எய்ம்ஸ் டூ புரொவைட் அப்சல்யூட் அஷ்யூரன்ஸ். அப்சல்யூட் அஷ்யூரன்ஸ் தட் ஆல் த ரிஸ்க்ஸ் வித்தின் த ஆர்கனைசேஷன்ஸ் ஹேவ் பீன் எலிமினேட்ன்னு குடுக்குறாங்க இல்லைங்களா? அப்படி குடுக்க முடியாது. ஆர்பிஐயால ரிஸ்க் பேஸ்டு இன்டர்னல் ஆடிட்டால அப்சல்யூட் அஷ்யூரன்ஸ் இங்க எந்த ரிஸ்க்கும் இல்ல. எல்லாத்தையும் சாரி ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ரிஸ்க்கையும் எலிமினேட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்றாங்க பார்த்தீங்களா? ஸோ அப்சல்யூட்டா அப்படி ஒண்ணு குடுக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபால்ஸ் ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபால்ஸு. செகண்ட் வந்து a key objective of RBIA is to focus audit resources. ஆடிட் ரிசோர்ஸஸ் வந்து ஹையஸ்ட் ரிஸ்க் எங்க இருக்குதோ, அங்க வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம் ஓகேங்களா? ஹையஸ்ட் ரிஸ்க் எங்க இருக்குதோ, அங்க வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து கரெக்ட் ஓகேங்களா? ஹையஸ்ட் ரிஸ்க் இருக்க இடத்துல யூஸ் பண்றோம். ஸோ அது வந்து கரெக்ட். ஆர்பிஐ இன்வால்வ்ஸ் ஆடிட்டிங் ஆப்பரேஷனல் ஏரியாஸ் ஈக்குவல் டெப்த், ஈக்குவல் ஃப்ரீக்வன்சில எல்லா ரிஸ்கையுமே நம்ம வந்து ஈக்குவல் டெப்த், ஈக்குவல் ஃப்ரீக்வன்சில பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது வந்து ஃபால்ஸ் ஓகேங்களா? அது வந்து கிடையாது. RBI helps in providing the board and senior management independent assessment for the organization risk management risk management framework பத்தி நம்ம இண்டிபெண்டா ஒரு அசஸ்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ அது வந்து கரெக்ட் ஓகேங்களா? ஸோ இந்த செகண்டும் ஃபோர்த்தும் வந்து ட்ரூ ஓகேங்களா? செகண்டும் ஃபோர்த்தும் ட்ரூ, மிச்சம் ரெண்டும் ஃபால்ஸ் ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து சி ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் வந்து சி ஓகேங்களா? நார்மலா இந்த ரிஸ்க் பேஸ்ட் இன்டர்னல் ஆடிட்னா நம்ம நேத்து பார்த்தோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஃபைலா எடுத்து இந்த ஃபைல் ஒண்ணுல என்ன எரர் இருக்குது அந்த மாரி சொல்றது இல்லன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ரிஸ்க் பேஸ்ட் இன்டர்னல் ஆடிட்ட பொறுத்தவரைக்கும், ஒரு மேனேஜ்மென்ட் வந்து என்னெல்லாம் ப்ராசஸ் வைக்கிறாங்க. ஒரு ரிஸ்க்க ஹேண்டில் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜ்மென்ட் ப்ராசஸ் வைக்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த ப்ராசஸ் இதெல்லாமே எப்படி என்ன மாதிரி கரெக்ட்டா இருக்குதா இல்லையா? அப்படின்றது தான் இந்த ரிஸ்க் பேஸ்ட் இன்டர்னல் ஆடிட்ல வந்து அசஸ் பண்றதா சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் வந்து இந்தியன் கமர்ஷியல் பேங்க் லிமிடெட் earned a profit of 200 crores for the financial year ending 31 மார்ச் 2025 ஓகேங்களா? ஒரு இந்தியன் கமர்ஷியல் பேங்க் லிமிடெட் வந்து 200 crores வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்றாங்களாம். ஆஃப்டர் ஆல் டியூ ப்ரொவிஷன்ஸ் அண்ட் டாக்ஸேஷன்ஸ் எல்லாத்தையுமே வச்சதுக்கு அப்புறமா 200 crores வந்து அவங்க ஏர்ன் பண்றாங்களாம். அக்கார்டிங் டு த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949, வாட் இஸ் த மினிமம் அமௌண்ட் ஃப்ரம் திஸ் நெட் ப்ராஃபிட் that a bank must transfer to its statutory reserve fund ஓகேங்களா? இந்த 200 crores நெட் ப்ராஃபிட் இருக்கு பார்த்தீங்களா? அதுலேருந்து ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் ஃபண்டுக்கு வந்து எவ்வளோ வந்து அவங்க கொடுக்கணும் டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஓகேங்களா? டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் ஃபண்டுன்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க. இந்த ரிசர்வ் ஃபண்டுக்குள்ள நம்ம எவ்வளோ அமௌண்ட்டை வச்சிருக்கணும், இந்த ரிசர்வ் ஃபண்டுக்குள்ள அமௌண்ட் வச்சுட்டு தான் நம்ம டிவிடெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்னதுன்னு சொல்லி கேட்குறாங்க. 20 crores 40 crores 50 crores 60 crores கேட்குறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் என்னன்னு சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே தண்டர் எஸ் சார் கரெக்ட் தான். ஆன்சர் வந்து ஏ ஓகேங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்க, சாரி ஃப்ரெண்ட்ஸ், சாரி இல்லை, தப்பு. ஆன்சர் வந்து சி ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் வந்து சி ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 25% வைக்க சொல்கிறாங்க. தண்டர் எஸ் சார் சி தான் கரெக்ட் ஓகேங்களா? ஆன்சர் வந்து சி ஓகேங்களா? 25% வச்சிடணும்னு சொல்கிறாங்க. அந்த நெட் ப்ராஃபிட் வந்து அவங்களுக்கு வருது பார்த்தீங்களா? அதில் வந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி 25% வந்து அவங்களுக்கு ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் ஃபண்டுக்குன்னு சொல்லி கொடுத்துடணும் ஓகேங்களா? ஸோ 200ல வந்து 25% வந்து 50 crores ஓகேங்களா? 50 crores வந்து ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் ஃபண்டுக்கு வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க டிவிடெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு the trade statement one, the trade receivable discounting system TREDS is an electronic platform designed to facilitate the financing and discounting of trade receivables of micro small and medium enterprises ஓகேங்களா? இது வந்து ஒன்று. இந்த ட்ரேட் ரிசீவபிள் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம் அப்படின்றது வந்து ஒரு எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்மு. இதில் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால், ட்ரேட் ரிசீவபிள்ஸ் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் இருக்காங்க இல்லைங்களா? அவங்களுக்கு வர வேண்டிய பணத்தை டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறது தான் இந்த ட்ரேட் ரிசீவபிள் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. அது ஒரு ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது, டு என்கரேஜ் ஃபினான்ஷியர்ஸ் அண்ட் என்ஷூர் ப்ராம்ப்ட் ரீபேமெண்ட் டு எம்எஸ்எம்இஸ், டிரான்சாக்ஷன்ஸ் ப்ராசஸ் அண்டர் TREDS ஆர் ஸ்ட்ரக்சர்ட் ஆன வித் recourse basis to the MSME sellers in case of default by the கார்பரேட் பையர் ஓகேங்களா? இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நம்ம வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம். அதாவது பில்ஸ் ரிசீவபிள் நமக்கு இருக்கும் இல்லைங்களா? அதை வந்து வாங்கிக்கிட்டு ஃபினான்ஷியர் வந்து நமக்கு வர வேண்டிய பணத்தை, நமக்கு வர வேண்டிய பில்ஸுக்கு கட்ட வேண்டிய பணத்தை ஃபினான்ஷியர்ஸ் வந்து வாங்கிக்கிட்டு டிஸ்கவுண்ட் பண்ணி நமக்கு பணத்தை கொடுத்துட்றாங்க ஓகேங்களா? கேஷ் கொடுத்துட்றாங்க. கேஷை கொடுத்துட்டு இந்த ஃபினான்ஷியர்ஸ் என்ன பண்ணுவாங்க, யார் நமக்கு பணம் தரணுமோ அவங்க கிட்ட போய் பணத்தை வாங்குறதுக்கு போவாங்க. சப்போஸ் அவங்க பணம் கொடுக்கல அப்படின்னா கூட அந்த பொறுப்பை வந்து யார் ஏற்றுக்கிறது? அதுதான் வித் ரீகோர்ஸ் வித்தவுட் ரீகோர்ஸ்னு சொல்கிறாங்க ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, வித் ரீகோர்ஸ் தான் இவங்க பண்ணுவாங்க. வித் ரீகோர்ஸ்னா ஒருவேளை அந்த கடன் தர வேண்டியவர் பணத்தை தரலன்னு சொன்னால் அந்த எம்எஸ்எம்இ தான் அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா? இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டு எது தப்பு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்?
2 ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட், எது தப்பு? ஓகே. அதாவது இந்த ட்ரேட் ரிசீவபிள் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம் அப்படின்றது வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் சொல்றாங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்ம் தான், கரெக்ட் தான். இங்க வந்து டிஸ்கவுண்டிங் பண்ணி குடுக்குறாங்க, கரெக்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஆனா இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல வித் ரீகோர்ஸ்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து வித் ரீகோர்ஸ் கிடையாது. இது வந்து வித்தவுட் ரீகோர்ஸே பண்ணி குடுக்குறாங்க. அதாவது அந்த எந்த பார்ட்டி எந்த பார்ட்டி வந்து பணம் குடுக்கணுமோ, எந்த பார்ட்டி வந்து இப்போ வந்து ஒருத்தர் பணம் இப்போ மொபைல் விக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மொபைல் விக்கிறோம்னு சொன்னா மொபைல்ஸ் விக்கிறோம்னு சொன்னா என்ன பண்றாங்கன்னு சொன்னா, மொபைல வந்து ஒருத்தவங்கள்ட்ட கிரெடிட்டுக்கு குடுத்துர்றோம். கிரெடிட்டுக்கு குடுத்துர்றோம். ஒய்ன்றவங்களுக்கு குடுக்குறோம். எக்ஸ்ன்றவரு செல் பண்றாரு. எக்ஸ்ன்றவரு செல் பண்றாரு. இந்த ஒய்ன்றவர் பை பண்றாரு. ஓகேங்களா? எக்ஸ்ன்றவர் செல் பண்றாரு. ஒய்ன்றவர் பை பண்றாரு. இந்த ஒய்ன்றவரு பணம் குடுக்கணும். மொபைல் வாங்கியிருக்காரு. கிரெடிட்ல தான் மொபைல் வாங்கியிருக்காரு. இன்னும் பணம் கட்டல. அப்போ இந்த எக்ஸ்ன்றவரு இவருக்கு வந்து மொபைல்ஸ வித்துட்டு, இந்த பில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து மொபைல்ஸ் வித்ததுக்கான பில் இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலியமாவே ஃபினான்சியர்ஸ பார்த்து இந்த பில்ல குடுத்துட்டு அந்த அக்செப்டன்ஸ் இந்த ஒய்ன்றவரும் அக்செப்ட் பண்ணிருவாரு. இந்த ஒய்ன்றவரோட அக்செப்டன்ஸையும் வாங்கி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லயே இந்த ஃபினான்சியர்ஸ்ட்ட இந்த பில்ல குடுத்துட்டு பணத்த வாங்கிருவாங்க. யாரு? இந்த செல்லர்ஸ் வந்து பணத்த வாங்கிருவாங்க. பணத்த வாங்கிக்குவாங்க. அந்த ஃபினான்சியர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு பணத்த குடுத்துட்டு, டேட் வரும்போது ஒரு 30 நாள், 40 நாள் கழிச்சு இவங்க வந்து பையர்ஸ் வந்து பணத்த குடுக்கணும் இல்லைங்களா? அப்ப அந்த 30 நாள், 40 நாள் கழிச்சு இந்த ஃபினான்சியர்ஸ் வந்து இந்த பையர்ஸ் கிட்ட இருந்து பணத்த வாங்கிக்குவாங்க. ஒருவேள இந்த பையர்ஸ் பணத்த குடுக்க மாட்டேன்னு சொன்னா கூட, இந்த ஃபினான்சியர்ஸ் தான் பொறுப்பு எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதுதான் வித்தவுட் ரீகோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ஃபால்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கிரியேட்டிவ் கிராஃப்ட் லிமிடெட் ஹேண்ட்மேட் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ். ஓகேங்களா? இவங்க வந்து ஹேண்ட்மேட் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் பண்றாங்களாம். தேர் டோட்டல் ஃபிக்ஸட் அசெட் காஸ்ட் பெர் மந்த். ஓகேங்களா? ஃபிக்ஸட் அசெட் காஸ்ட்டை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு ரூ. 75,000 ஃபிக்ஸட் அசெட். ஃபிக்ஸட் காஸ்ட். ஓகேங்களா? ஃபிக்ஸட் காஸ்ட் அந்த பொருட்களை செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸட் காஸ்ட் வரும் பார்த்தீங்களா? அது வந்து ரூ. 75,000 வருதுன்னு சொல்றாங்க. ஈச் ஐட்டம் சேல்ஸ் வந்து ரூ. 35 அவங்க சேல் பண்ணுவாங்களாம். ஒரு ஐட்டமே ரூ. 35 சேல்ஸ் பண்ணுவாங்களாம். வேரியபிள் காஸ்ட் டு ப்ரொடியூஸ் ஒன் ஐட்டம். ஒரு ஐட்டம் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வேரியபிள் காஸ்ட் எதுலலாம் வேரியபிள் காஸ்ட் வரும்? மெட்டீரியல்லையோ இல்லை டைரக்ட் லேபர் மூலியமாவோ அந்த அந்த ரேட் வந்து மாறிட்டு இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த வேரியபிள் காஸ்ட் வந்து ரூ. 15 வரும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரூ. 15 வருமா? ஸோ ஹவு மெனி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் மஸ்ட் கிரியேட்டிவ் கிராஃப்ட் லிமிடெட் செல் இந்த மந்த்? ஒரு மாதத்தில் அவங்க வந்து எவ்வளோ செல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் டு கவர் ஆல் த ஃபிக்ஸட் காஸ்ட் வித்தவுட் மேக்கிங் எ ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஓகேங்களா? இப்படி பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்களோட ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து ப்ராஃபிட்டும் இல்லாமல் லாஸும் இல்லாமல் எப்போ வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் கொடுத்துருக்காங்க. எது ஆன்சர்னு சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. அதாவது இவங்க வந்து பேசிக்காக என்ன தெரியுமா கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ்? இவங்க வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்ன்றதான் கேட்குறாங்க. ஓகேங்களா? பிரேக் ஈவன் பாயிண்ட்னு ஒன்று சொல்கிறாங்க. பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொன்னா, நான் வந்து ஒரு பொருள செய்யறதுக்கு எனக்கு ஒரு செலவாச்சு. ஓகேங்களா? எனக்கு வந்து ஒரு பொருள செய்யறதுக்கு நெறைய செலவாச்சு. அந்த செலவெல்லாம் எப்ப என்னோட நான் சேல்ஸ் பண்ணி எனக்கு ஒரு ரெவென்யூ வருது. ஓகேங்களா? அந்த ரெவென்யூவும் எப்ப இந்த காஸ்ட்டும் சேமா வரும் அப்படின்றத தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? அந்த ரெவென்யூவும் எப்ப இந்த காஸ்ட்டும் சேமா வரும். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ப்ராஃபிட் வர ஆரம்பிக்கும். நான் வந்து என்னோட செலவெல்லாம் எந்த ஒரு ஒரு பாயிண்ட்ல அதாவது ஒரு 50 பொருள் நான் விக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அந்த 50வது பொருளுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ப்ராஃபிட் வர ஆரம்பிக்கும். இந்த 50 பொருள் விக்கிற வரைக்கும் எனக்கு அது ப்ராஃபிட்டும் இருக்காது, லாஸும் இருக்காது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த சிச்சுவேஷன் தான் கேட்குறாங்க. நான் வந்து ஒரு 500 பொருள் பண்ணேன் அப்படின்னு சொன்னா, அந்த 500 பொருள் பண்ணதுல, ஒரு 50 பொருள விக்கிறதுல எனக்கு அந்த காஸ்ட் எல்லாம் அடைஞ்சிரும். அந்த 500 பொருளோட பண்ணதோட காஸ்ட் எல்லாம் எனக்கு அடைஞ்சு போயிரும். அது எப்ப அடைஞ்சு போயிருது? 50 பொருள் விக்கிறப்பமே அடைஞ்சு போயிருது. ஸோ மிச்சம் இருக்கிற 450 பொருள்லாம் எனக்கு லாபம். அந்த 450 பொருளும் விக்க எனக்கு வந்து லாபம் கிடைக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதுங்களா? அதுதான் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்ல அவங்க சொல்றாங்க. ஓகேங்களா? எந்த பொ எ எந் எந்த பாயிண்ட்ல ப்ராஃபிட்டும் இருக்காது, லாஸும் இருக்காதுன்ற மாரி ஒரு பாயிண்ட் வரும் பார்த்தீங்களா? அதுதான் வந்து அவங்க பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க வந்து ஃபார்முலா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை செல்லிங் பிரைஸ். ஓகேங்களா? செல்லிங் பிரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். ஓகேங்களா? வேரியபிள் காஸ்ட் இது போட்டோம்னு சொன்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிரும்னு சொல்றாங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னு சொன்னா 75,000 ரூ. 75,000 வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டா இருக்குது. ஓகேங்களா? செலவு மாசம் ரூ. 75,000 செலவு வந்துட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா செல்லிங் பிரைஸ் வந்து எவ்வளோக்கு விக்கிறாங்க? ரூ. 35 விக்கிறாங்க. வேரியபிள் காஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா எவ்வளோ ரூபா? ரூ. 15 வருது. ஓகேங்களா? ஸோ 75,000 டிவைடட் பை 10 சாரி 20 ஃபிரெண்ட்ஸ். ஓகேங்களா? 20 ஸோ ஆன்சர் என்ன வரும் ஃபிரெண்ட்ஸ்? 3750 யூனிட்ஸ்.
ஓகேங்களா? 3750 யூனிட்ஸ் அவங்க வந்து குடுத்ததுக்கப்புறம் 3750 யூனிட்ஸ் வந்து அவங்களுக்கு சேல் ஆனதுக்கப்புறம் வர்ற ஒன்னொன்லயே அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இந்த 3750 ப்ராஃபிட் அவங்களுக்கு ப்ராடக்ட் அவங்களுக்கு விக்கிறப்போ, அவங்களுக்கு ப்ராஃபிட்டும் இல்ல, லாஸும் இல்ல. இந்த 3750வது பொருள் விக்கிறப்போ, அவங்களுக்கு ப்ராஃபிட்டும் இல்ல, லாஸும் இல்ல அப்படின்ற ஒரு ஸ்டேட்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் 3751ல இருந்து அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும்னு சொல்றாங்க. இதுதான் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்ன்னு சொல்றாங்க. இது எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, நம்ம லோன் குடுக்குறாங்க இல்லைங்களா ஃபிரெண்ட்ஸ்? நம்ம டெர்ம் லோன் இந்த மாரிலாம் குடுக்குறாங்க இல்லைங்களா? அப்ப அந்த டெர்ம் லோன் குடுக்குறப்போ, இத வந்து ஒரு ஒரு ஃபேக்டரா கன்சிடர் பண்றாங்க. எந்த எந்த பாயிண்ட்க்கு அப்புறம் இவங்களுக்கு ப்ராஃபிட் வர ஆரம்பிக்கும். அப்ப இவங்களுக்கு இது வந்துருமா? 500 பொருள் விக்குமா? 1000 பொருள் இவங்களுக்கு விக்குமா? அப்படின்றத கன்சிடர் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து டெர்ம் லோன் வந்து குடுக்குறாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? 3750 ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ அவ்வளோதான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? சாரு பிரியா மேம், தன்ரியா சார், குமார் ஆடியோ மேம் தேங்க்ஸ். ரிப்ளை பண்ணதுக்கு தேங்க்ஸ். ஓகேங்களா? நாளைக்கு எக்ஸாம் எழுதுறப்போ 2 ஹவர்ஸும் உள்ள உட்காந்துருங்க. 2 ஹவர்ஸும் எக்ஸாம் ஹால்ல இருங்க. அந்த பேப்பர் வந்து ஒரு தடவைக்கு திரும்ப ஸ்க்ரீனில் வந்து ஒரு தடவை திரும்ப திரும்ப கொஸ்டின்ஸை வந்து ஒரு தடவை வாசிச்சுக்கோங்க. நல்லா ஒரு தடவை வாசிச்சுட்டு அட்டன் பண்ணுங்க. 2 ஹவர்ஸும் உள்ளே இருங்க. ஏன்னா நிறைய தடவை நான் பார்க்குறப்ப எப்படின்னு சொன்னால் 1வது கொஸ்டினோட ஆன்சர் வந்து எங்கேயாவது 49வது கொஸ்டின்லையோ எங்கேயாவது லிங்க் ஆகி இருக்கும். ஓகேங்களா? நம்ம 1வது கொஸ்டினை நல்லா வாசிச்சு வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் உள்ள க்ளூ வந்து எங்கேயாவது 49 சாரு மேம் தேங்க்யூ, தன்ரியா சார் தேங்க்யூ. ஸோ அந்த 1வது கொஸ்டின்ல இருக்கிற ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 49வது கொஸ்டின்லையோ 50வது கொஸ்டின்லையோ எங்கேயாவது லிங்க் ஆகி இருக்கும். அப்போ நீங்கள் அதை நல்லா வாசிச்சிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் அந்த ஸ்க்ரீனில் நல்லா திரும்ப திரும்ப வாசிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் நமக்கு தெளிவாக தெரியும். இந்த ஆன்சர் வந்து அங்கே அப்ளை ஆகுன்றது நமக்கு தெரியும். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து 2 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? 2 ஹவர்ஸ் உள்ளே உட்காந்துருங்க. உள்ளே உட்காந்து ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆல் த வெரி பெஸ்ட். ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.